Hello students. So நம்ம Chem Solutionsல Scholarship test coming 1st June conduct பண்றோம் ஜமால் முஹம்மது காலேஜில். அந்த Scholarship டெஸ்ட்டுக்கு ஃபிசிக்ஸில் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் லெசன் கொடுத்துருக்கோம். அந்த லெசன்ஸோடைய வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் ஆகிட்டே இருக்குது. கான்செப்ட்ஸ், ப்ராப்ளம்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த கண்டினியூவேஷனில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, electric field due to dipole, field lines, ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் டைப்போலை ப்ளேஸ் பண்ண எவ்வளோ டார்க் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ் அண்ட் அதோடைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸோட லிங்க் இருக்கும். அதே நேரத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மோட லிங்க்கும் இருக்கும். இன்னும் யாரெல்லாம் இந்த டெஸ்ட்டுக்கு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணலையோ அவங்க இந்த கூகுள் ஃபார்ம்ஸில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. இந்த ஃபீல்ட் அப்படின்ற வேர்ட் எதை மீன் பண்ணுதுன்னா, இட் இஸ் எ ரீஜியன், இட் இஸ் எ ஸ்பேஸ் அரவுண்ட் எ சார்ஜ். நம்மக்கிட்ட ஒரு சார்ஜ் இருக்குது. அந்த சார்ஜ் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அந்த சார்ஜ் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்பேஸை தான், ரீஜனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபீல்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரீஜியனுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் சார்ஜ் வந்தால் அந்த சார்ஜுக்கு இந்த சோர்ஸ் சார்ஜினால் ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். அது அட்ராக்ஷனாக இருக்கலாம், ரிப்பல்ஷனாக இருக்கலாம். ஸோ வேறு ஏதாவது ஒரு சார்ஜ் வந்து இந்த சோர்ஸ் சார்ஜோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இவர் மேலே இருந்தால், இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்ன, இவரை தள்ளுறதோ இல்லை பிடிச்சி இழுக்கிறதோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ஸ்பேஸை நம்ம என்ன சொல்கிறோம், ரீஜியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிராவிடேஷன் ஃபீல்டுக்கும் அதே மாதிரி தான். ஒரு மாசை சுற்றி இருக்கக்கூடிய ரீஜியன் ஆர் ஸ்பேஸ் வேர் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் கேன் பி டிடெக்டட், அதை தான் நம்ம ஃபீல்டுன்னு சொல்கிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். ஒரு பார் மேக்னெட் இருக்குது, அந்த பார் மேக்னெட்டை சுற்றி ஒரு ஃபீல்டு டெவலப் ஆகிருக்கு. அந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பார் மேக்னெட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மேக்னெட்டிக் பார்ட்டிகளை கொண்டு போனால் அது அட்ராக்ட் ஆகுது இல்லை ரிப்பல் ஆகுது. சரிங்களா? ஸோ ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்லும் போது இட் இஸ் அ ரீஜியன். or a space around a source charge. அது பாயிண்ட் சார்ஜாகவும் இருக்கலாம், எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம். பாயிண்ட் சார்ஜை பற்றி தான் நம்ம இதில் பேச போகிறோம். எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா கண்டினியூவஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், வயர், ஷீட்டு, ஷெல், இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சார்ஜஸோடைய சோர்ஸஸ்லாம் இருக்குது. அதை சுற்றி இருக்கிறது என்னது, ஃபீல்டு தான். ஸோ நம்மகிட்ட ஒரு சோர்ஸ் சார்ஜ் இருக்குது, அது எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் இருக்கலாம். அதை சுற்றி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஸ்பேஸுக்கு பேர் தானே சொல்கிறோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஸ்ட்ரென்த் என்ன நமக்கு தெரியணும், எவ்வளோ ஸ்ட்ரென்த்தில் இருக்குது இல்லையா? அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு இன்னொரு சார்ஜை வச்சு தான் நம்ம மெஷர் பண்ண முடியும். இந்த மேக்னெட் இங்கே இருக்குது, இது ரொம்ப பவர்ஃபுல்லான மேக்னெட் அப்படின்றது எப்படி சொல்ல முடியும்? இதுக்கு பக்கத்தில் இன்னொரு மேக்னெட்டிக் பார்ட்டிகளை கொண்டு வரீங்க, ஒரு சும்மா ஒரு பார் மேக்னெட் கொண்டு வரீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது என்ன இருக்குது, ரிப்பல் ஆகி வெளியில் வருது. ஸோ இப்போ என்ன சொல்லலாம், இதோட ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் ரொம்ப கிரேட்டர். இப்போ இதுக்கு பக்கத்தில் இன்னொரு சின்ன மேக்னெட் வச்சுருக்கோம், அங்கே அதே மாதிரி ஒரு ஸ்மால் மேக்னெட்டை கொண்டு போகும்போது ரொம்ப ஸ்லோவாக ரிப்பல் ஆகுது. அப்போ இதை என்ன சொல்லலாம், இதை கம்பேர் பண்ணும்போது வீக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த லார்ஜராக இருக்கிற மேக்னெட்டுடைய ஃபீல்டோட இன்டென்சிட்டி எப்படி தெரிஞ்சுக்கிறோம், பக்கத்தில் ஒரு சின்ன மேக்னெட் கொண்டு வரோம், அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிப்பல் ஆகி போகுது, அவனுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கிடைக்குது, அந்த ஃபோர்ஸ் வச்சு தான் என்ன பண்ணுறோம், இந்த பெரிய மேக்னெட்டுடைய ஃபீல்டு இன்டென்சிட்டியை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது நம்ம லைவாக பார்க்க முடியுது. இங்கே சார்ஜஸ்லாம் நம்ம பார்க்க முடியாது, ரிப்பல் ஆகிறதெல்லாம் நம்ம இதில் பார்க்க முடியாது. ரைட்டாக ஒரு பாயிண்ட் சார்ஜஸோட கேஸில் சொல்கிறேன். இப்போ அதுக்காக தான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ ஃபீல்டோட இன்டென்சிட்டி பேசும்போது சோர்ஸ் சார்ஜ் இருக்குது, இந்த சோர்ஸ் சார்ஜ்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் எனக்கு ஃபீல்டு இன்டென்சிட்டி வேணும்னா நான் Q0 அப்படின்ற ஒரு டெஸ்ட் சார்ஜ் நம்ம சொல்லுவோம். டெஸ்ட் சார்ஜை கொண்டு வந்து வைக்கிறோம். இந்த டெஸ்ட் சார்ஜுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கிடைக்குதோ அந்த ஃபோர்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபீல்டு இன்டென்சிட்டியை மெஷர் பண்ண போகிறோம். கவனிங்க, இப்போ என்கிட்ட ஒரு சோர்ஸ் சார்ஜ் இருக்குது. இந்த சோர்ஸ் சார்ஜ்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் நான் ஒரு லொக்கேஷனை எடுத்துக்கிட்டேன், ஒரு பொசிஷனை எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துக்கு நான் ஒரு டெஸ்ட் சார்ஜை கூட்டிகிட்டு வரேன். டெஸ்ட் சார்ஜ் எப்போதுமே யூனிட் பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும்.
இப்போ இந்த டெஸ்ட் சார்ஜை கூட்டிகிட்டு வரும்போது அவனுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கிடைக்கும்? ஃபோர்ஸ் K Q0/r². இப்போ ஃபீல்ட் இன்டென்சிட்டினா என்ன? அந்த டெஸ்ட் சார்ஜுக்கு கிடைச்ச ஃபோர்ஸ் எவ்வளோ? இந்த டெஸ்ட் சார்ஜுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கிடைக்குது? அப்போது இதில் நம்ம ரேஷியோ எடுத்துட்டோம்னா KQ/r². So this is the required formula for field intensity due to a point charge. இது பாயிண்ட் சார்ஜாக இருக்கும். பாயிண்ட் சார்ஜ்னா இதில் டிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த சார்ஜ் எப்போ பாயிண்ட் சார்ஜாக இருக்கும்? இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப லார்ஜராக இருக்குது. இதோட சைஸை கம்பேர் பண்ணும்போதுனா இதை நம்ம என்ன எழுதலாம்? பாயிண்ட் சார்ஜ்னு சொல்லலாம். இப்போ எங்கெல்லாம் ஃபீல்டு இன்டென்சிட்டியோட பாயிண்ட் சார்ஜ்னு கேட்குறாங்களோ அங்கே ஃபார்முலா KQ/r². இப்போ இதோட யூனிட்டை பற்றி பேசுவோம். யூனிட் ஆஃப் ஃபீல்டு இன்டென்சிட்டி E, இதோடைய வேல்யூ நியூட்டன், டினாமினேட்டரில் சார்ஜ், இப்போ நியூட்டன் பெர் கூலும். இன்னொரு யூனிட் இருக்குது, வோல்ட் பெர் மீட்டர்னு எழுதலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அதை பேஸ் பண்ணி நம்ம எழுதணும்னா வோல்ட் பெர் மீட்டர். சில கொஷின்ஸில் இது மாதிரி வரலாம், அப்போ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. வோல்ட் பெர் மீட்டர் அந்த ஒரு யூனிட் இருக்கும். ஸோ நியூட்டன் பெர் கூலும் இது ஒரு யூனிட். இது ஸ்கேலார் குவான்டிட்டியா வெக்டார் குவான்டிட்டியா? கண்டிப்பாக இது வெக்டார் குவான்டிட்டி. அப்போது வெக்டார் ஃபார்மில் இதை நம்ம எழுதுகிறோன்னா E வெக்டார் ஈக்குவல்ஸ் டு F வெக்டார். ஏன்னா ஃபோர்ஸ் வெக்டார் குவான்டிட்டி தானே, ஃபோர்ஸ்லேருந்து தானே இந்த E வரும், டிரைவ் பண்ணுறோம். இது கூலம்ஸ் ஃபோர்ஸ்லேருந்து தானே டிரைவ் பண்ணுறோம். அப்போது இது வெக்டார் குவான்டிட்டி. பாயிண்ட் சார்ஜ்னு எழுதும் போது KQ/r² எழுதிடுவீங்க, பக்கத்தில் r cap. r capன்றது யூனிட் வெக்டார். நான் எடுத்துட்டேன். இது பாயிண்ட் சார்ஜ், இது r cap-ஆக இருந்தால் இந்த இடத்துல ஃபீல்ட் இன்டென்சிட்டி வரணும். பாசிட்டிவ் சார்ஜ்னா நீங்கள் வைக்கக்கூடிய டெஸ்ட் சார்ஜ் இது யார்? பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் தானே. இவன் ரிப்பல் தானே பண்ணணும். இவனை டெஸ்ட் சார்ஜ் எப்போதுமே பாசிட்டிவ், அதை மறந்துடாதீங்க. இங்கே டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சார்ஜ், இங்கே இருக்க ஃபீல்ட் இன்டென்சிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்மாலர் டெஸ்ட் சார்ஜ் எடுத்துக்கிறேன். அது எப்போவுமே என்ன இருக்கும்? ஒரு பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகுது? இவனை ரிப்பல் பண்ணுது. அப்போ ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் தான் அவனுக்கு கிடச்சிருக்கும். ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருந்தால் இந்த டைரக்ஷனில் தான் கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். இதை தான் நம்ம சிம்பிளாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்னால ஒரு லொக்கேஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேணும். இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேணும்னா இதோட டைரக்ஷன் இந்த பாயிண்ட்லேருந்து அவுட்வர்ட்ஸ் வெளியில் போகும். இப்போ எனக்கு இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட், இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து அவுட்வர்ட்ஸ் ஏரோ மார்க் வெளியே போடும். சார் எனக்கு இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட், இங்கேருந்து ஏரோ மார்க் வெளியே போகும். ஸோ இது எல்லாம் என்னது? E வெக்டரோட டைரக்ஷன். அப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இந்த பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ்னால ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா KQ/r². இந்த இடத்துல இந்த சார்ஜோடைய ஃபீல்ட் இன்டென்சிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்கணும்? அவுட்வர்ட்ஸ். பாசிட்டிவ்னா அந்த பாயிண்ட்ல இருந்து ஏரோ மார்க் வெளியே போகணும், அவுட்வர்ட்ஸ். ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, இந்த இடத்துல நீங்க ஒரு டெஸ்ட் சார்ஜ் வைக்கிறீங்க r டிஸ்டன்ஸ்ல, இதுதான் r cap. இப்போ இந்த இடத்துல பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் வச்சாச்சு. இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுவோம்? அட்ராக்ட்ல பண்ணுவோம். அப்போ அட்ராக்ட் பண்ணா இவனுடைய ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்வர்ட்ஸ் இருக்கும். இது E வெக்டர். ஏன்னா ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு. ஃபோர்ஸ் இதை அட்ராக்ட் பண்ணதுன்னா ஃபீல்ட் இன்டென்சிட்டி எந்த டைரக்ஷனில் தான் இருக்கும்? இன்வர்ட்ஸ். டுவர்ட்ஸ் சார்ஜ் இந்த ஃபீல்ட் இன்டென்சிட்டி இருக்கணும். இப்போது ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வைக்கிறேன், ஒரு r டிஸ்டன்ஸில் இந்த பாயிண்டில் ஃபீல்ட் இன்டென்சிட்டி கேட்டால் இந்த ஃபீல்ட் இன்டென்சிட்டி எந்த டைரக்ஷனில் இருக்கணும்? இந்த லைனில் இன்வர்ட்ஸ் வரணும். புரியுதுங்களா சொல்கிறது? இந்த லைனில் என்ன இருக்கும்? இன்வர்ட்ஸ். அப்போ பாசிட்டிவ்னால என்ன பண்ணலாம்? ப்ளஸ் r cap. இது நெகட்டிவ் வரும்போது என்ன பண்ணலாம்? E வெக்டார் ஈக்குவல்ஸ் டு KQ/r² இன்ட்டு மைனஸ் r cap எழுதலாம். இது நெகட்டிவ் சார்ஜ்னால. ஏன்னா r cap நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த டைரக்ஷனில் போனால் தான் r cap. அதே டைரக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இருக்குது. ஓகே, இந்த டைரக்ஷனில் தான் r cap, பட் நெகட்டிவ் சார்ஜ்னால கூட ஃபீல்ட் இன்டென்சிட்டி அவுட்வர்ட்ஸ், சாரி ஆப்போசிட். அப்போ என்ன வரும் உனக்கு? மைனஸ் r cap. இது ப்ராப்ளம் தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் கவனிங்க. ஃபோர்ஸ் பை சார்ஜ் KQ/r². இது ஃபீல்ட் இன்டென்சிட்டி, இதோட பாயிண்ட் சார்ஜ், இதோட யூனிட். அதே நேரத்தில் இதோட வெக்டர் ஃபார்ம் எழுதிடும். இதை கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் கூட பண்ணலாம். இந்த யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் சொல்கிறோம் இல்லையா, அதை நம்ம இங்கே கொண்டு வரும்போது லிமிட் Q0 tends to 0 F/Q0 எழுதலாம். இந்த லிமிட் ஏன் எழுதுறோம் அப்படின்னா, இந்த டெஸ்ட் சார்ஜ் அப்படின்றது கண்டிப்பாக ஸ்மாலராக தான் இருக்கும். ஏன்னா இவனை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து இந்த சோர்ஸ் சார்ஜோடைய ஃபீல்டை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது இல்லையா. நீங்கள் ஸ்மால் யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜை கூட்டிகிட்டு வரீங்கன்னா இந்த டெஸ்ட் சார்ஜை கூட்டிகிட்டு வரும்போது இவன் இங்கே வரும்போது இவனுடைய ஃபீல்டு இவனை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. அதனால இது ரொம்ப ரொம்ப ஸ்மாலராக இருக்கணும். இந்த ஸ்மாலர் அப்படின்றத டினோட் பண்ணுறதுக்காக இந்த லிமிட் இங்கே யூஸ் பண்ணுவோம். ரைட், இது கம்ப்ளீட்டாக ஃபீல்டு இன்டென்சிட்டியுடைய பாயிண்ட் சார்ஜ். ஓகே, இதோட ஐடியாஸ் நம்ம பார்த்துருக்கோம்.
அடுத்து ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். கவனிங்க, எலக்ட்ரிக் டைபோல் அண்ட் டைபோல் மூமெண்ட். நம்ம அடுத்து இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸை பார்க்குறோம். இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் என்னது? பாயிண்ட் சார்ஜ். இந்த பாயிண்ட் சார்ஜோடைய ஃபீல்டு இன்டென்சிட்டியை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சோர்ஸ் என்னென்னா டைபோல். அந்த டைபோல் அப்படின்றது டை டூ போல்ஸ் அப்பார்ட், எப்பவுமே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ டைபோல்னு சொன்னால் டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் separated by a smaller distance so அதுதான் டைபோல்னு சொல்கிறோம். to equal and opposite charges separated by a smaller distance. ஸோ ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ். இது -q + q இருக்கணும் அவசியம் கிடையாது. -2q + 2q இருக்கலாம், -5q + 5q இருக்கலாம். வாட் எவர் பி த மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ், ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கணும். The two are separated by a smaller distance. Small distance என்றது d. இப்போ நீங்கள் இதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். டைபோலோட இம்பார்ட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா H2O மாலிகுல் இருக்குன்னா H + OH மைனஸ் என்ன இருக்கும், உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். HCl H + and Cl மைனஸ். சரியா? கெமிஸ்ட்ரி இதெல்லாம் பார்க்கலாம். இப்போது நம்ம கேல்குலேஷன்ஸ் நம்ம போவோம். இந்த டைபோல்னால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு டெவலப் ஆகும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கக்கூடிய இடத்துல நமக்கு ஒரு சின்ன கேல்குலேஷனுடைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அது என்னன்றது நான் உங்களுக்கு அங்கே போகும்போது சொல்கிறேன். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த செப்பரேஷன் டிஸ்டன்ஸை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா 2Dன்னு எடுத்துக்கிறோம். இன்ஸ்டெட் ஆஃப் D அதை 2Dன்னு எடுத்துக்கிறோம். அது என்ன சார் கேல்குலேஷன்ஸில் நமக்கு வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸ், அதை நீங்கள் பார்க்கலாம் அந்த டெரிவேஷன்ஸில். ஸோ இதை நான் 2Dன்னு எடுத்துக்கிறேன். இது இங்கே மட்டும் கிடையாது, மேக்னெட்டிக் டைபோலுக்கும் இதே மாதிரி தான். ஒரு பார் மேக்னெட் இருக்குது. ஒரு பார் மேக்னெட்டுடைய டைபோல் மூமெண்ட் அப்படின்னா அங்கேயும் 2 கேஸ் தான், ஒன்று சவுத் போல் ஒன்று நார்த் போல். அவங்க 2 பேருக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், 2L தான் எடுத்துக்கும். ஸோ இப்போ எலக்ட்ரிக் டைபோல் மேக் டைபோல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இதெல்லாம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்க்குன்னு படிக்கிறீங்களோ அது அப்படியே மேக்னெட்டோஸ்டாட்டிக்ஸ் போகும், ஃபீல்டு டியூ பார் மேக்னெட்டுக்கு போகும். அதனால் இது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக படிங்க. இதை நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டீங்கன்னா இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மேக்னெட்டுக்கு ஒரு பார் மேக்னெட்டோட ஃபீல்டுக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கிளியர்? சரி, இப்போ இந்த டைபோல் இது ஒரு சிஸ்டமாக நம்ம சொல்கிறோம். இட் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ சிஸ்டம். இந்த நான் டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுக்கு பேர் தான் ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டைபோல். இந்த டைபோலுக்குன்னு ஒரு முக்கியமான ஒரு குவான்டிட்டி இருக்குது, மெஷரபிள் குவான்டிட்டி. இது என்ன சார்? டைபோல் மூமெண்ட். இந்த மூமெண்ட் அப்படின்ற வேர்டை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், மெக்கானிக்ஸில் படிச்சிருப்போம். மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், மூமெண்ட் ஆஃப் லீனியர் மூமெண்டம், தமிழில் சொல்கிறதா இருந்தால் திருப்பு திறன் இல்லையா, ஃபோர்ஸில் சொல்லுவோம். இது இந்த டைபோல் ரொட்டேட் ஆகும். எப்போ ரொட்டேட் ஆகும்? இந்த டைபோலை கொண்டு போய் வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னலாக இருக்கிற ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சா இந்த டைபோல் என்ன ஆகும்? ரொட்டேட் ஆகும். அப்போ டைபோலுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ரொட்டேட்டிங் எபிலிட்டி, அதை ஒரு குவான்டிட்டியை நம்ம மெஷர் பண்ணுறோம். அதை தான் டைபோல் மூமெண்ட்னு சொல்கிறோம். இப்போ அந்த டைபோல் மூமெண்ட் எப்படி மெஷர் பண்ணுறது? அதை ஸ்மால் பீன்ற லெட்டரில் டினோட் பண்ணுறோம். இதை மெஷர் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய சார்ஜஸில் ஏதாவது ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறோம். 2 பேருமே ஒரே மேக்னெட் தான். ஸோ மேக்னெட் அண்ட் a separation distance between the 2 charges. இது டைபோல் மூமெண்ட். டைபோல் மூமெண்ட். கிளியர்? P equals to Q into 2D. சார்ஜ் இன்ட்டு செப்பரேஷன் டிஸ்டன்ஸ். இதுதான் டைபோல் மூமெண்ட். சார்ஜ் மாறுச்சுன்னா இங்கே சார்ஜோடைய குவான்டிட்டியை நீங்கள் மாற்றிக்கணும். இதுக்கு என்ன யூனிட் இருக்க முடியும்? சார்ஜுக்கு கூலும், டிஸ்டன்ஸுக்கு மீட்டர். 1D இருந்தாலும் மீட்டர் தான், 2D இருந்தாலும் மீட்டர் தான். சரியா? ஸோ அது கூலும் மீட்டர். அவசரத்தில் எதுவும் சென்டிமீட்டர்னு படிச்சிடாதீங்க. இது கூலும் மீட்டர். வாட் இஸ் அ கேஸ்? இது ஸ்கேலரா வெக்டரா? கண்டிப்பாக இது வெக்டார் குவான்டிட்டி. இதோடைய டைரக்ஷன் எப்போதுமே எப்படி இருக்கும்னா நெகட்டிவ் சார்ஜ் டு பாசிட்டிவ் சார்ஜ் தான் இதோடைய டைரக்ஷன் இருக்கும். எப்போவுமே என்னது? -q to +q. இந்த டைரக்ஷன் தான் டைபோல் மோட் இருக்கும். இதை டினோட் பண்ணுறதுக்கு நம்ம யூனிட் வெக்டார் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ P கேப். ஸோ டைபோல்
டைபோல் மூமெண்ட் நம்ம பார்த்துருக்கோம். டைபோல் மூமெண்ட் அதோட யூனிட் அது வெக்டார் குவான்டிட்டி. ஆல்வேஸ் த டைபோல் மூமெண்ட் டைரக்ஷன் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். நீங்கள் எப்படி வேணாலும் டைபோல் வச்சுக்கோங்க. இப்படி டைபோல் இருக்கலாம். இப்போ டைபோல் மூமெண்ட் அப்வர்ட்ஸ். நீங்கள் இப்படி இன்க்ளைண்டாக வைக்கலாம். அப்போ அங்கே டைபோல் மூமெண்ட் என்னது? ஸோ லெஃப்ட் டு ரைட்டில் நீங்கள் படிக்கக்கூடாது. எப்போதுமே டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். நெகட்டிவ் எங்கே இருக்குன்னு பாருங்க, அதுலேருந்து பாசிட்டிவ். ஸோ டைபோல் எப்படி அலைன் ஆயிருந்தாலுமே நெகட்டிவ் டு பாசிட்டிவ் தான் டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன். ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை வச்சு தான் நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்க்க போகிறீங்க, டார்க்கை பார்க்க போகிறீங்க. அதனால் இந்த டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார்முலா ரொம்ப ரொம்ப சிம்பிள். சார்ஜ் இன்டூ செப்பரேஷன் டிஸ்டன்ஸ். இது ஏன் 2Dன்னு எழுதியிருக்குன்றதை சொல்லிட்டேன். இப்போ அப்கமிங் டெரிவேஷன்ஸ்லேயே உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். ரைட். ஸோ நோட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. இங்கே எழுதியிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தெளிவாக எழுதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் டைபோல் அண்ட் டைபோல் மூமெண்ட் பார்த்தாச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல். எலக்ட்ரிக் டைபோல் ஒரு சிஸ்டம் ஆக்ட் ஆகுது. அந்த சிஸ்டம்னால எலக்ட்ரிக் ஃபீல்ட் வரும். இப்போ எப்படி பாயிண்ட் சார்ஜுக்கு தனியாக நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்தோம், k3/r². அதே தான். அதான் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், டைபோல்க்கு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக் டைபோல்னால எலக்ட்ரிக் ஃபீல்ட் வரப்போகுது. சரி, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை டைபோலாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். -q + q. இதோடைய சென்டர் எப்போயுமே டிஸ்டன்ஸ் நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம். இப்போ சார்ஜ்னு சொன்னால் அந்த சார்ஜோடைய பாயிண்ட் சார்ஜ்னா அதுக்கு பெரிய டிஸ்டன்ஸ் கிடையாது, அதாவது அதோடைய சைஸ் பொறுத்த வரைக்கும். ஆனால் இங்கே டைபோல்னு சொல்லும்போது ஒரு பெரிய சிஸ்டமாக இருக்குது. அப்போ நம்ம டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணோம் எப்போதுமே சென்டர்லேருந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். சென்டர்லேருந்து தான் எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேணும். அப்போ சென்டர்லேருந்து r டிஸ்டன்ஸில் எனக்கு ஒரு பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த பாயிண்ட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி நான் மெஷர் பண்ணணும். டைபோல், இப்போ இது ஒரு டைபோல்னா இந்த டைபோலுடைய சென்டரில் இருந்து r டிஸ்டன்ஸில் ஒரு லொக்கேஷன், அந்த லொக்கேஷனில் ஃபீல்ட் இன்டென்சிட்டி என்ன அதை மெஷர் பண்ணும். முன்னாடி சொன்ன மாதிரி இது 2D, அப்போ இது D, இது D. இது டைபோலோட சென்டர் நான் ஓன்னு எடுத்துக்கலாம். இது AB, சரியா? ABன்றது டைபோல், O இந்த சென்டர் ஆஃப் டைபோல், இது எல்லாமே ஓகே. இந்த பாயிண்ட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த பாயிண்ட்டுக்கு என்ன பேருனா ஆக்சியல் பாயிண்ட். ஆக்சியல் பாயிண்ட்னா டைபோலுடைய நெகட்டிவ் பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த லைன் ஆக்சிஸ் ஆஃப் அ டைபோல்னு சொல்லும். இந்த ஆக்சிஸ் ஆஃப் அ டைபோல் லைன்லேயே இருக்கக்கூடிய பாயிண்ட் என்னது, ஆக்சியல் பாயிண்ட். புரியுதுங்களா? இப்போ எனக்கு இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேணும். இப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் வரணும்னா 2 பேர் ரெஸ்பான்சிபிள். யார் 2 பேர் ரெஸ்பான்சிபிள்? ஒருத்தர் நெகட்டிவ் சார்ஜ், அவர் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் செட் பண்ணியிருப்பாரு. பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை செட் பண்ணியிருப்பாரு. இந்த 2 எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ரிசல்டன் தான் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ரொம்ப ஈஸி. நெகட்டிவ்னால இந்த இடத்துல ஒரு ஃபீல்டு இருக்குமா? கண்டிப்பாக. இப்போ நெகட்டிவ்னால அங்கே இருக்கக்கூடிய ஃபீல்டு அவுட்வர்ட்ஸா இன்வர்ட்ஸா? நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒரு நெகட்டிவ்னால இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் நீங்கள் மெஷர் பண்ணுறதா தான் இது எப்போதுமே டைரக்டட் டுவர்ட்ஸ் த சார்ஜ், இன்வர்ட்ஸ். சார்ஜ் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் ஏரோ மார்க்கை போட்டுருங்க. நெகட்டிவ் சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேட்டாங்கன்னா அந்த பாயிண்ட்ல இருந்து ஏரோ மார்க் எங்கே போகணும், சார்ஜ் இருக்கிற இடத்துக்கு வரணும். இது E1. இவருடைய மேக்னிடியூட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E1 உடைய வேல்யூ K. இங்கே அதே மாதிரி தான் நீங்கள் டெரிவேஷன்ஸ் ஆர் மேக்னிடியூட் எழுதும் போது இதோட நெகட்டிவ் சார்ஜ் நீங்கள் என்ன பண்ணணும், பாசிட்டிவாக மாற்றி தான் எழுதணும். KQ. டிஸ்டன்ஸ் முக்கியமாக பாருங்கள். இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் D, ரிமைனிங் இருக்க டிஸ்டன்ஸ் R. அப்போ மொத்தமாக ஏலேருந்து P தான் மொத்தம் டிஸ்டன்ஸ்னா அப்போ D + R, அப்போ R + D the whole square. E2 இது என்ன சார், +Q வரக்கூடியது. இது எப்பவுமே எப்படி இருக்கும், அவுட்வர்ட்ஸ். பாசிட்டிவ் சார்ஜ்னால இந்த லொகேஷனில் இவங்க 2 பேர்த்துனால இந்த லொகேஷனில் தான் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேணும், சரியா? அப்போ +Q இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட்வர்ட்ஸ், ஏற மாதிரி சார்ஜ் இருந்து வெளியே போகணும். எல்லாம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. அப்போ இவரோட மேக்னிடியூட் எழுதும் போது KQ/ இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு மொத்தமாக வேணும். அப்போ டோட்டலாக OP வந்து R இருக்குது. இதில் நான் டியை சப்ராக்ட் பண்ணிட்டா இந்த டிஸ்டன்ஸ் என்ன வந்துடுது, R - D ஆயிடுது. இந்த டிஸ்டன்ஸ் என்ன வந்துடுது, R + D ஆயிடுது, சரிங்களா? அப்போ எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் R - D, இப்போ R - D டிஸ்டன்ஸ் ஸ்கொயர், R ஸ்கொயர் இல்லை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர், டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். கிளியர்? இப்போ E1 E2 ரெடி. இப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணும். ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அலாங் த ஆக்சியல் லைன் என்ன பண்ணணும், ஒரே லைனில் 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் வருது, 2 வெக்டார் வருது. 2 வெக்டார் வந்தால் என்ன பண்ணலாம், ஒரே லைனில் 2 வெக்டார்
ஆடா சப்ராக்டா? சப்ராக்ட். ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. இதில் யார் லார்ஜர்? E1 லார்ஜரா E2 லார்ஜரா? டினாமினேட்டர் இது என்ன இருக்குது? R + D இருக்குது. இது R - D இருக்குது. அப்போ இது டினாமினேட்டர் கம்மி, அப்போ நியூமரேட்டர் அதிகமாக இருக்குமா? அப்போ ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E2 - E1. அப்போ நெட், இப்போ இது E ஆக்சியல் எழுதியிருக்கேன் இல்லையா, இது நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இது ஆக்சியல் எலக்ட்ரிக் ஃபீல்டு சொல்கிறது. இது எழுதும் போது E2 - E1 எழுத போகிறோம். ஸோ அவ்வளோதான் இதோடைய டெரிவேஷன்ஸோட ஐடியாஸ் முக்கால்வாசி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க, அப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறீங்க. அப்போ E2 KQ/R - D the whole square minus KQ/R + D the whole square. KQ வெளியே காமன் எடுத்துருங்க, இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. R² டைரெக்டாக நம்ம எழுதிடலாமா? R² + D² + 2RD. இது இங்கே போச்சுன்னா -R² - D², இது -2RD வரும், அது +2RD மாறிடும். டினாமினேட்டரில் R² - D² the whole square. ஏன்னா A - B A + B, அப்போ A² - B² ஆயிரும் ஒரு ஹோல் ஸ்கொயர். இப்போ இது எல்லாமே கேன்சல், இதுவும் கேன்சல். அப்போ உன்னுடைய நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லாங் இட்ஸ் ஆக்சியல் லைன், இது ரெண்டையும் சேர்த்தா 4RD ஆயிரும். டினாமினேட்டரில் R² - D² the whole square. இப்போ சொல்லுங்கள், இந்த இடத்துல நான் மொத்தமாக Dன்னு எடுத்துட்டேன், அதை பாதியாக பிரித்தா D/2 வருமா? நான் இந்த இடத்துல D/2 போடுறேன். நீங்கள் இது D/2, இது D/2. இப்போ D/2 போடும்போது இது D²/4 D²/4 வரும், இது R² - D²/4 வரும். இந்த இடத்துல 2RD + 2RD/4 இல்லையா? ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல D²/4 வரும், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குமே, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே எழுதியிருக்கோம். மற்றபடி நீங்கள் Dனே எழுதி சில புக்ஸில் பார்த்தாலும் சரி, இல்லை அதை டிரைவ் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, அதில் எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் கிடையாது. இந்த கேல்குலேஷனை சிம்பிளிஃபைடாக கொண்டு போகிறதுக்கு தான். ஓகே, அப்போ எனக்கு E ஆக்சியல் கம்ப்ளீட் ஆயிடுச்சானா? கம்ப்ளீட் ஆகலை, இன்னும் இதில் சில கரெக்ஷன்ஸ் நம்ம பண்ணலாம். ஸோ K2 தனியாக எடுத்துக்கோங்க, Q × 2D × R எடுத்துக்கோங்க, அண்ட் R² - D² the whole square. ஸோ இப்போ இந்த Q × 2D யார்? டைபோல் மூமெண்ட். அப்போ டைபோல் மூமெண்ட் வந்துருச்சுன்னா ஸோ E ஆக்சியல் 2KP R/R² - D² the whole square. இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட். ஸோ இந்த ரிசல்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் ஆன் இட்ஸ் ஆக்சியல் லைன். சரியா? இதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன கண்டிஷன்ஸ்? ஒருவேளை இந்த R அப்படின்றது டைபோலுடைய சென்டர்லேருந்து அந்த பாயிண்ட், அந்த டிஸ்டன்ஸ் இந்த டைபோல் லென்த்தை விட ரொம்ப அதிகமாக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் டைபோலுடைய செமி லென்த் அது 1 சென்டிமீட்டராக இருக்குது, நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய R வந்து 20 சென்டிமீட்டராக இருக்குன்னு வைங்களேன். அப்போ இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க 20² - 1², அப்போ 400 - 1, ஸோ இது 399 வந்துடுது. அப்ராக்ஸாக பார்க்கும்போது அதை வர திரும்ப நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இந்த வேல்யூ ரொம்ப ரொம்ப என்ன ஆயிருது? 400க்கு க்ளோஸராக வந்துருதா? அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த D² நெக்லெக்ட் பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி போனோம் வீடியோலேயே நம்ம பார்த்துருந்தோம். அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டினாமினேட்டரில் இப்போது Y² + D² வந்துருக்கு. Y ரொம்ப ரொம்ப ஸ்மாலராக இருக்குது, D² கம்பேர் பண்ணும்போது Yயை விட்டுருவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் ஆரை கம்பேர் பண்ண D ஸ்மாலராக இருந்தால் Dயை விட்டுருலாம். இது கண்டிஷன் மட்டும் பேஸ் பண்ணி தான் இதை நான் கிளியர் பண்ணிடுறேன். இந்த கண்டிஷன் கொடுத்துட்டா ஃபார் ஷார்ட் டைபோல். நம்ம ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணும்போது இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அதனால தான் இந்த டெரிவேஷன் நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இது எழுதியிருக்கோம் இல்லையா, இது எப்போ யூஸ் பண்ணணும்னா ஆரும் டி கம்பேரபிளாக இருந்தால். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் இருக்குது, அவனுடைய டி வந்து 1 சென்டிமீட்டராக இருக்குது அப்படின்னா நீ தாராளமாக இந்த கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது, ரொம்ப கிரேட்டராக இருக்கும் போது தான் இந்த கண்டிஷன்ஸ் போகும். ஸோ ஃபார் ஷார்ட் டைபோல்ஸ் ஆரை கம்பேர் பண்ண டி ரொம்ப ரொம்ப ஸ்மாலர் அப்படின்னா டினாமினேட்டில் வரக்கூடிய D² நெக்லெக்ட் பண்ணிடலாம், நியூமரேட்டர் கிடையாது. அப்போ நெக்லெக்ட் பண்ணிட்டா D² மொத்தமாக அங்கே எடுத்துடணும். எடுத்துட்டா E ஆக்சியல் இஸ் கோயிங் டு பி 2KP/R⁴. இங்கே வர கேன்சல் பண்ண R³ ஆயிரும். ஸோ 2KP/R³. This is a net electric field along the axial line. இது ஃபைனல் ரிசல்ட். ஸோ ஷார்ட் டைபோல் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா இதான் நீங்கள் ரிசல்ட் எடுத்துக்க போகிறீங்க, ரைட்டா? மோஸ்ட்லி இந்த டிஸ்டன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் கேர்ஃபுல்லாக கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப கம்பேரபிளாக இருக்குது, பக்கத்தில் இருக்குன்னு இந்த ஃபார்முலைஸ் பண்ணணும். ரொம்ப லார்ஜராக இருக்குது, ஷார்ட் டைபோல் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. இப்போ டைரக்ஷன் பார்க்கலாம். இந்த இடத்துல 2 சார்ஜ்னால வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டையும் பார்த்தாச்சு. நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன டைரக்ஷனில் இருக்கும்? E2 பெருசா E1 பெருசா? E2 தான் பெருசு. அப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கும்? அலாங் ரைட் சைடு. அப்போ இதுதான் ரிசல்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன்.
இந்த ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய டைரக்ஷன் நான் இங்கே வெக்டார்னு எழுதிட்டா இவருக்கு ரைட் சைடில் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கணும் இல்லையா? அந்த ரெஃபரன்ஸ் யாரு? டைபோல் மொமெண்ட் தான். டைபோல் மொமெண்ட் எப்பவுமே எப்படி இருக்கும்? நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இருக்குமா? அப்போ டைபோல் மொமெண்ட்டோட டைரக்ஷனில் தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சியல் லைனில் வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கும்? அலாங் த டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட். சார் அப்போ எனக்கு இந்த பாயிண்ட்டும் ஆக்சியல் பாயிண்ட் தானே சார்? அஃப்கோர்ஸ் இதுவும் ஆக்சியல் பாயிண்ட் தான். இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷனில் தான் இருக்க போகுது. இதான் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன், ரைட்? ஸோ டைபோல் எப்படி அலைனாக இருந்தாலும் சரி, டைபோலோடைய நெகட்டிவ் பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணக்கூடியது ஆக்சிஸ். அந்த ஆக்சிஸில் நீங்கள் ஒரு லைன் போடுறீங்க, அந்த ஆக்சிஸில் எந்த பாயிண்ட்லையும் நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேட்டால் அது ஆக்சியல் பாயிண்ட் தான். அந்த ஆக்சியல் பாயிண்ட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன் தான் இருக்கும். எவ்வளோ வேல்யூ இருக்க போது? 2kp/r3. கேர்ஃபுல்லாக அது பார்த்துக்கணும், சரியா? டைபோல் எப்படி வேணும் அலைனாக இருக்கலாம், இப்படி இருந்தாலும் சரி. இப்போ இந்த பாயிண்ட் என்னது? இது ஆக்சியல் பாயிண்ட் தான். இங்கேருந்து நான் r டிஸ்டன்ஸில் நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய டைரக்ஷன் எப்படி இருக்க போகுது? டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன். டைபோல் மூமெண்ட் அப்வர்ட்ஸ் இருக்குது, அப்போ இது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன், சரியா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைபோலோடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான். பட் இது டைபோலோட ஆக்சிஸ் இல்லையா? இது சென்டர். இப்போது இந்த டைபோலோட ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக சென்டர் வழியாக ஒரு லைன் போகிறோம். ஸோ அந்த லைன் இக்குவட்டோரியல் லைன். இந்த லைன் நம்ம இக்குவட்டோரியல் லைன். கிளியர்? ஸோ இப்போ இந்த இக்குவட்டோரியல் லைனில் சென்டர் ஆஃப் டைபோல்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்க்க போகிறோம். இந்த லைன் இக்குவட்டோரியல் லைன், இதில் ஒரு பிளேன் கட் ஆனால் அது இக்குவட்டோரியல் பிளேன்னு சொல்லுவோம். இப்போ இந்த பாயிண்ட்டில் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ நெகட்டிவ் சார்ஜ்னால இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். சப்போஸ் இது டி அப்படின்னாக்க இந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும்? √r² + d². இப்போ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷனில் வரப்போகுது? இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் டுவர்ட்ஸ் சார்ஜ் வரும். அப்போ நான் E1 எடுத்துக்கிறேன். இதோடைய மேக்னிட்யூட் என்ன வந்திருக்கும் பாருங்கள், kq. இந்த டிஸ்டன்ஸ் √r² + d². அப்போ அதை ஸ்கொயர் பண்ணிடலாம். அப்போ r² + d² வந்துடும். அதே மாதிரி இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த லைனில் வெளியே போகும். ஸோ இது E2, இது E1. அப்போ E2 உடைய மேக்னிட்யூட் அதே தானே வரும், kq/r² + d². இந்த டிஸ்டன்ஸை நான் ஸ்கொயர் பண்ணிட்டேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து √r² + d². சரியா? அப்போ இந்த இடத்துல 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குது. இப்போ போன கேஸை பொறுத்த வரைக்கும் 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரே லைன் இருந்தது. இந்த இடத்துல 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ் இருக்குது, ஒரே லைனில் வரல. இப்போ இதோட நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். என்ன வழி? we have to resolve the two vectors into components. உங்களால் ஆங்கிள் இருக்குது E1 E2 தெரியும்னா நீங்கள் தாராளமாக என்ன போயிடலாம்? parallelogram law of vectors போயிடலாம். ஆங்கிள் வேல்யூ இங்கே இல்லைன்னா நீங்கள் ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க ஒரே வழி காம்பனண்ட்டாக ரிசால்வ் பண்ணுறது தான். இப்போ இது தீட்டான்னு எடுத்துக்கிட்டா ஹரிசாண்டல் லைனோட இது தீட்டா வந்துருமா? ஏன்னா ரெண்டு பேருமே ஈக்குவல். அப்போது இந்த வேல்யூ என்ன இருக்கும்? எனக்கு தீட்டான் ஆயிரும். E1 நீ காம்பனண்ட்டாக ரிசால்வ் பண்ணலாம். E1 காம்பனண்ட்டாக ரிசால்வ் பண்ணால் இது E1 cos θ வந்துடும், இது E1 sin θ. E2 காம்பனண்ட்டாக ரிசால்வ் பண்ணோன்னா இது E2 cos θ இந்த டைரக்ஷன் வந்துடும், இது E2 sin θ. ஸோ டோட்டலாக 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் 4 எலக்ட்ரிக் ஃபீல்டாக மாறிடுச்சு. 2 ஹரிசாண்டலாக இருக்குது, 2 வெர்டிக்கல். இந்த ஹரிசாண்டலாக இருக்க 2 பேருமே ஒரே டைரக்ஷனில் இருக்காங்க, வெர்டிக்கலாக 2 பேருமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்காங்க. அப்போ E1 E2 2 பேருமே ஒரே மேக்னிட்யூடில் இருக்காங்க. அப்போ E sin θ கீழே ஒரு E sin θ, 2 பேருமே வெர்டிக்கல் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், அங்கே கேன்சல் ஆயிரும். அப்போ ஒய் டைரக்ஷனில் எந்த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டும் கிடையாது, ஹரிசாண்டல் டைரக்ஷனில் தான் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வருது. ஸோ ஈக்குவட்டோரியல் லைனில் வரக்கூடிய நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரெண்டுமே இந்த E cos θ. ஏன்னா E1 E2 ரெண்டுமே என்ன பண்ணிடுறேன், நான் E cos θ எழுதிடுறேன், ரெண்டுமே E தான். ஸோ இட் பிகம்ஸ் 2E cos θ. அப்போ 2E வேல்யூ kq/r² + d² into cos θ. இப்போ இதில் தீட்டா நீங்கள் எடுக்கலாம். cos θ வேல்யூ adjacent by hypotenuse √r² + d². நான் அது எழுதும் போது so net electric field at an equatorial point, E equatorial,
இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணால் k q into 2d divided by r squared plus d squared power 3/2. சரியா? இது power 1, அது 1/2. இப்போ சேர்த்தோம்னா E ஈக்குவட்டோரியல், இது k, இது p ன்னு எழுதிடலாம், r squared plus d squared power 3/2. ஸோ இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். ஆரும் டியும் கம்பேரபிளாக இருந்தால் இந்த ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இஃப் கேஸ் ஆருடைய வேல்யூ அதிகமாக இருக்குது டியோட கம்பேர் பண்ணும் போதுனா டி ஸ்கொயர் என்ன பண்ணிடலாம்? நெக்லெக்ட் பண்ணிடலாம். கேன் பி நெக்லெக்டட். ஸோ உங்களுடைய இ ஈக்குவட்டோரியலோடைய வேல்யூ கே பி டிவைடட் பை ஆர் பவர் ஆஃப் 2, அது பவர் 3/2. ஸோ இப்போ ஆர் பவர் 3 ஆயிரும். அப்போ ஈக்குவட்டோரியல் லைனில் வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் கேபி பை ஆர் கியூப். இது யாருக்கு? ஷார்ட் டைபோலுக்கு. இப்போ கேபி பை ஆர் கியூப். ஸோ கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் டைபோல்னு கொடுத்துட்டாங்க, ஆக்சியல் ஈக்குவட்டோரியலோட எலக்ட்ரிக் ஃபீல்டை கம்பேர் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணணும். ஆக்சியல் என்ன பொறுத்த வரைக்கும் 2kp by r cube, ஈக்குவட்டோரியலை பொறுத்த வரைக்கும் kp by r cube. இதில் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும், இதில் எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் இருக்குது. இப்போ லெஃப்ட்டில் இருக்குது, அப்போ ரெஃபரன்ஸ் நம்ம எப்படி சொல்ல போகிறோம்? ஈக்குவட்டோரியலில் kp by r cube எழுதியாச்சு. இப்போ இது யாரோட கம்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? டைபோல் மூமெண்ட்டோட தான் கம்பேர் பண்ணணும். டைபோல் மூமெண்ட் எப்போவுமே எந்த டைரக்ஷனில் இருக்கும்? நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அப்போ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் டைபோல் மூமெண்ட் இந்த டைரக்ஷனில் இருக்குது, டுவர்ட்ஸ் ரைட் இருந்தால் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லெஃப்ட் சைடில் வருது. அப்போது ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் லைனில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மூமெண்ட். டைபோல் மூமெண்ட்டுக்கு ஆப்போசிட். ஆக்சியலில் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மூமெண்ட். டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன் வரும். எப்படி நீங்கள் டைபோலை அலைன் பண்ணியிருந்தாலும் இந்த கண்டிஷன்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஆக்சியலில் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மூமெண்ட், ஈக்குவட்டோரியலில் ஆப்போசிட் த டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மூமெண்ட். சரியா? ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போது ஆக்சியலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது 2 times ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த ஈக்குவட்டோரியல். ஏன்னா ஈக்குவட்டோரியலில் உங்களோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது? கேபி பை ஆர் கியூபா, மேக் டிவைஸ் இருக்குது. அப்போ டைரக்ஷன் பார்த்தா நெகட்டிவ் ஆஃப் ஈக்குவட்டோரியல். நான் ரெண்டு பேருமே ஆப்போசிட்டில் தானே இருக்காங்க. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் சார். இன் கேஸ் இந்த டைபோல்னால எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் கேட்டால், ஆங்கிள் மீன்ஸ் இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது ஆக்சியல் லைன், இது ஈக்குவட்டோரியல் லைன். ஆக்சியல் லைன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தெரியும் 2kp by r cube, வேறு சென்டர்லேருந்து இந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் r. ஈக்குவட்டோரியல் லைனில் kp by r cube. இது ரெண்டோடைய ரிசல்ட்டும் கிளியராகவே நம்ம பார்த்தாச்சு. இன்கேஸ் இந்த டைபோலுடைய சென்டர்லேருந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி கேட்டால் இங்கே எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஆக்சியல் 2kp by r cube, ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் ரெண்டுமே இருக்குது. இதை யூஸ் பண்ணி இந்த ஒரு ஆங்கிள் இன்க்ளைனில் இருக்கும்போது எனி பாயிண்டில் எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கிறது? கவனிங்க. இப்போ இந்த ரிசல்ட் உங்களுக்கு கிளியராகவே இருக்குது. இந்த ரிசல்ட் வச்சுக்கோங்க. நான் எனி பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ வி ஹாவ் அ டைபோல் மூமெண்ட். இப்போ இது பாயிண்ட் பி, லொக்கேஷனுக்கும் டைபோல் மூமெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ இதோடைய டைபோல் மூமெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது பி கேப் இந்த டைரக்ஷனில் இருக்குது, நெகட்டிவ் டு பாசிட்டிவ். இப்போ இந்த டைபோல் மூமெண்ட்டையே நான் ரெண்டு காம்பவுண்டாக பிரிக்க போகிறேன். இப்போ ரெண்டு காம்பவுண்டாக பிரித்தா ஒன்று இது பி காஸ் தீட்டா வந்துடுது, இன்னொரு காம்பனன்ட் பர்பண்டிகுலர் காம்பனன்ட் பி சைன் தீட்டா, பி சைன் தீட்டா ஸ்மால். இப்போ இப்படி இருக்குது, இது டைபோல் மூமெண்ட்டாக இருக்குது, இந்த இடத்துல ஆங்கிள் தீட்டா இருக்குது. அப்போ என்ன பண்ணிடுறேன்? இதை நான் பி காஸ் தீட்டான்னு எடுத்துடுறேன். இதோடைய அனதர் காம்பனன்ட் பர்பண்டிகுலர் காம்பனன்ட் பி சைன் தீட்டா. இப்போ இங்கே இருக்கக்கூடிய டைபோல் மூமெண்ட்டை தான் நான் ரெண்டாக பிரிச்சிருக்கேன். இந்த லைன் ஃபுல்லாகவே தான் இருக்குது, டைபோல் மூமெண்ட்டு தான். கிளியரா? ஸோ இப்போ பி காஸ் தீட்டானால இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வரும். ஒரே டைபோலை ரெண்டாக உடச்சிட்டோம். அப்போ ஒன்று பி காஸ் தீட்டா, இன்னொன்று பி சைன் தீட்டா. இப்போ பி காஸ் தீட்டானால இந்த இடத்துல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட்? இந்த பி காஸ் தீட்டா இந்த பாயிண்ட்டை பாருங்கள், பி காஸ் தீட்டா இந்த டைரக்ஷனில் இருக்குது. பி காஸ் தீட்டாவோட டைரக்ஷன் இந்த பாயிண்ட் பார்க்கும்போது எப்படி இருக்குது? ஆக்சியல். அப்போது இந்த இடத்துல பி காஸ் தீட்டானால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதை E1 எடுத்துக்கும். இட்ஸ் கோயிங் டு பி E1 வெக்டார். அப்போ E1 உடைய மேக்னிடியூட் 2, ஏன்னா ஆக்சியல் பாயிண்ட்னால 2kp by r cube. அப்போ இங்கே இருக்கக்கூடிய Pன்றது P cos theta by r cube. ஈக்குவட்டோரியல் லைன்
P sin theta நால இங்க வரக்கூடிய பாயிண்ட் எப்படி இருக்கும் equatorial இந்த P sin thetaன்றது இன்னொரு பார்ட் ஆஃப் a dipole அந்த டைபோல்னால இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்க போகுது டைபோல் மொமெண்ட்க்கு ஆப்போசிட் ஈக்குவட்டோரியல் லைன் வந்துருது அப்ப இவனோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் E2 = k இங்க டைபோல் மொமெண்டோட வேல்யூ P sin theta by r cube ரெண்டு ரிசல்ட் ரெண்டு வந்துருது அப்ப ரெண்டு தனித்தனியான காம்போனன்ட்னால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ப நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எடுத்தா நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் இவங்க ரெண்டு பேத்தோட ரிசல்ட் இந்த டைரக்ஷன்ல வந்துரும் இது நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சோ இந்த வேல்யூ E net equals to root of E1 squared plus E2 squared சரி இந்த E1 E2 ஓட வேல்யூ எழுதலாம் இங்க kp by r cube இருக்கு இதுலயும் kp by r cube சோ ரூட்ல இருந்து நீங்க காமனா என்ன பண்ணிரலாம் இந்த kp by r cube டைரக்டாவே எடுத்துறலாம் சோ வெளியில இருக்கு ரூட்டுக்குள்ள E1 இத ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா 2 cos square theta அத டைரக்டாவே ஸ்கொயர் பண்ணி எழுதிருங்க 4 cos square theta plus இத ஸ்கொயர் பண்ணி எழுதுனா sin square theta இத நான் என்ன பண்ணிறேன் 4 cos square theta வை 3 cos square theta plus cos square theta எழுதலாமா cos square theta plus இதோட ஒரு sin square theta சேர்த்துக்கோங்க மீதி இருக்க 3 cos square theta தனியா வச்சுக்கோங்க அப்ப இது மொத்தமா என்ன ஆயிருது 1 ஆயிருமா அப்போ net electric field due to a dipole at any point kp by r cube into இது மொத்தமா 1 plus 3 cos square theta so you can use it for axial and equatorial இதே நீங்க ரிசல்ட் நீங்க கொண்டு போங்க தீட்டாவோட வேல்யூ axial இருந்ததுன்னா தீட்டா 0 வா இது தீட்டா இங்க இறங்கிருமா 0 ஆயிருமா இது axial லைனா இருந்தா இது 0 னா 1 plus 3 4 root of 4 2 kp by r cube equatorial லைனா இருந்தா தீட்டாவோட வேல்யூ என்னது 90 டிகிரி அப்ப அது செகண்டும் ஃபுல்லாவே கேன்சல் ஆயிரும் kp by r cube மட்டும் தான் வரும் சோ equatorial axial ரெண்டுக்குமே இது ரிசல்ட் தான் இப்போ இது net electric field due to a dipole at any point இப்போ இதோட ஆங்கிள் நம்ம பார்க்கிறோம் it makes an angle phi with E1 எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்ல இருந்து தீட்டான்ற ஆங்கிள்ல தான் அந்த பாயிண்டே இருக்கு அந்த பாயிண்ட்ல இருந்து phi ன்ற ஆங்கிள்ல நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு அப்ப இந்த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா tan phi equals to ஆப்போசிட்ல E2 adjacent என்ன வந்துருது E1 அப்ப இதோட ரேஷியோ எடுத்தோம்னா tan phi E2 ஓட வேல்யூ kp sin theta by r cube divided by E1 2 kp cos theta by r cube so kp and kp cancel r cube cancel tan phi equals to 1 by 2 ratio எடுத்தோம்னா tan theta இப்போ phi equal to என்ன வந்துருது tan inverse of 1 by 2 tan theta சரியா so it is an angle between E1 and phi மொத்தமா டைபோல் மொமெண்ட் இருந்து கேட்டா with டைபோல் மொமெண்ட் ன்னு வரும்போது இதோட ஆங்கிள் theta plus phi அப்போ theta plus tan inverse of 1 by 2 tan theta சரியா இந்த டைபோல் மொமெண்ட்ல இருந்து இந்த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு ஆங்கிள் இருக்கு இங்க இருந்து அந்த பாயிண்ட் theta அந்த பாயிண்ட்ல இருந்து உங்களுடைய நெட் டைபோல் மொமெண்ட் phi clear இது at any point ன்னு கேட்டா ஆங்கிள் மென்ஷன் பண்ணி கேட்டா ஓகே சோ இது எல்லாமே என்னது electric field due to a dipole along its axial line equatorial line at any point மூணுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் so next நம்ம பார்க்க போறது electric field lines the electric field lines அப்படினா என்ன இது ஒரு symbolic representation ஒரு imaginary lines இது எப்படி சார் draw பண்றது இந்த field line அப்படின்றது எப்படி இருந்திருக்க முடியும் இது ஒரு சோர்ஸ் சார்ஜ் இதோட இன்டென்சிட்டி எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் ஒரு டெஸ்ட் சார்ஜ் எடுத்துட்டு வந்தோம் டெஸ்ட் சார்ஜ் இந்த சோர்ஸ் சார்ஜ் பக்கத்துல வச்சோம் இந்த டெஸ்ட் சார்ஜுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைச்சது இந்த ஃபோர்ஸ்னால இது ரிப்பல் ஆகி வெளியே போச்சு அப்ப ரிப்பல் ஆகி வெளியே போகும்போது இது ஒரு பாத்தை ஃபாலோ பண்ணிருக்கும் இல்லையா இது ஒரு வழியில போயிருக்கும் இட் இஸ் a track இது ஒரு வழி அப்போ அந்த பர்టిక్యులர் பாத்ல டிராவல் ஆயி போகுது அந்த பாத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா field lines it is a path followed by the unit positive test charge யாரை பேசுறோம் q0 பத்தி பேசுறோம் placed in the region of electric field யாரோடது இந்த q கேபிட்டல் q எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்போ இது போகக்கூடிய பாத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் field
லைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ஃபீல்ட் லைன்ஸ் ஸ்ட்ரைட் லைன் தான் இருக்கணும் அவசியம் இல்லை. இட் மே பி a curved one. இப்போ இந்த curved லைன்ஸ் இருக்குது, இப்படி இந்த லைன் போயிருக்குன்னா இப்போ இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட பாத். இப்போ எனக்கு இந்த இடத்துல இந்த லொக்கேஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய டைரக்ஷன் வேணும். அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த கர்வில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நீங்கள் ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணிங்கன்னா இந்த டேஞ்சன்ட்டோடைய டைரக்ஷன் தான் என்ன சொல்லுவோம், ஃபீல்டு இன்டென்சிட்டியோடைய டைரக்ஷன். அந்த பாத் கிரீன் கலர் லைன்ன்றது பாத், புரியுதுங்களா? இந்த வழியில் இந்த Q0 போயிருக்கு, இப்படிலாம் போயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து ஒரு ஃப்ளோர் இருக்குது, ஒரு ஃப்ளோரை வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ தான் புதுசாக வந்து ஃப்ளோர் போட்டிருக்கோம். இப்போ தான் வந்து சிமெண்ட்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம், வெளியில் வந்து முள்ளெல்லாம் போட்டு காய வச்சுருக்கோம். திடீர்னு அங்கேருந்து ஒரு பூனை வந்து ஓடிடுச்சு. அப்போ போகும்போது அந்த பூனை எந்த வழியில் போயிருக்குன்னு அதோட ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து கிளியராக நமக்கு சொல்லிடும் இல்லையா? அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இது போகக்கூடிய அந்த வழி தான் இந்த லைன்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் இந்த பர்டிகுலர் பாயிண்டில் எனக்கு ஒரு டேஞ்சண்ட்டை ட்ரா பண்ணிட்டீங்கன்னா அந்த டேஞ்சண்ட் எதை சொல்லுது, அந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியோட டைரக்ஷன் சொல்லுது. ஃபீல்டு இன்டென்சிட்டியோட டைரக்ஷன், மேக்னிட்யூட் கிடையாது, சரிங்களா? அப்போ டைரக்ஷன் எனக்கு தெரிஞ்சோம். இது ஃபீல்டோடைய லைன் சொல்லுது. இது இல்லாமல் ஃபீல்டு லைன்ஸ்க்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். இதுலேருந்து கொஸ்டின்ஸுக்கு கேட்பாங்க. இப்போ ஃபீல்டு லைன்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் எண்ட் அட் நெகட்டிவ் சார்ஜ். இங்கே தான் ஆரம்பிக்கும், பாசிட்டிவ் சார்ஜில் தான் ஆரம்பிக்கும். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து லைன்ஸ் வெளியில் போகும், நீங்கள் ஜஸ்ட் அந்த ஏரோ மார்க், அது ஏரோ மார்க்கை வெளியில் தான் போடுறீங்க, வெளியில் போகிற மாதிரி லைன்ஸ் போட்டிருக்கும். நெகட்டிவ் சார்ஜுக்கு லைன்ஸ் உள்ளே தான் வரணும், இங்கே தான் போய் டெர்மினேட் ஆக போகுது, ரைட்? ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் பக்கத்தில் வச்சுருக்கீங்கன்னா லைன்ஸ் பாசிட்டிவ்லேருந்து ஆரம்பித்து நெகட்டிவ்க்கு இந்த பாத்தில் தான் போகும், லைன்ஸ் உள்ள போயிடும், சரியா? ஸோ இப்போ இங்கே ஒரு டெஸ்ட் சார்ஜ் வைக்கிறீங்கன்னா அந்த டெஸ்ட் சார்ஜ் என்ன பண்ணுது, இவன் ரிப்பல் பண்ணுவான், இங்கே வரும்போது அந்த டெஸ்ட் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணும். ஸோ போகக்கூடிய பாத் கரெக்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ இதே டெஸ்ட் சார்ஜ் என்ன ஆகாது அப்படின்னா இங்கே வைக்கும் போது இவன் ரிப்பல் பண்ண முடியாது, அப்போ இங்கே அட்ராக்ட் தான் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் ஒன் வே, பாசிட்டிவ்லேருந்து ஆரம்பிச்சு நெகட்டிவ்க்கு தான் அந்த லைன்ஸ் போகும், நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு வராது, க்ளோஸ் லுப்பையும் ஃபார்ம் பண்ணாது, ரைட்? இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா they never intersect each other. லைன்ஸ் என்ன ஆகாது, இன்டர்செக்டே ஆகாது, தனித்தனியான ட்ராக், இமேஜினரி லைன்ஸ் தானே, ரைட்? இந்த இமேஜினரி ட்ராக் தனித்தனியான லைன்ஸாக இருக்க போது இது ஒரு சிங்கிள் லைன் அப்படின்னா அடுத்த லைன் இதோடைய பாயிண்ட்லேயே வராது, டச்சே ஆகாது, தனியாக இருக்கும். ஒருவேளை இந்த லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு வைங்களேன், ஆக முடியுமா அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்படி ஆனால் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் எனக்கு டைரக்ஷன் வேணும். இப்போ தான் நான் சொன்னேன் ஃபீல்டு லைன்ஸ் எனக்கு தெரியுது, அதில் ஒரு பாயிண்டில் எனக்கு டைரக்ஷன் வேணும்னா அந்த டைரக்ஷனுக்கு நான் டேஞ்சண்ட்டை ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த பாயிண்டில் டைரக்ஷன் வேணும், அப்போ அந்த டைரக்ஷனுக்கு நான் டேஞ்சண்ட்டை ட்ரா பண்ணால் ரெண்டு டேஞ்சண்ட் வரும், இங்கே ஒரு டேஞ்சண்ட், இந்த ஒரு டேஞ்சண்ட். அப்போ இந்த இடத்துல அந்த டெஸ்ட் சார்ஜ் வந்தால் இங்கேயும் போகும் இங்கேயும் போகுமா? அப்போ ஒரே பாயிண்ட்ல ரெண்டு டைரக்ஷனில் போகிறதுக்கு அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? கிடையாது. சோர்ஸ் ஒன்று தான், ப்ளஸ் கியூன்ற சோர்ஸ் ஒன்று தான், அவன் ஒருத்தன் தான் இவனை வெளியே தள்ளிட்டே இருக்கான். அப்போ அது ஒரு டைரக்ஷனில் தான் போயிருக்க முடியும், ஒரு பாயிண்ட்ல ரெண்டு டைரக்ஷனில் போக முடியாது. அப்படி போக முடியாதுன்னா ஃபீல்டு லைன்ஸ் என்ன ஆகாது, இன்டர்செக்ட் ஆகாது. புரியுதுங்களா? ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட். மூணாவது என்னன்னா, மூணாவது முக்கியமான ப்ராப்பர்ட்டி, ஃபீல்டு லைன்ஸ் ஆர் ஆல்வேஸ் perpendicular to the surface of conductor. யாருக்கு? கண்டக்டருடைய சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலர். இப்போ இது வந்து போர்டு இருக்கு, இந்த போர்டு வந்து ஒரு கண்டக்டர் எடுத்துக்கும், இதில் சார்ஜஸ் இருக்கு, சர்ஃபேஸில் அக்குமுலேட் ஆயிருக்கு. இப்போ இந்த சார்ஜஸ்னால ஃபீல்டு லைன்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஃபீல்டு லைன்ஸ் இந்த கண்டக்டருடைய சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலர் தான் இருக்கும். இப்போ நான் ஒரு கண்டக்டரை ட்ரா பண்ணிக்கிறேன் இமேஜினரி. இப்போ இதில் சார்ஜ் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ இந்த சார்ஜ் கொடுத்தாச்சு, இதுலேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்படி இருக்கும்? ஃபீல்டு லைன்ஸ் பர்பெண்டிகுலராக இருக்கும், இப்படி தான் இருக்கும். இந்த கண்டக்டருடைய சர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலர் எப்படி இருக்கும்? ஏன் பேரலலா இருக்கக்கூடாது? ஒருவேளை சார்ஜ் இருக்கு,
இந்த டைரக்ஷனில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கோம். இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்க முடியுமா? இப்படி இருந்ததுனாக்க இந்த கண்டக்டருடைய சர்ஃபேஸ் தீட்டான்ற ஆங்கிள் மேக் பண்ணுது. அப்போது இந்த E வந்து நம்ம ரெண்டு பிரிச்சுக்கலாம். ஒன்று E cos θ, இன்னொன்று என்னது E sin θ. E sin θனா சர்ஃபேஸோடைய கண்டக்டருடைய சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலர், சார்ஜஸ் வெளியில் வர முடியாது. ஆனால் அந்த கண்டக்டருடைய சர்ஃபேஸ்க்கு பேரலாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துருதா? இப்போ தான் போர்டுன்னு சொன்னேன், போர்டில் சார்ஜ் இருக்குது. இப்போ ஒரு பேரலல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தால் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் இந்த சார்ஜஸ் எல்லாம் என்ன ஆரம்பிச்சிடும்? மூவ் ஆரம்பிச்சிருமா? இப்போ இந்த சார்ஜஸ் எல்லாமே மூவ் ஆகுதுன்னு வைங்க, இது ஒரு சர்ஃபேஸ் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். பேர் என்ன? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். படிக்கிற கான்செப்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். சார்ஜஸ் அங்கே ரெஸ்ட்டில் தான் இருக்குது, நம்ம தான் அந்த கண்டக்டருக்கு சார்ஜ் கொடுத்தோம். இப்போ எனிவே நம்ம இன்டியூஸ் பண்ணணும்னு வச்சுக்குவோம். அந்த சார்ஜ் ரெஸ்ட்டில் தான் இருக்க போகுது. அப்போ இந்த கான்செப்ட் படி பார்த்தா இங்கே அந்த சார்ஜ் அவனே ஒரு செல்ஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுறான். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு அந்த சார்ஜஸ் மூவ் ஆகுது, அதுலேருந்து அவனுக்கு கரண்ட் கிடைக்குது. ஸோ எந்த எனர்ஜியுமே வெளியிலேருந்து கிடைக்காம அவனே ஒரு புது எனர்ஜியை கிரியேட் பண்ணி மூவ் பண்ண முடியுமா? இது எனர்ஜி கன்சர்வேஷனே வயலேட் பண்ணுற மாதிரி. அப்போ இது பாசிபிளாக இருக்க முடியாது. அப்போது இங்கே பேரலல் காம்பவுண்டுக்கு வழியே கிடையாது, பேரலல் காம்பவுண்ட் வரக்கூடாது. இப்போ பேரலல் காம்பவுண்ட் இது ஜீரோனா கண்டிப்பாக ஒரே காம்பவுண்ட் தான் இருக்க முடியும், பர்பெண்டிகுலர் காம்பவுண்ட் தான். அதுதான் இங்கே பேசுகிறோம். ஆல்வேஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் ஆஃப் கண்டக்டர். சரியா? சில மாடல்ஸ் நம்ம போடுவோம், அதை பார்க்கலாம். ஃபுல் ஃப்ளெஜர் அதை படிச்சிடும். ஃபோர்த் ஒன், they never form a closed loops. They never form closed loops. நான் இப்போ தான் சொன்னேன், ஒரு பாசிட்டிவ்லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய லைன்ஸ் எங்கே தான் போகுது? நெகட்டிவ்க்கு தான் போகுது. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு டெஸ்ட் சார்ஜ் வச்சாச்சு, இந்த டெஸ்ட் சார்ஜை இவன் ரிப்பல் பண்ணுவான், இதே இந்த டெஸ்ட் சார்ஜ் அட்ராக்ட் தான் பண்ணுவான். இப்போ இவன் ரிப்பல் பண்ணிட்டான், அட்ராக்ட் பண்ணிட்டான், ஒரு சிங்கிள் வேல போயிருச்சு. ஒருவேளை க்ளோஸ் லூப் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குன்னு வைங்களேன், இந்த டெஸ்ட் சார்ஜ் இங்கே வைங்க, இவன் திருப்பி இவனை ரிப்பல் பண்ணுவானா? இந்த ப்ளஸ் டெஸ்ட் சார்ஜை இவன் ரிப்பல் பண்ண முடியுமா? இந்த ப்ளஸ் சார்ஜ் டெஸ்ட் சார்ஜ் இங்கே வந்து இவன் அட்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ இது ஒன் வே, இங்கே தான் போக முடியும். இது ஒரு லாஜிக். இன்னொரு லாஜிக் என்னன்னா, இது சோர்ஸ் சார்ஜ், பக்கத்தில் நான் ஒரு டெஸ்ட் சார்ஜ் வச்சிருக்கேன், இவனுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுறான், இந்த ஃபோர்ஸ் Q0 கிடைக்குது. இந்த Q0 இந்த ஃபோர்ஸ் வச்சுட்டு ஒருவேளை ஒரு க்ளோஸ்டு பாத்து இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு வைங்க, இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கி இப்படியே போய் ஒரு க்ளோஸ்டு பாத்தில் வந்து முடிஞ்சிருச்சுன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துருச்சு. ரைட்டா? அப்போ ஸ்டார்டிங் பாயிண்டே வந்துட்டாக்க இங்கே எந்த ஒர்க் டன்னும் நடக்கலைன்னு அர்த்தம். இவன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கான், இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட் டிஸ்பிளேஸ் ஆகிட்டே போயிட்டே தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஃபோர்ஸ் கண்டினியூஸாக ஆக்ட் ஆகிட்டே இருந்திருக்கு, ஆக்ட் ஆகி ஒரு க்ளோஸ் லுப்பில் போயிருந்தா ஒர்க் டன் ஜீரோ. அப்போது இங்கே எனர்ஜி எதுவுமே ஸ்பெண்ட் ஆகலைன்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த சார்ஜை வெளியே தள்ளுறதில்ல. ஆனால் கடைசியில் அது திரும்ப ஆரம்ப இடத்துக்கு வந்துட்டா டோட்டலாக நம்ம எந்த எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணலன்ற அர்த்தம் ஆயிரும். அப்படி இருக்க முடியாது. அதனால் ஃபீல்டு லைன்ஸ் க்ளோஸ் லுப்பை ஃபார்ம் பண்ணாது. இப்படியே ஒரு ரீசன் சொல்லியிருக்கோம், ஒர்க் டன் வச்சு ரீசன் சொல்லியிருக்கோம். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸ், இந்த ஃபீல்டு வந்து கன்சர்வேட்டிவ் ஃபீல்ட், கன்சர்வேட்டிவ் இல்லை க்ளோஸ்டு பாத்தில் ஒர்க் டன் ஜீரோ. அப்போ ஜீரோ வரக்கூடாது. கிளியர்? அடுத்து முக்கியமானது ரிலேட்டிவ் க்ளோஸ்னஸ். will give the strength of the electric field. Relative closeness will give the strength of the electric field. என்னது? நான் ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை ட்ரா பண்ணுறேன். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? யூனி டைரக்ஷனல், சேம் டைரக்ஷன். இந்த லைன்ஸ் கடையில் இருக்கக்கூடிய ஸ்பேசிங் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்டாக இருக்கும். ஸோ இது யூனிஃபார்ம் தான். இப்போ இதுவும் யூனிஃபார்ம் தான். அடுத்து நான் ட்ரா பண்ணியிருக்கக்கூடிய இதுவும் யூனிஃபார்ம். இங்கே ரெண்டு பேருமே யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்ட்ராங்கர், இது வீக்கர். ஸ்ட்ராங்கர்னா என்ன சொல்கிறேன்? இது ஒரு பர்டிகுலர் ஸ்கொயர் ஏரியா எடுத்துக்கோங்க. இந்த ஏரியாவில் இங்கே 4 லைன்ஸ் கவர் ஆகுது, இங்கே 2 லைன்ஸ் தான் கவர் ஆகுது. அப்போ இந்த பர்டிகுலர் ஏரியாவில் நம்பர் ஆஃப் லைன்ஸ் அதிகமாக இருக்கிறனால இதை ஸ்ட்ராங்கர்னு சொல்கிறோம். இது லைன்ஸ் வந்து வீக்கர் கம்பேர் டு திஸ். இதை கம்பேர் பண்ணும்போது இது மட்டும் இல்லை, ஏன் இது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சொல்கிறோன்னா, இந்த இடத்துல லைன்ஸ் எல்லாமே பேரலாக இருக்குது, யூனிடைரக்ஷன். அப்போ இங்கே என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கும், அதுதான் இங்கேயும் இருக்கும். இது கேர்ஃபுல்லாக பாருங்க. ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்லாம் எப்படி இருக்கும்? நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு இடத்துல லைன்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம், இன்னொரு இடத்துல லைன்ஸ் வந்து கம்மியாக இருக்கலாம், இப்படி இருக்கும். இப்போ இந்த இடத்துல லைன்ஸ்லாம் க்ரௌடடாக இருக்கா? இப்போ இங்கே இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் EA, இங்கே வரும்போது லைன்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது, இங்கே வரும்போது லைன்ஸ் ரொம்ப தள்ளி இருக்குது. அப்போ இங்கே EA வந்து ஃபீல்டு ஸ்ட்ரென்த் கிரேட்டர்,
B அதோட கம்மி, C அதோட கம்மி. ஸோ EA, EB, ECன்ற பேட்டர்னில் பார்க்கலாம். லைன்ஸ் ஒரு இடத்துல க்ரௌடடாக இருக்கும், போக லைன்ஸ் எல்லாமே செப்பரேட்டடாக இருக்கும். இது நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ நம்ம யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம சொல்லிடலாம். ஓகே, இப்போது இந்த ஃபீல்டு லைன்ஸை வச்சு சில கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கண்டக்டர் எடுத்தாச்சு, இந்த மாதிரி ஒரு பிளேட்டு, இதுக்கு மேலே நான் ஒரு சார்ஜை நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த சார்ஜ்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வரும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த சார்ஜை பெனட்ரேட், இந்த தின் பிளேட் இருக்கு இல்லையா, இது வழியாக பாஸ் ஆக போகுது. எப்படி இருக்க போகுது அந்த லைன்ஸோட பேட்டர்ன்ஸ்? கண்டிப்பாக இந்த கண்டக்டரோட சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும். ஸோ லைன்ஸ் இப்படி சைட்வேஸ் என்ன ஆக முடியும், பெண்ட் ஆக முடியும். இதோடைய சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக அந்த லைன்ஸ் இருக்கும். இப்படி தான் அதோட பேட்டர்ன் இருக்கும். சார் இப்படி போட்டிருக்கலாமா, இப்படி லைன்ஸ் இருக்குமானா இருக்காது. கண்டக்டருடைய சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலர் இருக்கும். ஸோ லைன்ஸோட பேட்டர்ன் இதுதான். சரியா? அதே மாதிரி ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் கொண்டு போய் நான் ஒரு ஸ்பியரை ப்ளேஸ் பண்ணிட்டேன், ஒரு கண்டக்டிங் ஸ்பியர். இந்த கண்டக்டிங் ஸ்பியரில் எப்படி இந்த ஃபீல்ட் லைன்ஸ் வந்து மாறும்? இந்த கண்டக்டர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டா, இது ஸ்பியர் வந்து ஒரு கண்டக்டிங் ஸ்பியர்னு சொல்லிட்டா, உள்ளே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி 0. அப்போ லைன்ஸ் உள்ளே போகக்கூடாது. அதே மாதிரி தான் இங்கேயும் இது கண்டக்டர் அப்படின்னு சொன்னால் உள்ள லைன்ஸ் போகாது, உள்ள கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ 0. சரியா? ஸோ சார்ஜ் செப்பரேஷன் நடந்து உள்ளே இருக்கக்கூடிய நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ஆயிரும். அதை நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் த கண்டக்டர் 0, உள்ள லைன்ஸ் இருக்காது. ஓகே, அப்போ இதோட பேட்டர்ன் எப்படி இருந்திருக்கும்? லைன்ஸ் உள்ளே போகக்கூடாதுன்னா எப்படி இருந்திருக்கும்? அதை கவனிங்க. இது கண்டக்டர் அப்படின்னா இதில் வரக்கூடிய லைன்ஸ் பாருங்கள். இந்த இடத்துல இது சர்ஃபேஸ், இதுக்கு டான்ஜென்ட்டுக்கு லைன்ஸ் பர்பண்டிகுலர். அதே மாதிரி இங்கே வரும்போது இதோடைய சர்ஃபேஸுக்கு சைட்வேஸில் பெண்டாகி இங்கே வந்துடும். இந்த இடத்துல கண்டக்டர் அதோடைய சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேருந்து லைன்ஸ் போகும். இங்கேருந்து லைன்ஸ் பர்பண்டிகுலராக வெளியே வந்து போகும். சரியா? ஸோ உள்ளே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0. ஓகே, இதே மாதிரி ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜை நீங்கள் பக்கத்தில் கொண்டு வரீங்கன்னா தே ரிப்பல் ஈச் அதர். அப்போ ரிப்பல்ஷன் அப்படின்ற போது லைன்ஸில் என்ன ஆகும்னா சைட்வேஸில் எலாங்கேட் ஆகும். இப்படி ரிப்பல்ஷனால் சைட்வேஸில் லைன்ஸ்லாம் என்ன இருக்கும், எலாங்கேட் ஆகிருக்கும். இது ரிப்பல்ஷனை டினோட் பண்ணுது. அட்ராக்ஷன் அப்படின்னாக்கா கான்ட்ராக்ட் ஆகும், லைன்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். ரிப்பல்ஷனால் சைட்வேஸில் எலாங்கேட் ஆகுது. அட்ராக்ஷன் வரும்போது லைன்ஸில் என்ன ஆக ஆரம்பிக்கும், கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். இதுவும் கேட்பாங்க. அட்ராக்ஷன் இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாம் கான்ட்ராக்ட் ஆகும். இப்போ இதெல்லாம் ஃபீல்ட் லைன்ஸோட பேட்டர்ன். பாசிட்டிவில் ஆரம்பிக்கணும், நெகட்டிவில் முடியணும். ஃபீல்ட் லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகக்கூடாது, க்ளோஸ் லூப்பை ஃபார்ம் பண்ணக்கூடாது. கண்டக்டரோட சர்ஃபேஸ்க்கு எப்போவுமே என்ன இருக்கணும், பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ இதான் அதோடைய ஐடியாஸ். இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். இந்த பேட்டர்ன்ஸை நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். ரைட்? ஸோ இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட ஐடியாஸ். அடுத்து இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் கொண்டு போய் நம்ம ஒரு டைப்போலை ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த டைப்போல் இது ரொட்டேட் ஆக போகுது. அப்போ ரொட்டேட் ஆகுதுன்னா அங்கே கண்டிப்பாக அவனுக்கு என்ன கிடச்சிருக்கணும், ஒரு டார்க் கிடச்சிருக்கணும். அந்த டார்க்குக்கு என்ன ஃபார்முலா, அதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். த டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை an electric dipole in a uniform electric field. நான் ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எடுத்துட்டேன். இந்த இடத்துல ஒரு டைப்போலை இப்படி பிளேஸ் பண்ணியாச்சு. இந்த டைப்போல் ஒரு ஆங்கிள் இன்க்ளைனில் இருக்குது, தீட்டான்ற ஆங்கிள். இது டைப்போல் மொமெண்ட்டோடைய டைரக்ஷன். இது எலக்ட்ரிக் ஃபீல்ட். இது பிளேஸ் பண்ணோடனே இந்த டைப்போல் இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வைக்கும் போது இவனுக்கு ஒரு டார்க் கிடைக்கும். எப்படி டார்க் கிடைக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு அலாங் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு ஃபோர்ஸ் கிடைச்சிருக்கும். இது F+Qன்னு சொல்லுவோம். நெகட்டிவ் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும், -Q. அப்போது இந்த டைப்போலுக்கு கிடைக்கக்கூடிய நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜுக்கு கிடைச்ச ஃபோர்ஸையும் நெகட்டிவ் சார்ஜ் கிடைச்ச ஃபோர்ஸையும் ஆட் பண்ணுறேன். ஸோ இது +QE வந்துடும், இது -Q ஆயிரும், ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ நெட் ஃபோர்ஸ் 0. இந்த டைப்போலுக்கு கிடைக்கக்கூடிய நெட் ஃபோர்ஸ் 0. அப்போ நெட் ஃபோர்ஸ் 0னா இது ஈக்லிபிரியமில் இருக்கும் இல்லையா? ஈக்லிபிரியமோட ஐடியாஸை பார்த்துருக்கோம். இப்போ ஈக்லிபிரியமில் இருக்கும். என்ன டைப் ஆஃப் ஈக்லிபிரியம்னா டிரான்ஸ்லேஷன் ஈக்லிபிரியம்.
அப்படின்னா என்ன சார், இந்த டைபோல் ரைட்லையோ லெஃப்ட்லையோ டிஸ்பிளேஸ் ஆகாது, இந்த இடத்துல இருந்து ரைட்லையோ லெஃப்ட்லையோ டிஸ்பிளேஸ் ஆகாது. அப்போ என்ன நடக்கும், இந்த ரெண்டு ஃபோர்ஸு சேர்ந்து இவனை டிரான்ஸ்லேட் பண்ண வைக்கல, மூவ் பண்ண வைக்கல. அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேற என்ன பண்ண வைக்க முடியும், இவங்க ரெண்டு பேரும் பாருங்க ஈக்குவல் மேக்னிட்யூட் தான் இருக்கு, அதே நேரத்தில் இவங்க ஆக்ட் ஆகக்கூடிய லைன் ஆஃப் ஆக்ஷன் வெவ்வேறாக இருக்கு. இப்போ நான் இந்த பெண்ணாவை இப்படி ஹோல்ட் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா இங்கே இருக்கிற ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன் மூவ் பண்ண வைக்கும், இவன் ஆப்போசிட் டைரக்ஷன் மூவ் பண்ண வைப்பான். அப்போ இது ரெண்டு பேருமே சேர்ந்து இவன் ஆப்போசிட் டைரக்ஷன் மூவ் பண்ண வச்சா இங்கே அந்த பேனை ரொட்டேட் ஆகுது இல்லையா, அதே மாதிரி இந்த ரெண்டு ஃபோர்ஸும் சேர்ந்து இந்த டைபோல் என்ன பண்ண வைக்கும், ரொட்டேட் பண்ண வைக்கும். அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் சேர்ந்து என்னது ஒரு கப்பல் ஃபார்ம் பண்ணுது, தே ஆர் கப்பல் ஆஃப் ஃபோர்ஸஸ். இப்போ இந்த கப்பல் ஆஃப் ஃபோர்ஸஸ்னால இந்த டைபோல் என்ன ஆரம்பிக்குது, ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ இந்த மூமெண்ட் ஆஃப் திஸ் கப்பல், இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் சேர்ந்து தான் நம்ம கப்பல்னு சொல்கிறோம். இதோடைய மூமெண்ட் என்ன, அதை தான் நம்ம டார்க்னு நம்ம மெஷர் பண்ணுறோம். டார்க் டவ் ஈக்குவல்ஸ் டு இந்த ரெண்டு ஃபோர்ஸில் ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் எடுத்துக்கிறீங்க இன்டூ இந்த ரெண்டு ஃபோர்ஸோடைய லைன் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இது 2Dன்னு சொன்னால் இது தீட்டா, அப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த டிஸ்டன்ஸ் என்ன வந்துடுது 2D sin தீட்டா, பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போது 2D sin தீட்டா. இப்போ மேக்னட் ஆஃப் ஃபோர்ஸ் எவ்வளோ, QE இன்டூ 2D sin தீட்டா. அப்போது இந்த Q இன்டூ 2D சேர்த்து அது என்ன ஆயிரும், P ஆயிரும். ஸோ இட் பிகம்ஸ் PE sin theta in vector form, tau vector equal to P vector cross E vector, cross product. இப்போ இது P vector இங்கே இருக்கு, E vector இங்கே இருக்கு, P cross E ரைட் ஹேண்ட் தம்பு யூஸ் பண்ணலாம், P cross E டார்க் உள்ள போயிருக்கும். எப்போயுமே எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஃபிக்ஸ்டு, டைபோல் மூமெண்ட் தான் என்ன ஆகணும், எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அலைன் ஆகணும். ஒன்ஸ் இது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அலைன் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ரொட்டேஷன் கிடையாது. இப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் டைபோல் வச்சா அங்கே நோ டிரான்ஸ்லேஷன், ஒன்லி ரொட்டேஷன். இது டிரான்ஸ்லேஷன் ஈக்லிபிரியமில் இருக்கும், தெர் இஸ் நோ ரொட்டேஷன் ஈக்லிபிரியம். ரொட்டேஷன் ஆச்சுன்னு சொன்னால் தெர் இஸ் நோ ஈக்லிபிரியம். புரியுதுங்களா? இதோடைய யூனிட் பாருங்க, டவ்வுடைய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸில் இதே தான், நியூட்டன் மீட்டர். இந்த ஐடியாவுக்கு கொடுத்துருக்கோம். இதில் மேக்ஸிமம் டார்க்குன்னு கேட்டால் தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி இருக்கும்போது மேக்ஸிமம் டார்க் வரும். when theta becomes or when theta equal 90 degree it attains a maximum torque. மேக்ஸிமம் டார்க் என்னது, PE ன்னு. தீட்டா 0 டிகிரி இருந்ததுன்னா there is no torque, அவனுக்கு அலைன்மெண்ட் மட்டும் தான், அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்த விட்டு நகர போகிறது கிடையாது. இது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருந்தால் கிளியர். ஒருவேளை நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருந்தால், நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி இருக்கலாம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த இடத்துல ஒரு டைபோல் அப்படி பிளேஸ் பண்ணியாச்சு, நெகட்டிவ் டு பாசிட்டிவ், இதே பேரலல் டைரக்ஷன் வச்சாச்சு. அப்படி வைக்கும் போது இந்த ஏன்ற லொகேஷன் எடுத்துக்கோங்க, பீன்ற லொகேஷன். ஏன்ற லொகேஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் கிரேட்டராக இருக்குது தென் பி. லைன்ஸ் எல்லாம் க்ரௌடடாக இருக்குது, இங்கே தள்ளி தள்ளி இருக்குது. இப்போ ஏல ஃபீல்டு ஸ்ட்ரென்த் கிரேட்டர், பியில் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஸ்மாலர். அப்போ இங்கே இவனுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும், F minus Q. இது எந்த டைரக்ஷன், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கிடைக்கும். ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த F minus Q கிடைக்கும். இந்த ப்ளஸ் Q பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் பாசிட்டிவ் டைரக்ஷனில் கிடைக்குது. அப்போ ரெண்டு ஃபோர்ஸ் கிடைக்குது, F minus Q, F plus Q. இந்த மைனஸ் Q ஃபோர்ஸ் பெருசா, பிளஸ் Q ஃபோர்ஸ் பெருசா, இங்கே தானே ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் கிரேட்டர். அப்போ இவனுடைய மேக்னிட்யூட் தான் கிரேட்டர் தென் F plus Q. அப்போ என்ன ஆக ஆரம்பிக்கும்னா டைபோல் மூவ் டுவர்ட்ஸ் லெஃப்ட், லெஃப்ட் சைடு மூவ் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ டைபோல் மூவ் டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஸோ இது டிபெண்ட்ஸ், நம்ம பொசிஷனை மாற்றிக்கலாம். இந்த டைபோல் மூமெண்ட் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றினாலும் சரி, எந்த இடத்துல உனக்கு மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கிடைக்குதுன்னு பாருங்க. இங்கே மேக்னிட்யூட் வைஸ் இவனுக்கு தான் இங்கே மேக்ஸிமம் கிடைக்குது, ஸோ தட் இட் வில் மூவ் லெஃப்ட் டுவர்ட்ஸ். ஒருவேளை இங்கே ப்ளஸ் Q இங்கே மைனஸ் Q இருந்தால் இவனுக்கு என்ன கிடைக்கும், பாசிட்டிவ் மேக்ஸிமம் கிடைக்கும். அப்போ டைபோல் ரைட் சைடில் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருந்தால். அதே மாதிரி நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும்போது டார்க்கோட வேல்யூ P வெக்டர் கிராஸ் E ஆஃப் R வெக்டர். அந்த பொசிஷனில் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அவனுக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு அவனுக்கு டார்க் கிடைக்கும். இது ரொம்ப ரேராக தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, இது நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய கான்செப்ட் பார்த்துருந்தோம். ஃபீல்டு இன்டென்சிட்டி, டைபோல் மூமெண்ட்னால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதோடைய டார்க் எல்லாமே பார்த்தோம். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய பாயிண்ட் சார்ஜ் இருக்கு இல்லையா, அதில் சில கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம் ஆஸ் யூஷுவல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிறேன், இது ஒரு 20 மைக்ரோகூலும் எடுத்துக்கிறேன், இது ஒரு 10 மைக்ரோகூலும் எடுத்தாச்சு, +10 மைக்ரோகூலும். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம்.
இந்த இடத்த சென்டரில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொஷின் கேட்கலாம். சென்டர் பாயிண்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஃபைண்ட் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பி. இது ஒரு சிம்பிள் கொஸ்டின். நம்ம அந்த KQ/R² எடுத்துருக்கோம் இல்லையா, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது. இப்போ +10 +20 சென்டரில், அப்போ இது 5 சென்டிமீட்டர் வந்துடும், இது ஒரு 5 சென்டிமீட்டர் சென்டரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ இந்த +20 மைக்ரோகூலம்னால இங்கே வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட்வர்ட்ஸ், இது E1 வெக்டார் அவுட்வர்ட்ஸ் பாசிட்டிவ்னால. இப்போ E1உடைய மேக்னிட்யூட் எடுத்தால் KQ/R², நான் K டைரெக்டாக எழுதிடுறேன், 9 × 10⁹, Qவோட வேல்யூ 20 × 10⁻⁻6 by செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் வந்து 5 சென்டிமீட்டர். இப்போ 5 × 10⁻², the whole square. ஸோ இப்போ E1 is equals to 9 × 2 10⁻, இது 10 வந்துடும், 10⁻6 4, இது 25 × 10⁻, இது ஒரு -4 வந்துடும். அப்போது இது 18 × 10⁻, இது என்ன ஆயிரும், 8 ஆயிரும். ஒரு 2 மட்டும் வச்சுக்கோங்க, மீதி 6 தனியாக வைங்க. இது 25, இதை கேன்சல் பண்ணால் 4 ஆகும். ஸோ டோட்டலாக E1ஓட வேல்யூ 72 × 10⁻⁻6 N/Coulomb E1ஓட வேல்யூ. E2ஓட வேல்யூ 10 மைக்ரோகூலம்னால அதே டிஸ்டன்ஸ் தான் இருக்குது, கண்டிப்பாக இதில் பாதி தானே இருக்கும். அப்போ E2 வேல்யூ 36 × 10⁻+6 N/Coulomb. இதில் பாதி நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். இதில் 10 மைக்ரோகூலம், இந்த 2 அப்படியே வராது, 2 வராமல் அப்படியே நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா இதோட வேல்யூ என்ன ஆயிரும், உங்களுக்கு 2 × 18 36 வந்துடும். அப்போது நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வரும்போது ரெண்டையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணலாம். E1 லார்ஜர், E2 டைரக்ஷன் இங்கே இருக்கும், அதை மறந்துடாதீங்க. E2 வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும், இந்த +10 இந்த பாயிண்டில் அவுட்வர்ட்ஸ் இருக்கும். அப்போ E1 - E2 தான் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ 72 × 10⁻+6 -36 × 10⁻+6. இப்போ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 36 × 10⁻+6 N/Coulomb, ரைட். இப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷனில் இருக்குது, அலாங் E1ஓட டைரக்ஷன் வந்துடும், ரைட். இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், எந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ஆகுது, எந்த லொக்கேஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ஆகுது, அதை கேட்க முடியும். இதே கொஸ்டினில் அதை நம்ம பார்க்க முடியும். ஒன்று 20 மைக்ரோகூலம், இன்னொன்று 10 மைக்ரோகூலம் எடுத்துட்டோம், +10 மைக்ரோகூலம். செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் என்னென்னா 10 சென்டிமீட்டர் வச்சுருந்தோம். எந்த லொக்கேஷனில் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ஆகுது, இப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இருந்து x டிஸ்டன்ஸ் எடுத்துக்கும், ரிமைனிங் வந்து 10 - x. இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ஆகுது. எப்படி 0 ஆக முடியும், இந்த 20 மைக்ரோகூலம்னால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் E1 ரைட் சைடு இருக்கும், 10 மைக்ரோகூலம்னால இங்கே வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லெஃப்ட் சைடு, இது E2. ஸோ ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு பாயிண்ட்ல பேலன்ஸ் ஆகுது, அது 0 ஆகுது. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் ட்ரா பண்ணியிருக்கோம், பட் இது கொஞ்சம் தள்ளி கூட வரலாம். இப்போ E1 E2 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ வரும்போது அந்த இடத்துல நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0. அப்போ E1 K, Qவோட வேல்யூ 20 × 10⁻⁻6. நான் Kயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுமா, தேவையில்லை, ஈக்குவலாக தானே ஆகுது. இதோட பை டிஸ்டன்ஸ் வந்து இது x², தட் ஈக்குவல்ஸ் டு K இன்டூ இந்த சார்ஜ் 10 × 10⁻⁻6. அங்கே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னது 10 - x the whole square. அப்போ கேன்சல் பண்ணால் இந்த K and K கேன்சல், இது 2 டைம்ஸ் வந்துடும், இது 1. அப்போ 2/x² is equals to 1/10 - x the whole square. இதுக்கு நீங்கள் ரூட் எடுக்கலாம், root of 2/x is equals to 1/10 - x. அப்போ √2 10 ரூட்னு எழுதலாம், -10x is equals to the x. 10 √2 is equals to இது 11x ஆயிரும். இப்போ x is equals to 10 √2/11 சென்டிமீட்டர். ஸோ இந்த டிஸ்டன்ஸில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ஆகலாம், ஓகேவா. ஸோ இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க, இது இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ஆகுது, நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0, அது எந்த லொகேஷனில் 0 ஆகுது, இது நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ ஒரு சார்ஜ் பாசிட்டிவ், ஒரு சார்ஜ் ரெண்டு சார்ஜுமே பாசிட்டிவாக இருக்குன்னா நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் பிட்வீன் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாயிண்ட்ல 0 ஆகும். இன்கேஸ் இப்போ ஒரு சார்ஜ் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கும், இன்னொரு சார்ஜ் வந்து நெகட்டிவாக எடுத்துக்கும், -10 மைக்ரோகூலம். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்க செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் நான் அதே 10 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ஆகக்கூடிய பாயிண்ட் எங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபைண்ட் த பாயிண்ட் வேர் த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் becomes 0. ஒன்று +10 இன்னும் -10 இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ஆகக்கூடிய பாயிண்ட் அவுட் சைட் த சார்ஜஸ். இப்போ இன்பிட்வீன் நீங்கள் எடுக்கிறீங்க, இந்த பாயிண்ட் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், இங்கே 0 ஆக முடியுமா? +20னால இங்கே வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரைட் சைடு வந்துடுது, E1 வெக்டார் எடுத்துக்கிறேன்.
நெகட்டிவ் சார்ஜ் இந்த -10 மைக்ரோகூலம்னால இங்கே இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதுவும் அதே டைரக்ஷன் தானே வரும், இன்வெர்ஸ் தானே. அப்போ அந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒரே டைரக்ஷனில் இருந்தால் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேன்சல் ஆகாது, ஜீரோ ஆகாது. அப்போ இங்கே நான் ஜீரோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் இருக்குது. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ ஆகணும்னா ஒன்று இந்த 20 மைக்ரோகூலம்க்கு லெஃப்ட் சைடு, இல்லை இந்த -10 மைக்ரோகூலம்க்கு ரைட் சைடு. இப்போ லெஃப்ட் சைடு எடுத்துக்கோங்க. இன்கேஸ் இந்த பாயிண்ட்டில் ஜீரோ ஆகுதுன்னு வைங்களேன், எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த பாயிண்ட்டில் ஜீரோ ஆகுது, எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. இமேஜின் கிளியர். இப்போ இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ ஆக போகுது. 20 மைக்ரோகூலம்னால எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னது, லெஃப்ட் சைடு வந்துடுது, E1. இது 20 சார்ஜ் வைஸ் இதோட மேக்னெட் கிரேட்டர். இந்த பாயிண்ட் அப்படின்றது 20க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு. இந்த இடத்துல 20யோட ஃபீல்ட் டாமினண்டா இருக்கும். இந்த டாமினன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டை -10 மைக்ரோகூலம்னால எலக்ட்ரிக் ஃபீல்ட் டுவர்ட்ஸ் ரைட்டு தான் வரும். இது கேன்சல் பண்ண முடியுமா? இந்த இடத்துல 20யோட ஸ்ட்ரென்த் கிரேட்டர், இங்கே சார்ஜும் பாதியாக குறைஞ்சிருச்சு, டிஸ்டன்ஸ் கிரேட்டராக இருக்குது. ஸோ அதனால் இங்கே E1 E2 ஆப்போசிட்டில் இருந்தாலும் அது கேன்சல் பண்ண முடியாது. இப்போ இந்த இடத்துக்கு வாங்க, டு த ரைட் ஆஃப் 10 மைக்ரோகூலம், இது எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குன்னா 10 மைக்ரோகூலம்னால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்வெர்ட்ஸ், இது E1. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இதோட வேல்யூவை 20 மைக்ரோகூலம் பேலன்ஸ் பண்ண முடியும். ஸ்ட்ரென்த் வைஸ் இது டபுள் ஆயிருச்சு. அப்போ E2 இந்த டைரக்ஷனில் இருக்க முடியும். ஸோ எப்போ எல்லாம் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கோ, உங்களுக்கு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எங்கே ஜீரோ ஆகுதுன்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய பாயிண்ட் நியர் பை த வீக்கர் சார்ஜ். வீக்கர் அப்படின்னு சொன்னால் மேக்னிடியூட் பற்றி சொல்லலை, யாருடைய நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு பாருங்க. இப்போ இன்கேஸ் -3 மைக்ரோகூலம் இருக்கு, ஒரு இதில் +2 மைக்ரோகூலம் இருக்கு. எங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ ஆக வாய்ப்பு இருக்குன்னா நியர் பை தி வீக்கர் சார்ஜ். இவர் தானே வீக்கர், நம்பர் வைஸ் பார்க்கும்போது இது வீக்கர். இந்த பாயிண்ட்ல தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ ஆக சான்ஸ் இருக்கு. அதனால வீக்கர் சார்ஜ் பக்கத்தில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாருங்க. அப்போ எனக்கு இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ ஆகுதுன்னு வைங்களேன், இதை நான் கால்குலேட் பண்ணலாம். எப்படின்னு பாருங்க. ரைட், இந்த பாயிண்ட் எடுத்தாச்சு. ஸோ இப்போ இங்கே E1 அப்படின்றது இவரோடது. E1 வந்து 10 மைக்ரோகூலம் வச்சுக்கோம், K 10 மைக்ரோகூலம். இந்த இடத்துல E1 E2 ஜீரோ ஆயிருது. E1 வந்து K 10⁻⁻⁶ ஹோல்ட் பை x². E2ஓட வேல்யூ இந்த டிஸ்டன்ஸில் வந்துடுது. அப்போ K 20⁻⁻⁶ பை 10 + x ² கிளியர். அப்போ ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அங்கே ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருக்கும் போது நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ ஆகுது. நான் ஒன் செகண்ட் சொல்கிறது தான், எலக்ட்ரிக் ஃபீல்டோட கேல்குலேஷன், ஃபோர்ஸோட கேல்குலேஷன். சார்ஜ் நெகட்டிவ் கொடுத்தாலும் இந்த இடத்துல நீங்கள் மேக்னெட் பாசிட்டிவாக எழுதிக்கோங்க. ஸோ இப்போ K 10⁻⁻⁶ பை x² ஈக்குவல்ஸ் டு K 20⁻⁻⁶ பை 10 + x ² இந்த நம்பர்ஸ் ஈஸியாக சிம்பிளிஃபை ஆகும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம், இது 2 வந்துடும். ஸோ இப்போ ரூட் எடுத்தீங்கன்னா 1/x ஈக்குவல்ஸ் டு √2 பை 10 + x. அப்போ 10 + x ஈக்குவல்ஸ் டு √2x. அப்போ அதை கொண்டு போயிட்டா √2 - 1 × x. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வந்துடும், 10 பை √2 - 1. கிளியர். இப்போ இந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு கொஷின்ஸ் கேட்பாங்க. அது இல்லாமல் நம்ம ஃபோர்ஸ் வச்சு பார்த்தோம் இல்லையா, அதே பேட்டர்னில் சில கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில் இந்த வெர்டிசஸில் இந்த சார்ஜஸ் வச்சாச்சு, +q, இது A, இது B, இது C அப்படின்னா ஃபைண்ட் the net electric field at A. இந்த கொஸ்டின் கேட்கலாம். இப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் at Aன்னு வந்தால் +q இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த டைரக்ஷன் பாருங்கள். எப்போதுமே பாசிட்டிவ் சார்ஜ்லாம் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன சொல்லியிருக்கோம், அவுட்வர்ட்ஸ். இங்கே சார்ஜ் தேவையில்லை, இது E1 வெக்டார் எடுத்துக்கலாம். E1 உடைய மேக்னிடியூட் என்ன, K/Q/A². அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் இதுவும் அவுட்வர்ட்ஸ், இது E2. அப்போ E2 உடைய மேக்னிடியூட் என்னது, KQ/A². ரெண்டுமே ஈக்குவல் தான். இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். இதோட நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டேஷில் இருக்கும். ஃபோர்ஸ் என்ன பார்த்தோமோ அது அப்படியே இங்கே வரப்போகுது. அங்கே Fன்னு வந்தது, இங்கே Eன்னு வந்தது. அதுதான் டிஃப்ரென்ஸே தவிர மற்ற எல்லா ப்ராசஸும் சிமிலர் தான். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ √E1² + E2² + 2 E1 E2 cos 60 டிகிரி. பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர்ஸ் ரிசல்டன் வேணும்னாக்கா நீங்கள் பேரலோகிராம் யூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ ரெண்டு பேருமே ஒரே வேல்யூ தான், E தான். ஸோ இப்போ எழுதணும்னா என்ன வந்துடும், √E² + E² + 2 E² cos 60 டிகிரி வேல்யூ 1/2 கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் என்னது, √3E. அப்போ √3 K Q
q squared divided by kq divided by a squared. இது net electric field. இவருடைய direction with either of the vectors எவ்வளோ இருக்க போகுது 30 degree இருக்க போகுது. இது நம்ம காலையிலே சொல்லியிருப்போம். In case உங்களுக்கு கொஸ்டினோட வேல்யூஸ் வந்து மாறுது, இது ப்ளஸ் கியூ இருக்குது, இங்கே மைனஸ் கியூ இருக்குன்னா மைனஸ் கியூட எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருந்திருக்கும் இந்த டைரக்ஷனில், இது ப்ளஸ் கியூ அவுட்வர்ட்ஸ் போகும், மைனஸ் கியூ இன்வர்ட்ஸ் வரும், இங்கே 120 டிகிரி வரும். அப்போ ரிசல்ட் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் திஸ் டைரக்ஷன் இது மாறிட்டே போகும். இந்த பேட்டர்னில் நிறைய கேட்கலாம். இப்போ ஒருவேளை இப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, இங்கே ப்ளஸ் கியூ இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் 2q இருக்குது, இது பி, இது சி, இது ஏ, ஈக்குவல் ட்ரையாங்கிள் தான். கொஸ்டின் என்னன்னா ஃபைண்ட் த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஏ. இந்த கொஸ்டின் கேட்குறேன்னு வைங்க. இப்போ பாசிட்டிவ் சார்ஜ்னால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷனில் போகும். இது E1 எடுத்துக்கலாம். ஸோ E1உடைய மேக்னிட்யூட் என்ன, k q by a ஸ்கொயர். E2 இந்த டைரக்ஷனில் வரக்கூடிய அட்ராக்ஷனால் வருது. ஸோ இது E2 வெக்டார். அப்போ E2 உடைய மேக்னிட்யூட் 2kq by a ஸ்கொயர். இப்போ ரிசல்ட் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேட்குறாங்க. இப்போ ரிசல்ட் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வரும்போது E net ஈக்குவல் டு ரூட் ஆஃப் அதே ஃபார்முலா E1 ஸ்கொயர் ப்ளஸ் E2 ஸ்கொயர் ப்ளஸ் 2E1 E2 காஸ் தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல தீட்டாவோட வேல்யூ தெரியும், 120 டிகிரி வந்துடும். ஸோ காஸ் 120 டிகிரி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -1/2. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காஸ் 120 டிகிரி வேல்யூ -1/2. இதை E1 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இன்ஸ்டன்ட் என்ன பண்ணிக்கலாம், இது E எடுத்துக்கலாம், இதை 2E எடுத்துக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணனா இது E ஸ்கொயர் ப்ளஸ் இது 4E ஸ்கொயர் ஆயிரும். இது ப்ளஸ் 2 இன்ட்டு E இன்ட்டு 2E காஸ் 1 டிகிரி வேல்யூ -1/2. இந்த 2 and 2 கேன்சல் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் அகேன் இது ரூட் ஆஃப் 5E ஸ்கொயர் மைனஸ் இது 2E ஸ்கொயர் ஆயிரும். இது ரூட் 3E ஆயிரும். காலையில் என்ன பார்த்தோமோ, அதாவது போன வீடியோவில் என்ன பார்த்தோமோ அதே தான், kq by a ஸ்கொயர். இப்போ இதோட டைரக்ஷன் எப்படி இருக்க போகுது, ரிசல்டன் டைரக்ஷன் இது கிரேட்டர் இல்லையா, இது E2, இது கிரேட்டர். அப்போது ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்க போகுது, E2க்கு பக்கத்தில் தான் இருக்க போகுது. ஸோ E2க்கு பக்கத்தில்னா இதோடைய பவுண்டரி பாருங்கள், இதுலேருந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன இருக்க போது டுவர்ட்ஸ் E2 தான் இருக்கும். இந்த டைரக்ஷன் நீங்கள் கண்டுபிடிக்கலாம், பீட்டா. இது நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம் லாஸ்ட் வீடியோவில். tan பீட்டான்னு எடுக்கும் போது இது E1 வந்துடும். ஸோ அப்போது E1 sin தீட்டா இதோட பை E2 ப்ளஸ் E1 காஸ் தீட்டா. இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். tan பீட்டாவோட வேல்யூஸ் இதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாடல்லையும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். இப்போ tan பீட்டா ஈக்குவல்ஸ் டு E1 sin theta, அதோட வேல்யூ E sin 120 டிகிரி. E2 வேல்யூ வந்துருக்கு 2E வந்துடும் ப்ளஸ் இது E cos 120 டிகிரி. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். E எல்லாமே கேன்சல் ஆயிரும். இது ரூட் 3/2 வரும். sin 120 sin 120ன்றது sin 180 - 60, 180 - 60னா அது sin 60 தான், ரூட் 3/2. இதோட வேல்யூ 2 அப்படியே இருக்கும். cos 1 டிகிரி வேல்யூ -1/2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் ரூட் 3/2. இதோட ஆன்சர் 3/2. ஸோ கேன்சல் ஆகும்போது ரூட் 3/3. இதை கேன்சல் பண்ணால் ரூட் 3. இப்போ tan பீட்டா ஈக்குவல்ஸ் டு ரூட் 3, 1/√3னா பீட்டாவோட வேல்யூ எவ்வளோ 30 டிகிரி. அப்போ இது 30 டிகிரியில் வந்துடுது. அப்போ இது எவ்வளோ இருக்கும் 90 டிகிரி இருக்கும். சரியா? ஸோ இந்த பேட்டர்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இதே மாதிரி உங்களுடைய ட்ரையாங்கிளோடைய ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. சென்ட்ராயில் ஒரு சார்ஜ் வச்சாச்சு. சென்ட்ராயில் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன இருக்கும் 0. சென்ட்ராயில் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேட்குறாங்க. வெர்டிசஸில் சார்ஜ் வச்சுட்டேன். கரெக்டாக சென்ட்ராய்டில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேட்டால் இந்த சென்ட்ராய்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ 0. 3 எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும். இந்த 3 எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஆன்சரும் 0. ரிசல்டன்ட் இது E1, இது E2, இது E3. இந்த 3 எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஈக்குவல் மேக்னிட்யூடில் இருக்கும். ஸோ ஈக்குவல் மேக்னிட்யூடில் வருதுன்னா இது E வெக்டார், இதுவும் E வெக்டார், இதுவும் E வெக்டார். ஸோ 3 எலக்ட்ரிக் ஃபீல்டோட செப்பரேஷன் ஆங்கிள் 120 டிகிரி, 120 டிகிரி. ஸோ இதில் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆயிரும் உங்களுக்கு கேன்சல் ஆயிரும் 0. பென்டகன் இதோட ஐடியாஸும் சொல்லியிருப்போம். ஸோ பென்டகனுடைய
கார்னர்ஸில் சார்ஜஸ் இருக்குன்னா பை சிமிட்ரி இவனோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இவனோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் பேலன்ஸ் ஆயிடும். இந்த சென்ட்ராய்டு இந்த சென்டர் பாயிண்ட்ல வரக்கூடிய நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னது 0. ஹெக்ஸகன் வச்சுருக்கோம். ஹெக்ஸகனுடைய 6 கார்னர்ஸ்லையும் சார்ஜ் வச்சாச்சு. ஸோ 6 கார்னர்ஸ்லையும் சார்ஜ் வச்சாச்சுன்னா அந்த 6 கார்னருடைய சென்டர்லையும் வரக்கூடிய நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னது 0 தான் இருக்கும். இந்த ரிசல்ட்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆன்சர் என்னது 0. சரியா? இது எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறது கவனிங்க. A system has 2 charges QA 2.5 10 to the power of minus 7 coulomb, QB minus 2.5 10 to the power of minus 7 coulomb located at a point 0, 0, minus 15, B வந்து 0, 0, plus 15 இருக்கு. Right? What is the electric dipole moment of the system? இப்போ dipole moment நம்ம calculate பண்ண போகிறோம். இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா z axis எடுத்துக்கிறேன். ஓகே, x0 y0 z இருக்கு. அப்போது A உடைய லொக்கேஷன் 0, 0, minus 15. இங்கே இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து 2.5 into 10 to the power of minus 7 coulomb. Bன்ற லொக்கேஷன் இங்கே இருக்குது. இந்த Bன்ற லொக்கேஷனுடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா 0, 0, plus 15 வந்துடுது. இங்கே இருக்கக்கூடிய சார்ஜ் minus 2.5 into 10 to the power of minus 7 coulomb. இது A. கொஸ்டின் கேட்டிருக்கிறது டைபோல் மூமெண்ட். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இங்கேருந்து இது வரைக்கும் 15 சென்டிமீட்டர், இங்கேருந்து இது வரைக்கும் 15 சென்டிமீட்டர். அப்போ டோட்டலாக 2Dன்றது எவ்வளோ வந்துடுது? 30 சென்டிமீட்டர் ஆயிடுது. அப்போ டைபோல் மூமெண்ட் எடுத்தால் Q into 2D, Qவோட வேல்யூ எனி ஒன் சார்ஜ் 2.5 into 10 power of minus 7 எடுக்கலாம். 2Dயோட வேல்யூ 30 into 10 to the power of minus 2. ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது 3, இதில் ஒரு 0 கொடுத்துருங்க, 25 வருது. 3 into 25 75 into 10 to the power of minus 9 or 7.5 into 10 to the power of minus 8 எடுத்துடலாம். இது டைபோல் மூமெண்ட்டோட மேக்னிட்யூட். ஸோ 7.5 இருக்குது. இதில் எந்த டைரக்ஷனில் உங்களுடைய டைபோல் மூமெண்ட் இருக்குன்னு பார்க்கணும். டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன் நம்ம சொல்லியிருப்போம். இட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். நெகட்டிவ் இங்கே இருக்குது, பாசிட்டிவ். அப்போ இந்த டைரக்ஷனில் தான் டைபோல் மூமெண்ட் இருந்திருக்கணும். இது என்னன்னா நெகட்டிவ் z ஆக்சிஸ், இது பாசிட்டிவ் z ஆக்சிஸ். அப்போ டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன் நெகட்டிவ் z ஆக்சிஸ் அப்படின்னா வெக்டர் ஃபார்மில் எழுதும் போது 7.5 into 10 power of minus 8, it is along negative z, மறந்துடாதீங்க. ஸோ மைனஸ் k cap. இப்போ 7.5 into 10 power of minus 8 k cap, minus k cap. சரியா? இந்த டைரக்ஷன். இந்த மேக்னிட்யூட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க. டைரக்ஷன் எப்போதுமே நெகட்டிவ் டு பாசிட்டிவ்ன்றதை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த டைபோல் மூமெண்ட்டோடைய டைரக்ஷன் p கேப்னு போட்டிருக்கோமா? இதை நீங்கள் z ஆக்சிஸில் இருக்கனால இங்கே ரெஃபரன்ஸ் என்ன பண்ணிக்கலாம்? k கேப் எடுத்துக்கலாம். அதனால தான் இங்கே மைனஸ் k கேப் போட்டிருக்கேன். இது வரைக்குமே p கேப்னு போட்டிருப்போம். இங்கே ரெஃபரன்ஸ் நமக்கு இருக்குது. எந்த டைரக்ஷனில் இந்த டைபோல் மூமெண்ட் இருக்குது, அப்போ k கேப்னா அந்த வேல்யூ நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிளியர்? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A proton is moving parallel to a uniform electric field. Electric field acceleration. The electric field accelerates the proton and thereby increases the linear momentum to 5 into 10 to the power of minus 23 kilogram meter per second from 1.5 into 10 to the power of minus 23 kilogram per second in a time of 7 into 10 to the power of minus 6 seconds. What is the magnitude of electric field? So இந்த இடத்துல electric field ஓட direction இருக்கு. Right? இனிஷியலாக இந்த இடத்துல புரோட்டானுக்கு ஒரு டைம் 0ன்னு இருக்குது. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய இனிஷியல் மொமெண்டம் பார்த்தீங்கன்னா Pன்றது டைபோல் மூமெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல மொமெண்டம்க்கு நம்ம P தான் யூஸ் பண்ணுவோம். இனிஷியலாக என்ன வேல்யூ இருந்திருக்கு அவனுக்கு? 1.5 into 10 power of minus 23. ஒரு பர்டிகுலர் டைம் முடியும் போது இந்த டைம் என்னன்னா 7 into 10 to the power of minus 6 seconds. அப்போ அங்கே மொமெண்டம் என்ன வந்துருதுன்னா 5 into 10 power of minus 23. ஓகே, 1.5லேருந்து 5 அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூனிட் கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ இந்த டைம் டியூரேஷனோட மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போது சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு பார்த்தா 5 minus 1.5 into 10 power of minus 23. ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எழுதிக்கிறேன்.
So it becomes 3.5 into 10 power of minus 23. எவ்வளோ டைம் கேப்பில் இது நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 into 10 the power of minus 6 seconds இந்த டைம் கேப்பில் நடந்திருக்கு. அப்போ டெல்டா பி டெல்டா டி இந்த டைம் கேப்பில் இவ்வளோ மொமெண்டம் சேஞ்ச் ஆகுனா கண்டிப்பாக அது என்னது ரேஷியோ ஃபோர்ஸ். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த புரோட்டான் ஆக்சலரேட் பண்ணியிருக்கு. ஆக்சலரேட் பண்ணுறதுனால அவனுடைய மொமெண்டம் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் அது என்ன ரேஷியோ ஃபோர்ஸ் தானே. அப்போது ஃபோர்ஸ் இவனுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 3.5 into 10 power of minus 23 divided by 7 into 10 power of minus 6. So இது 0.5 வந்துடும். ஃபோர்ஸோட வேல்யூ 0.5 into இது நியூமரேட்டர் போனால் 23 இது 6. அப்போ என்ன ஆயிரும் 17 minus 17 ஆயிரும். ரைட். அப்போ அதை நான் எழுதுனா F is equals to 5 into 10 power of minus 18. இது அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ். அப்போ மேக்னட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். F is equals to என்ன ஃபார்முலா QE. இப்போ Fோட வேல்யூ இருக்குது 5 into 10 power of minus 18. Qோட வேல்யூ 1.6 into 10 the power of minus 19. எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ தெரியாது. புரோட்டானிக் சார்ஜ் 1.6. இப்போ நான் அந்த ரேஷியோ எடுக்கலாம். கவனிங்க, இங்கே எழுதிக்கிறேன். நான் ரேஷியோ எடுத்தா E equals to 5 into 10 power of minus 18 divided by 1.6 into 10 power of minus 19. அப்போது 550 divided by 1.6. இதோட ரேஷியோ மேலே பெறுது 19 ஆயிருது. இப்போ 50 divided by 1.6. 1.6ஓட ரேஷியோ நீங்கள் எடுக்கலாம். அதோட வேல்யூ நான் என்ன சொல்லியிருக்கேன் 50 1.6ஓட ரேஷியோ 0.625. இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ 31.25 நியூட்டன் பர் கூலும். இது எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய மேக்னிடியூட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரியா. இவ்வளோ மொமெண்டம் இவ்வளோ டைமில் சேஞ்ச் ஆயிருக்குன்னா அப்போது அந்த ப்ரோட்டானுக்கு கிடைச்ச ஃபோர்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ப்ரோட்டான் கிடைச்ச ஃபோர்ஸை வச்சு அவரோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கலாம். ஆனால் F equal to என்ன ஃபார்முலா QE. சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின். A positive point charge 50 microcoulomb is located in the plane xy at a point with a radius vector, அதாவது பொசிஷன் வெக்டார் கொடுத்துருக்காங்க r0 2i cap plus 3j cap. We have to find the electric field vector at a point with the radius vector r vector equal to 8i minus 5j where r0 and r expressed in meter. ஸோ இது ஒரு சிம்பிள் டயக்ராமில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் அண்டர்ஸ்டாண்டிங்காக. இது xy பிளேனில் தான் இருக்குது. ஸோ சார்ஜ் வந்து ஒரு லொக்கேஷனில் இருக்குது. அதோடைய பொசிஷன் வெக்டார் கொடுத்துட்டாங்க. அதை நான் r0 வெக்டார்னு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கொடுத்துருக்கணும். ரைட். r0 வெக்டார் இது. இப்போது எனக்கு r0 வெக்டாரோடைய வேல்யூ தெரியுது 2i plus 3j. இப்போ இந்த இடத்துல தான் எனக்கு சார்ஜ் இருக்குது. இந்த சார்ஜோட வேல்யூவோட 50 மைக்ரோகூலும் பாசிட்டிவ் சார்ஜ் தான். இந்த சார்ஜினால எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். எங்கே அப்படின்னா r வெக்டாரில் 8i cap minus 5j cap. அப்போ ஆரிஜின்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய பொசிஷன் எக்ஸில் 8 + 8 ஒயில் -5j சம் வேரல்ஸ் இங்கே இருக்குது. இப்போ இந்த இடத்துல r வெக்டார். இந்த இடத்துல எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேணும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இதை நான் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த லைனை என்ன பண்ணிக்கிறேன் r' வெக்டார் எடுத்துக்கிறேன். இந்த சார்ஜினால இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட்வர்ட்ஸ் தானே, இந்த லைனில் அப்படியே வெளியே தானே போகும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய டைரக்ஷன் இங்கே இருந்தது. கவனிங்க, இது r' வெக்டார். இது இதே டைரக்ஷனில் தான் என்ன இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் இருக்கும் E வெக்டார். அப்போ நான் E வெக்டார்னு எழுதுனா KQ பை இந்த r' ஸ்கொயர் பண்ணிடுறேன். அதே நேரத்தில் இந்த r' உடைய யூனிட் வெக்டார் எழுதுறேன். இது எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய வெக்டாரை கொடுக்கும். இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது r' வெக்டார் என்ன. r' வெக்டார் ஈக்குவல்ஸ் டு இங்கேருந்து இங்கே போகிறோம். ஸோ இங்கே போகும்போது என்ன சொல்லியிருக்கோம், போய் முடிக்கக்கூடிய இடம் ஃபைனல், இது இனிஷியல். அப்போ எழுத வேண்டியது r வெக்டார் மைனஸ் r0 வெக்டார். r வெக்டார் என்ன கொடுத்துருக்காங்க 8i minus 5j மைனஸ் r0 வேல்யூ 2i plus 3j. இப்போ மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் 8i minus 5j minus 2i minus 3j. அப்போது 8 minus 2 6i 5 minus 5 minus 3 8j. இது r' வெக்டாரோட.
இதோடைய மேக்னிடியூட் எடுத்தா இதோடைய வேல்யூ யாருக்கு ஈக்குவல் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர். ஸோ இட் பிகம்ஸ் 36 ப்ளஸ் 64 அண்ட் தட் ஈக்குவல்ஸ் டு ரூட் ஆஃப் 100. அதோட வேல்யூ யாருக்கு ஈக்குவல் 10 வந்துடுது. அப்போது ஆர் டேஷ் கேப்போடைய வேல்யூ ஆர் டேஷ் வெக்டாரோட பை மேக்னிடியூட் ஆஃப் ஆர் டேஷ். அப்போ ஆர் டேஷ் வெக்டார் என்ன இருக்குது 6i மைனஸ் 8j பை இது 10. இது ஆர் டேஷ் கேப்போடது. ஸோ நான் இங்கே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாமா KQ by R dash square into R dash cap. இந்த R dash cap தான் இங்கே ரொம்ப முக்கியம். அது எழுதியாச்சு. K வேல்யூ Q வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். R dash வேல்யூ 10 வந்துடுது. 10ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ரிமைனிங்கில் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இந்த வேல்யூஸ் இருக்குது. R dash உடைய மேக்னிடியூட் எவ்வளோ இருக்குது 10. மறந்துடாதீங்க. இப்போ E வெக்டார் ஈக்குவல்ஸ் டு டேரெக்டாக எழுதுகிறோம். K வேல்யூ 9 into 10 power of 9, Q வேல்யூ 50 மைக்ரோகூலும் இருக்குது 10 தி பவர் ஆஃப் -6 டிவைட் பை R டேஷ் ஸ்கொயர். இது 10 ஸ்கொயர் வந்துடும். R டேஷ் கேப்போட வேல்யூ என்ன இருக்குது 6i கேப் மைனஸ் 8j கேப் ஹோல் டிவைட் பை 10. இந்த வேல்யூஸ் இருக்குது. இப்போ ரிமைனிங் உள்ளது நீங்கள் பாருங்கள். E டேஷ் ஈக்குவல்ஸ் டு E வெக்டார் ஈக்குவல்ஸ் டு 9 into 5 45. பவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கேன்சல் ஆயிரும். 9 minus 6 3, கீழே ஒரு 3 வந்துடுது, அது கேன்சல். ஒரு 0 மட்டும் இருக்குது. அப்போ 415 எழுதிக்கலாம். ஸோ 450 into 6i கேப் மைனஸ் 8j கேப் அவ்வளோதான். இப்போ எவ்வளோ மல்டிப்ளை பண்ணால் 0 27. ஸோ 2700 i கேப். இதை மல்டிப்ளை பண்ணால் 0 ஸோ 3600 j கேப். அப்போது 2700 மைனஸ் 3600. அப்போ இது 10 பவர் ஆஃப் 3ல இருக்குது. உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது 2700 ஆயிரும். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா மைனஸ் 3600 ஆயிரும். ஸோ இங்கே இதில் இருக்கிறதுல கரெக்டான ஆப்ஷன் சி. ஓகே, இந்த வெக்டார்ஸ் மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய கேல்குலேஷனில். அடுத்து இதுவும் அதே மாதிரி ப்ராப்ளம் தான். இதை டயக்ராமோட கொடுத்துருக்கோம். பாஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடிச்சுட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸை வெரிஃபை பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துருக்கிற சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் -8 நானோகூலும் இந்த இடத்துல டயக்ராமில் இருக்குது. -8 நானோகூலும். பொசிஷன் எங்கே கேட்டிருக்கோம் அப்படின்னாக்கா 1.2 1.6 இந்த இடத்துல தான் கேட்டிருக்கோம். அப்போ இந்த வெக்டார் வந்து ஆர் வெக்டாராக இருந்ததுன்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ்னால இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் டுவர்ட்ஸ் சார்ஜ் தானே இருக்கணும். அப்போது E வெக்டார் நான் எழுதுனா KQ by R squared. பட் இட் இஸ் அலாங் the negative R cap. அப்போ நெகட்டிவ் ஆர் கேப்னா இது ஆர் கேப் ஆரிஜினில் தான் வருது ஆர் வெக்டார். இந்த பாயிண்ட்ல நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டுவர்ட்ஸ் சார்ஜ் தான் வரணும். அப்போ ரெண்டுமே ஆப்போசிட்ல இருக்கு. அப்போ மைனஸ் ஆர் கேப். அப்போ அது கேர்ஃபுல்லாக எழுதணும். ஆர் வெக்டார் முதல்ல கண்டுபிடிக்கிறேன். ஆரிஜினில் தான் இருக்கு. ஃபைனல் வந்து 1.2. இந்த ஃபைனல் இங்கே இருக்கக்கூடிய வெக்டார் 1.2 i கேப் பிளஸ் ஒய்யில் மைனஸ் இல்லையா, அப்போ மைனஸ் 1.6 j கேப். இனிஷியல் ஆரிஜின் தான். அப்போ ஆர் வெக்டர் டைரக்டாக வந்துடும் 1.2 i கேப் மைனஸ் 1.6 j கேப். ஸோ தாராளமாக இதோடைய மேக்னிட்யூட் எழுதலாம். ரூட் ஆஃப் 1.2 i கேப் 1.6 j கேப். அப்போ இது என்ன வந்துடும்னா 1.44. இது 2.56. ஓகே, இப்போ 2.56னா இது ரூட் எடுத்தீங்கன்னா இது ஆன்சர் என்ன வந்துடும் உங்களுக்கு 256 + 144. அதை ஆட் பண்ணால் அது 300 ஆயிருது. அப்போ 400 எஸ். அப்போ 400னா 4.0 இல்லையா, அப்போ இது 2 வந்துடும். ஆர் கேப்போடைய மேக்னிட்யூடில் 2. ஸோ இதை வச்சு நீங்கள் தாராளமாக இ வெக்டர் கண்டுபிடிக்கலாம். இ வெக்டரோட வேல்யூ 9 × 10⁻⁹. Q வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கோம் 8 நானோகூலும். இங்கே மைனஸை போட்டுறாதீங்க. இந்த மைனஸ் நமக்கு இங்கே டைரக்ஷனில் வந்துடுது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஆர் ஸ்கொயர் இது 2 ஸ்கொயர் இன்டூ மைனஸ் ஆர் கேப். இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவை மைனஸ் ஆர் கேப் மைனஸ் எழுதிக்கோங்க. ஆர் கேப் இங்கே எழுதுங்க 1.2 i கேப் மைனஸ் 1.6 j கேப் ஹோல் டிவைட் பை இங்கே ஆர் ஸ்கொயரோட வேல்யூ என்ன வந்துடுது, ஆர் என்ன வந்துடுது 2. எஸ், எப்படியே வச்சுக்கோங்க. இ வெக்டார் ஈக்குவல்ஸ் டு ரிமைனிங்கில் நம்பர்ஸ்லாம் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். இது கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ 9 × 8 டினாமினேட்டில் இது 4 × 2 இது ஒரு 8 வந்துடும். இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் 1.2 i கேப் ப்ளஸ் 1.6 j கேப். ஸோ இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2 மட்டும்தான். இல்லை 9 மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரைட். ஸோ 10.8 வந்துடுது. மைனஸ் 10.8 i கேப். இது உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது
So 14.4 j cap minus 10.8 I cap 14.4 j cap. So option C. Clear? அடுத்து இந்த வெக்டார்ஸோட ஐடியாஸ் இல்லை. இந்த இன்ஃபினிட் நம்பர்ஸில் கொஸ்டின் கேட்டிருக்கேன். இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் ஈச் ஈக்குவல் டு q ஆர் பிளேஸ்ட் அட் அலாங் த ஆக்சிஸ் 1, 2, 4, 8 and so on. Find the electric field at x equal to 0 due to this setup of charges. ஸோ ஃபோர்ஸில் இதே ஐடியாஸ் நம்ம பார்த்துருப்போம். எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ ஒரு 1ல் வந்து ஒரு q, அடுத்து 2 மீட்டரில் ஒரு q, அடுத்து 4 மீட்டரில், அடுத்து 8 மீட்டரில் ஒரு q, இப்படியே கண்டினியூஸாக போயிட்டு இருக்குது. இப்போ ஆரிஜினில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேட்குறாங்க. இப்போது q-உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபஸ்ட்டு q-ஓட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷனில் இருக்கும். இது E1 எடுத்துக்கலாம். செகண்ட் q-உடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதே டைரக்ஷனில் தான் இருக்க போது E2. ஏன்னா எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ். தேர்டோடது இந்த டைரக்ஷனில் இருக்க போது E3. ஸோ இது எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்டும் லெஃப்ட் சைடில் இருக்க போகுது. அப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணிடலாமா? நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன வந்துடும், E1 + E2 + E3 இப்படியே போய்கிட்டே இருக்கும். நம்பர்ஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ E1 kq/r². அந்த r மட்டும் தான் இங்கே மாறப்போகுது. ஸோ E net is equals to kq/r². 1² + kq/ அடுத்த நம்பர் 2², அடுத்து kq/4², அடுத்து kq/8². இந்த நம்பர்ஸ் இப்படியே வேரி ஆகிட்டே போகும். அப்போ E net is equals to kq காமன் எடுத்துடலாம். ஸோ 1 + 1/4 + 1/8 சாரி 1/16 + 1/64 இப்படியே இந்த நம்பர்ஸ் போய்கிட்டே இருக்கும். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஜிபியோட ஆர்டர்ஸ் பார்த்தோம். ஜிபியோட ஆர்டர் போன வீடியோவில் பார்த்துருப்போம். என்ன பண்ணியிருக்கணும், சம் ஆஃப் த டேர்ம்ஸ் அப் டு இன்ஃபினிட்டினா a/1 - rன்னு சொன்னோம். ஏயோட வேல்யூ 1, ஆரோட வேல்யூ 1/4. ஸோ இட் பிகம்ஸ் 1 - 3/4, 3/4. அது மேலே போன என்ன ஆயிரும், 4/3 ஆயிரும். ஸோ 4/3. இதை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணலாம். கேயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1/4πε0 q 4/3. இந்த 4 and 4 கேன்சல் ஆச்சுன்னா இதோட நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E net is equals to q/3πε0. இப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சரியா? இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் a point x equal to 0. அடுத்த ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. வாட் வில் பி த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஃப் இன் த above setup the consecutive charges have opposite signs. கான்சிக்யூட்டிவ் சார்ஜஸ்னால் என்னென்ன, இப்போ இது ப்ளஸ் இருக்குது, இது ஒரு வேளை மைனஸ் வந்துருச்சு, இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இப்படி இருக்குது. அப்போ E1 வந்து என்ன ஆயிரும்னா லெஃப்ட் சைடு வந்துடுது. இது கேஸை நல்லா கவனிங்க. ரெண்டாவது கேஸ் நான் எழுதுறேன். கவனிங்க. E1 டுவர்ட்ஸ் லெஃப்ட் வந்துடுது. E1 ஏன்னா பாசிட்டிவ்னால. E2 டுவர்ட்ஸ் ரைட். E3 டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஏன்னா இது தேர்ட் சார்ஜ் பாசிட்டிவ்னா லெஃப்ட் சைடு போயிடுது. ஃபோர்த் சார்ஜ் ஒன்ஸ் அகெயின் என்ன ஆயிருது, நெகட்டிவ், அப்போ ரைட் சைடு. அப்போ ஆல்டர்னேட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னது ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ E1 + E3 அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆட் நம்பர்ஸ் எல்லாமே லெஃப்ட் சைடு போகுது, அது பாசிட்டிவ் எடுத்துக்கும். ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே ரைட் சைடு வருது, அப்போ நெகட்டிவ். இப்போ என்ன ஆப்போசிட் சைடில் வரனால நான் சப்ராக்ட் பண்ணுறேன். வேற ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ E1 தான் ஸ்ட்ரென்த் கிரேட்டர். அடுத்து E3 அதோட கம்பேர் பண்ண அப்படியே போயிட்டே இருக்கு. இப்போ E1 - E2 + E3 - E4 இப்படியே ஆல்டர்னேட் நம்பர்ஸ் போகும். இது நம்பர்ஸ் எல்லாமே அப்படியே நெகட்டிவ் மட்டும் மாறப்போகுது. இதுவும் நெகட்டிவ். அப்போ இது -1/4, இது என்ன ஆயிரும் -1/6. இப்போ இங்கே பார்க்கும்போது இதுவும் ஜிபி தான் வருது. இந்த ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா காமன் மல்டிபிள் சேமாக தான் இருக்குது. இது -1/4, இதுலேயும் -1/4, இதுக்கும் -1/4 தான். இந்த ரேஷியோ நீங்கள் காமனாக வரும். அப்போ இதே சம் ஆஃப் த டேர்ம்ஸ் அப் டு இன்ஃபினிட்டி எடுக்கும்போது ஆரோடைய வேல்யூ கேர்ஃபுல்லாக கவனிங்க, இது -1/4 வந்துடும். அப்போ ஆன்சர் 1/1 + 1/4. அப்போ இங்கே 5/4. அப்போ ரேஷியோ போன என்ன ஆயிருது, 4/5 ஆயிருது. போன கேஸ்க்கு 4/3, இது 4/5. அப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கவனிங்க. இந்த இடத்துல நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் Q இதோட ரேஷியோ எடுத்தோம்னா 4/5 வந்துடுது. ஸோ கேயோட வேல்யூ 1/4πε0 into Q multiplied by 4/5 கேன்சல் ஆச்சுன்னா Q/5πε0. சரியா? இது ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எல்லாமே பாசிட்டிவாக இருந்ததுன்னா என்ன ரிசல்ட் வந்தது, Q/3πε0. ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் இந்த இடத்துல. இது பாசிட்டிவான வந்தது.
ஸோ அதனால் 1 minus plus 1/4 இருந்தது. ஆல்டர்னேட் சார்ஜஸ் நெகட்டிவாக இருக்கும்போது, பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கும்போது இதோடைய ரிசல்ட், இதோடைய சம் வந்து 4/5. அப்போ q divided by 5 pi epsilon 0. இது கொஸ்டின் கேட்கலாம். சரியா? அடுத்து இங்கே ரெண்டு சார்ஜஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். -4q plus q are kept at a distance. -aல வந்து என்ன இருக்கு? -aல 4q இருக்கு. +aல என்ன இருக்குனாக்க q இருக்கு. இப்படி வச்சாச்சு. The graph showing the variation of electric field along the x-axis. அதாவது upwards இருந்தா electric field வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கோங்க, டவுன்வர்ட்ஸ் வந்தா electric field வந்து நெகட்டிவ்னு எடுத்துக்கோங்க. ரைட்? இப்போ என்னன்னா -4q plus q இருக்கு இல்லையா, எந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ஆக முடியும் அதை ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ஆகக்கூடிய பாயிண்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், இது தனியாக நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு சார்ஜ் வந்து -4q, சரியா, இன்னொரு சார்ஜ் வந்து +q. சப்போஸ் இது ஆரிஜின் வச்சுக்கோ, இது ஆரிஜின், இது என்ன பொசிஷனில் இருக்குன்னா -aன்ற பொசிஷனில் இருக்கு, இது +aன்ற பொசிஷனில் இருக்கு. கிளியர்? இது -4q, அது q, இது -a +a பொசிஷனில் இருக்கு. இப்போ இங்கே பார்க்கும்போது இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் பிட்வீன் இது 0 ஆகலை, இதில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்கே 0 ஆகுது, இதில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்கே 0 ஆகுது, மற்ற இதில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ஆகலை, இன்ஃபீல்டில் போய் 0 ஆகுது. இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0. இது முதல்ல பாசிபிளா அப்படின்னு பாருங்க. முதல்ல இந்த கேஸில் ஒவ்வொரு கிராஃபும் பாசிபிளா அப்படின்னு பாருங்க. இந்த கிராஃப் பாசிபிளா, இதில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0வே ஆகலை, இந்த பாயிண்ட்லையுமே 0வே ஆகலை. கண்டிப்பாக நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் ஒரு லொக்கேஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ஆகணும். எங்கே 0 ஆகணும்? நியர் பை தி வீக்கர் சார்ஜ் தானே. இப்போ இதுக்கு பக்கத்தில் இந்த லொக்கேஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டிப்பாக 0 ஆயிருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். டு த ரைட் ஆஃப் +q, அதான் வீக்கர் சார்ஜ், அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ஆகணும். அங்கே 0 ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேஸ் மட்டும்தான் பாசிபிளாக இருக்குது. இங்கே நடுவில் 0 ஆகுது. இப்போ நடுவில் 0 ஆச்சுன்னா இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் கரெக்டாக எக்ஸாக்ட்லி இன் பிட்வீன். இது -4q, இவனோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் தான் இருக்கும், +4 +q அவனோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லெஃப்ட்ல தான் இருக்கும். ஸோ கேன்சல் ஆக வாய்ப்பே கிடையாது. இதில் கேன்சலே ஆகலை, அது 0வே ஆகலை. இங்கே நியர் பை தி வீக்கர் சார்ஜ் 0 ஆகலை, ரொம்ப இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ் போய் தான் 0 ஆகுது. ஸோ அப்போ இந்த கிராஃபும் பாசிபிள் இல்லை, இந்த கிராஃபும் பாசிபிள் இல்லை, பாசிபிள் இது ரெண்டு மட்டும்தான். அப்போ இந்த இடத்துல நியர்பை தி வீக்கர் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ஆகுது. ஓகே, இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இந்த இடத்துல லொகேஷன்ஸ் நல்லா கவனிங்க. இந்த x = -a இருக்கு இல்லையா, இதுக்கு லெஃப்ட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன இருக்கும்? இப்போ இவனுடைய சார்ஜ் -4q, இங்கே -4ஓட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா இவனோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லெஃப்ட் சைடு இருக்கா, இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்க போது, இந்த டைரக்ஷன்ல ரைட் சைடுல. இதுல யார் டாமினண்டா இருக்கா? -4q தான டாமினன்ட். ஏன்னா இங்க -4q க்கு பக்கத்துல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இவனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் டாமினண்டா இருக்கு. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் லெஃப்ட் சைடு தான இருக்கு. இவனோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்க இருக்கும், ரைட் சைடு அது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ இங்க நியர்பை x = -a இந்த சைடு ஃபுல்லாவே யாருடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் டாமினண்டா இருக்குன்னா நெகட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான். நெகட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட். அப்ப லெஃப்ட் சைடுல போனா அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா நெகட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எடுத்துக்கிறோம். அப்ப இந்த ரீஜியன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் நெகட்டிவா தான் இருக்கும். அப்ப நெகட்டிவா இருக்குன்னு சொன்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அப்ப எது பாசிபிள் சொல்லுங்க? இதுதானே பாசிபிள். எஸ். அப்ப இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் நெகட்டிவா இருக்கு, இது பாசிட்டிவ். அப்ப இது கிடையாது, ஃபோர்த் ஆப்ஷன் தான் பாசிபிள். இது நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வரும்போது -q இங்க நெகட்டிவா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா வர வர அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆயிருது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். இப்போ சென்டர்ல வருது அப்படின்னு சொன்னா ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆயிருது உங்களுக்கு ஆட் ஆயிருது. ரைட்? அது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். திரும்ப இந்த இடத்துல வரும்போது அதே மினிமம் தான் வந்துருது. இதே நெகட்டிவ் ரீஜன்ல தான் இருக்கும். ஏன்னா -4q டாமினண்டா இருக்கிறனால. இந்த ரீஜன் வரும்போது +q தாண்டும் போது +q டாமினண்டா இருக்கும். அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்ஸிமமா இருக்கும். வர வர ஒரு ஸ்டேஜ்ல 0 ஆகும். அதுக்கப்புறமேட்டுக்கு வேல்யூஸ் டிக்ரீஸ் ஆகி போகும். அப்போ இந்த பாயிண்ட்ல வரும்போது இந்த +q க்கு பக்கத்தில், +a க்கு பக்கத்தில் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னது ரைட் சைடில் தான் இருக்க போது. -4q எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்கே கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல +q இது பாசிட்டிவ், அதனால ரைட் சைடு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டாமினன்ட், அதனால இது பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம எடுத்தோம்னா ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். இதை நீங்கள் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க, சொல்கிறேன். ஓகே, 2 point charges 1 microcoulomb and -1 microcoulomb separated by distance 100 angstrom. இது 1 microcoulomb, இது -1 microcoulomb. எவ்வளோ தூரம் செப்பரேட் பண்ணியிருக்கோம்?
100 angstrom செப்பரேட் பண்ணியிருக்கோம். A point P is at a distance 10 cm from the midpoint on the perpendicular bisector of the line joining the two charges. The electric field at P will be இங்கே இருந்து 10 cm டிஸ்டன்ஸில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை நம்ம பார்க்குறோம். இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன அப்படின்றத பார்த்து இப்போ இது 100 angstrom, இது 10 cm இருக்குது. அப்போ பிரித்தோம் அப்படின்னா டிஎன் வந்துருக்கும் 50 angstrom வந்துடும். இது 50 angstrom. பார்க்க போனால் இது என்னது டைபோல் தானே. அப்போ இந்த பாயிண்ட் என்னது ஈக்குவட்டோரியல் பாயிண்ட் தானே டைபோலோட. அப்போ ஈக்குவட்டோரியல் பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம பார்க்கணும். ஈக்குவட்டோரியல் பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் E is equals to KP divided by R squared plus D squared power 3/2. இது நம்ம எழுதியிருப்போம். இதில் ஒரு கண்டிஷனை வெரிஃபை பண்ணணும். R and D கம்பேர் பண்ணுறேன். R ஓட வேல்யூ 10 cm இருக்கு சரியா. D ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 50 angstrom 10 power of minus 10 மீட்டர். இது R வந்து 10 into 10 power of minus 2 மீட்டர். அப்போ இது -2ல வரணும்னா இந்த வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியாக போகும். ஆரை கம்பேர் பண்ணி டி என்னது ரொம்ப ரொம்ப ஸ்மாலர். அப்போ என்ன பண்ணிடலாம், இந்த இடத்துல டியை விட்டுடலாம். விட்டுட்டா E is equals to KP by R cube ஆயிரும். இப்போ டேரெக்டாக ரிமைனிங் உள்ள வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 9 into 10 power of 9. டைபோல் மூமெண்ட்டை தனியாக கண்டுபிடிக்கணும். Q into செப்பரேஷன் டிஸ்டன்ஸ். இதில் கண்டிப்பாக நீங்கள் 2D வேல்யூஸ் இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும். இந்த ஃபார்முலாவில் டினாமினேட்டில் வரும்போது மட்டும்தான் இந்த கம்பேரிசனுக்கு டியை நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க. இங்கே நீங்கள் டியை கேன்சல் பண்ணிடாதீங்க. இது அப்படி தான் இருக்கணும். Qவோட வேல்யூ எவ்வளோ 1 மைக்ரோகுலும் 10 power of minus 6 எழுதிடுறேன். 2D எவ்வளோ இருக்குது 100 angstrom இருக்குது. ஸோ 100 angstrom into 10 power of minus 10. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 100 into 10 power of 16. அப்போ 1 into 10 power of minus 14 வந்துடும். இது டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன். அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூஸ் எழுதலாம். E is equals to K வேல்யூ 9 into 10 power of 9. இங்கே 1 into 10 power of minus 14 டைபோல் மோமெண்ட். R cube Rன்றது இதுதான் 10 cm கியூப் பண்ணுறீங்க. 10 into 10 power of minus 2 the whole cube. ஸோ E is equals to 9. ரிமைனிங் உள்ள எல்லாமே 10 உடைய பவர்ஸில் தான் வரப்போகுது. ஸோ ஆன்சர் அதான் இருக்குது. ஸோ 10 நியூமரேட்டரில் பவர் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ -5 ஆயிரும். டினாமினேட்டரில் இது -2 இது -1 ஆகும். -1 power of 3 -3 இல்லையா. அது நியூமரேட்டர் போச்சுன்னா இது 9 into 10 power of minus 5 plus 3 minus 2. So it becomes 0.09 Newton per coulomb. இதோட ஆன்சர் 0.09. ஓகே, இதோட ஆன்சர் கிளியர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 electric dipole of moment P and 64P are placed in the opposite direction on a line at 25 cm. இப்போ இந்த இடத்துல டைபோல் மோமெண்ட் P இருக்கு, இந்த இடத்துல 64P இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரே லைனில் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் வந்து 25 cm இருக்கு. இங்கே இருந்து இது வரைக்கும் இது ஒரு டைபோல், இது ஒரு டைபோல் மோமெண்ட். 25 cm செப்பரேஷன் டிஸ்டன்ஸ். The electric field will be 0 at a point between the dipoles whose distance from the dipole moment P is. இப்போ 25 cm ஒரு லொக்கேஷன் இருக்கு. இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ஆகுது. நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ஆகுது. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கவனிங்க, ரொம்ப ஈஸி தான். இந்த டைபோல் மோமெண்ட் இந்த சென்டர்லேருந்து இது எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோம். ரிமைனிங் உள்ளது எவ்வளோ இருக்குனாக்கா 25 - x. அப்போ ரெண்டுமே டைபோல், ஷார்ட் டைபோல்ஸ் தான். அப்போ அதோடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் டைபோல்னால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரைட் சைடு தான் நான் E1 எடுத்துக்கிறேன் இல்லையா. ரெண்டாவது டைபோல்னால இங்கே வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் அது ஆப்போசிட்ல தான் இருக்க போது E2. ஏன்னா டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மூமெண்ட்ல தான் இருக்கும். இப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அங்கே 0 அப்படின்னு சொன்னால் ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் ஈக்குவலாக இருக்கணுமா? எஸ். கவனிங்க, இந்த P அப்படின்ற வெக்டார் எடுத்துருக்கோம் இல்லையா. இந்த ஃபர்ஸ்ட் டைபோல் மூமெண்ட் இந்த P வெக்டார் இந்த டைரக்ஷனில் இருக்குன்னா அவனுடைய டைரக்ஷனில் தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும் E1. 64P உடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் இருக்கு போது அப்போ ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கு. ஒரு பாயிண்ட்ல அது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கும்போது கேன்சல் ஆயிடும். இப்போ E1 உடைய வேல்யூ எடுக்கும் போது ஆக்சுவல் எனக்கு ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2kp/r3. இதை மறந்துடக்கூடாது. ஸோ 2k இவனுடைய டைபோல் மோமெண்ட் P தான் r3 x3 எடுத்துறோம். இதே மாதிரி இவனோடது 2k 64P divided by distance 25 - x the whole cube. அப்போ 2kp இந்த 2kp கேன்சல் ஆயிருது. கியூப் ரூட் எடுக்க போகிறோம். ஸோ 1/x3 இது 64 divided by 25 - x the whole cube. ஸோ கியூப் ரூட் எடுத்திங்கன்னா என்ன வந்துடுது இதில்? இது 1/x ஆயிரும். ஸோ 64க்கு கியூப் ரூட் 4 இல்லையா. இப்போ நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 25 - x is equals to 4x.
அப்போ 25 equals to 5x. அப்போ x is equals to 5 centimeter. அப்போ x equal 5 centimeter Pன்ற டைபோல் மூமெண்ட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது 5 centimeter இருக்குது ஆன்சர். கிளியரா? அப்போ கேர்ஃபுல்லாக அந்த எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் மட்டும் தெளிவாக பார்க்கணும். எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் அவனுடைய டைரக்ஷன் இப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஏன்னா ரெண்டுமே ஆப்போசிட் கொடுத்துட்டனால நான் என்ன பண்ணிட்டேன், ஒன்று ரைட் சைடில் இருக்க மாதிரி ஒன்று லெஃப்ட் சைடில் இருக்க மாதிரி போட்டாச்சு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்தோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு பாயிண்ட்ல நம்ம பார்க்குறோம் அதே லைனில். அப்போ ஆக்சியல் லைனில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்றது டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன் தான் இருக்கும். ஓகே, இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 point charges plus 8q minus 2q are located at x equal to 0, x equal to L respectively. The location of a point on the x-axis at which the net electric field due to the charges of the 2 point charges 0. எந்த லொக்கேஷன் கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ x equal to 0ல 8q இருக்குது, x equal to Lல minus 2q இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் எங்கே 0 ஆகும்னு சொல்லியிருக்கேன், நியர் பை தி வீக்கர் சார்ஜ், அதை மறந்துடாதீங்க. இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ஆகும். அப்போ இந்த லொக்கேஷன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0னா ப்ளஸ் 8qனால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரைட் சைட், 2qனால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லெஃப்ட் சைட் E2. இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அங்கே ஈக்குவலாக இருக்கும் போது நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ஆகும். E1ஓட வேல்யூ K 8q பை எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்துடுது, இதிலிருந்து இது வரைக்குமே L, அதுக்கப்புறம் ஃபர்தராக ஒரு எக்ஸ், அப்போ L + x த ஹோல் ஸ்கொயர் தட் ஈக்குவல்ஸ் டு K. இவனோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் 2q பை x ஸ்கொயர். ஸோ நீ ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 வந்துடும். அப்போ 4 பை L + x த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1 பை x ஸ்கொயர். ரூட் எடுக்கலாம். 2 பை L + x ஈக்குவல்ஸ் டு 1 பை x. அப்போ 2x ஈக்குவல்ஸ் டு L + x. அப்போ x ஈக்குவல் என்ன வந்துடுது L. இந்த பொசிஷன் Lல. இப்போ அடிஷ்னலாக L தான் இருக்குது. ஆரிஜின்லேருந்து பார்த்தா இது என்ன வந்துடும், மொத்தமாக 2L டிஸ்டன்ஸ் வந்துருமா. அவங்க கேட்குறது பாயிண்ட் சார்ஜஸ் 0 ஆகுது, என்ன லொக்கேஷன் கேட்குறாங்க. எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ஆகுது, -2qலேருந்து L, ஆரிஜின்லேருந்து பார்க்கும்போது 2L 0 ஆகுது. அப்போ ஆப்ஷன் 2L தான். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 3 identical dipoles are arranged as shown in the figure. What will be the net electric field at P? ஸோ 3 டைப்போல் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பாயிண்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேட்டிருக்கோம், நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ 3 டைப்போலுடைய ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த பாயிண்டில் இருக்கும். ஸோ நான் நேம் பண்ணிக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் டைப்போல், இது செகண்ட் டைப்போல், இது தேர்ட் டைப்போல். டைப்போலுக்கு நேம் கொடுத்தாச்சு. இப்போ இந்த டைப்போல்ஸுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த பாயிண்டில் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட்டு டைப்போல் இதோடைய சென்டர்லேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் இந்த பாயிண்ட் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் டைப்போலுக்கு இந்த பாயிண்ட் என்ன, ஆக்சியல் பாயிண்ட். ஆக்சியல் பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும், அலாங் த டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மூமெண்ட். அப்போ இங்கே டைபோல் மூமெண்ட்டை மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. அது இல்லைனாலுமே நம்ம எழுதலாம் P வெக்டார் ஆர் P கேப் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இதனால் இங்கே வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் E1 இந்த டைரக்ஷனில் இருக்குது. இப்போ இந்த E1உடைய மேக்னிடியூடை நான் எழுதுகிறேன். E1உடைய மேக்னிடியூட் என்ன வந்துடும், 2kp by x3, இந்த டிஸ்டன்ஸ் x. ஸோ ஃபஸ்ட் இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது டைப்போல் நம்ம பார்ப்போம். செகண்ட் டைப்போலுக்கு இந்த பாயிண்ட் அப்படின்றது ஈக்குவட்டோரியல் பாயிண்ட். அதோடைய சென்டர்லேருந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸில் தானே அந்த பாயிண்ட் இருக்குது, அது ஈக்குவட்டோரியல் பாயிண்ட். அப்போ இங்கே டைப்போல் மூமெண்ட் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இருக்குது. அதனால் இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும், ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் டைப்போல் மூமெண்ட். இப்போ Q2னால செகண்ட் டைப்போல்னால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் E2 இந்த டைரக்ஷனில் இருக்க போது. சரி, இவருடைய மேக்னிடியூட் எவ்வளோ, இந்த மேக்னிடியூட் எழுதலாம். E2 is equal to kp by இந்த டிஸ்டன்ஸ் அதே x தான் கொடுத்துருக்காங்க, x3. கிளியர். அடுத்து மூணாவது டைப்போல். தேர்ட் டைப்போலை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் ஒன்ஸ் அகைன் என்னது, இக்குவட்டோரியல். அப்போது டைப்போல் மூமெண்ட்டோடைய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக தான் யார் இருக்க போகிறா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்க போகுது. அப்போ இங்கே வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் E3 வெக்டார். ஸோ E3உடைய மேக்னிடியூட் kp by x3 அதே தான் வரப்போகுது. அப்போ ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்ட், நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருமே லெஃப்ட் சைடில் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணிக்கிறீங்க. E1 ரைட் சைடில் இருக்குது. அப்போ அவங்க ரெண்டு பேர்த்தோட டிஃப்ரென்ஸ். இப்போ E2 அண்ட் E3 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா, இதை நான் E' எடுத்துக்கிறேன். ரெண்டையும் ஆட் பண்ணாலே உங்களுக்கு என்ன வேல்யூ வந்துடுது,
ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே டைரக்ஷன் தான் இருக்காங்க, அவங்க நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இட் பிகம்ஸ் 2kp/x3. அப்போ ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தா E1 மைனஸ் E'. E'ன்றது இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்கிறது தான் E'. அப்போ ரெண்டு பேர்த்தோட வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. 2kp/x3 மைனஸ் 2kp/x3. இப்போ இவங்களுடைய டிஃப்ரென்ஸ் என்ன ஆன்சர் வந்துடும்? 0. ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் at point P due to these three dipoles is 0. Clear? கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஆக்சியல் லைன் ஆர் ஈக்குவேட்டர் லைன், இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 3 charges plus q and minus 2q are placed at the vertices of an equilateral triangle as shown in the figure. The dipole moment of the system is, இதில் ரெண்டு டைபோல் இருக்குது. இந்த ரெண்டு டைபோலில் இந்த -2q இருக்கு இல்லையா, இந்த -2q என்ன பண்ணலாம், மைனஸ் க்யூன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. அப்போ இந்த -q ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆனால் போகிறோம். -qலேருந்து +qக்கு ஒரு டைபோல் மூமெண்ட் p வெக்டார், இதே -qலேருந்து இந்த டைரெக்ஷனில் ஒரு டைபோல் மூமெண்ட் p வெக்டார். அப்போ இந்த ரெண்டு டைபோல் மூமெண்ட்டும் என்ன ஆங்கிள் இருக்குது, இது டைபோல் மூமெண்ட் p வெக்டார், இது ஒரு டைபோல் மூமெண்ட் p வெக்டார். ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள், இது ஈக்குவல் ட்ரையாங்கிள். அப்போ ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 60 டிகிரி இருக்கும். ஸோ ஒரு டைபோல் மூமெண்ட்டோட வேல்யூ q மல்டிப்ளைட் பை செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் l, ரைட்டா? இதுவும் q இன்டு l தான், இதுவும் q இன்டு l தான். ஸோ நெட் டைபோல் மூமெண்ட் வரும்போது ஃபார்முலா √p² plus 2p² cos θ. ஃபார்முலா அதுதான், parallelogram law of vectors தான். p1² plus p2² plus 2p1 p2 cos θ, அதை நம்ம டீட்டெயில் எழுதியாச்சு. ஸோ p net is equals to, ஸோ p² இது ரெண்டும் சேர்த்தா 2p² plus 2p² cos 60 degree. ஸோ cos 60 degree value 1/2. ஸோ இந்த 2 and 2 cancel ஆச்சுன்னா resultant is going to be √3p², is going to be √3p. டைபோல் மூமெண்ட்டோட வேல்யூ ஃபைனலாக சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். √3 p வந்து q into l. ஸோ இந்த டிஸ்டன்ஸை டீன் கொடுத்துருக்காங்க, இந்த l யூஸ் பண்ணிக்கலாம், q into l, √3 q into l. சம்டைம்ஸ் இதோட வெக்டர் டைரக்ஷன் கொடுத்துட்டா ரிசல்டன்டோட டைரக்ஷன் இங்கே இருக்கா, இந்த டைரக்ஷனில் இருக்கா. இப்போ இன்கேஸ் இதில் xy கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால், அப்போ x ஆக்சிஸ் y ஆக்சிஸோட அரேஞ்ச்மெண்ட் இருந்ததுன்னா இதோட நெட் டைபோல் மோமெண்ட் என்ன எழுதலாம், p வெக்டர் போடும்போது √3 q into l, அதோடைய வெக்டர் டைரக்ஷன் டவுன்வர்ட்ஸ் வந்துடுது -j, நெகட்டிவ் y ஆக்சிஸில் வந்துடும், இதையும் எடுக்கலாம். இப்போ இதில் எப்படி டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ்லாம் கேட்க முடியும், நீங்கள் இதே ட்ரையாங்கிள் வச்சுருக்கீங்க, இந்த இடத்துல ஒரு +q இருக்குது, இந்த இடத்துல ஒரு +4q இருக்குது, இந்த இடத்துல ஒரு -5q இருக்குது. ஸோ இப்படியும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். -5q இருக்குது. இப்போ எல்லாமே வந்து ஈக்குவல் ட்ரையாங்கிளில் தான் இருக்குது, l and l தான் இருக்குது. இப்போ இங்கே நெட் டைபோல் மூமெண்ட் ஆஃப் த சிஸ்டம் கேட்குறாங்க. ஸோ அப்போ ஈஸியாக நீங்கள் எழுதலாம், இந்த -5q இருக்கு இல்லையா, அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா -4q -q. அப்போ -4q to +4q ஒரு டைபோல் மூமெண்ட் வந்துடும், இதை நான் p1 எடுத்துக்கிறேன். -q to +q ஒரு டைபோல் மூமெண்ட் வந்துடும், அதை நான் p2 எடுத்துக்கிறேன். ஸோ p1 உடைய மேக்னிட்யூட் பார்த்தா சார்ஜ் மல்டிப்ளைட் பை லென்த், அதே மாதிரி p2 வந்து பார்த்தா சார்ஜ் மல்டிப்ளைட் பை லென்த். அப்போ இது p அப்படின்னு சொன்னால் இதை நான் 4p எடுத்துக்கலாமா, ஆங்கிள் 60 டிகிரி. இது நீங்கள் தாராளமாக ப்ரொசீட் பண்ணலாம். p நெட்டோடைய வேல்யூ √p², அப்போ 4p², அப்போ அது என்ன ஆயிரும், 16p² ஆயிரும். அடுத்தது p² plus 2 into 4p into p cos 60 degree. அப்போ இது 17p² plus 2 into 4p² multiplied by 1/2, they cancel ஆயிரும். So it becomes √21p², அப்போ √21p எழுதலாம். So p is nothing but q into l. So √21q into l, இதோட நெட் டைபோல் மூமெண்ட் வந்துடும். ஸோ இதோட டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும் ரிசல்டன்ட். கிளியர்? இப்போ இங்கே டைரெக்டாக நம்ம டவுன்வர்ட்ஸ் வந்துருக்கு, வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் வந்துருக்கு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருக்குன்னா -jk போட்டேன். இது நெகட்டிவ்லேயும் வரல, பாசிட்டிவ்லையும் வரல. நம்ம அசைன் பண்ணுறதா இருந்தால் இதை நம்ம பிரிக்கணும், எக்ஸ் டைரக்ஷனில் 30 டிகிரியும் பிரிக்கணும். இந்த டைபோல் மூமெண்ட்டை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் பிரிக்கணும் 30 டிகிரி. அப்போது இந்த நெட் டைபோல் மூமெண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ காம்பனன்ட் வந்துடும், p net இது cos 30, இது எழுதும் போது p net sin 30. இப்போ இப்படி ஸ்ப்ளிட் பண்ண வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை வெக்டாராக மாற்ற முடியும்.
சரியா? இப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் நெட் டைபோல் மோட்ல இருந்து. அடுத்து பார்க்கக்கூடிய கொஸ்டின் டைபோலுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான். அது எங்கே கேட்டிருக்கோம்? அட் எனி பாயிண்ட்டில் கேட்டிருக்கோம். கவனிங்க. The electric field due to a short dipole of a dipole moment P at a point Q shown below. இப்போ இந்த பாயிண்ட் P அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆக்சியல் லைனில் இல்லை, இக்குவட்டர் லைனில் இல்லை. இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் 60 டிகிரி வித் த டைபோல் மூமெண்ட். அப்போ அட் எனி பாயிண்ட் இப்போ இது தீட்டா வந்து எக்ஸாக்டாக 60 டிகிரி கொடுத்தாச்சு. அப்போ எனி பாயிண்டில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நம்ம என்ன ஃபார்முலா வச்சுருக்கோம்? நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு KP by R cube into root of 3 cos squared theta plus 1. R அப்படி தான் இருக்குது. நீங்கள் தீட்டா மட்டும் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஸோ தீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணால் KP by R cube root of 3 cos squared 60 degree plus 1. cos squared 60 degree வேல்யூ ஃபஸ்ட்டு cos 60 டிகிரி பாருங்கள். எப்போல்லாம் ஸ்கொயர்டு வருதோ அது ரொம்ப ஈஸி. cos squared 60னா இதாடி ஆர்க்கு ஈக்குவல் cos 60 வேல்யூவை ஸ்கொயர் பண்ணணும். அதான் மீனிங். அப்போ cos 60 வேல்யூ என்னது 1/2. அதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்துடும்? 1/4 ஆகும். அப்போ ரூட் ஆஃப் 3 into 1/4, அதாவது 3/4 plus 1. ஸோ இட் பிகம்ஸ் KP by R cube. இது நீங்கள் கொண்டு போயிட்டா ரூட் ஆஃப் 7 டிவைட் பை, இல்லை மொத்தமாக ஒரே ரூட்டில் எழுதுங்க. ரூட் ஆஃப் 7/4. 7க்கு ரூட் வராது, 4க்கு ரூட் வந்து 2. ஸோ ரூட் ஆஃப் 7/2 KP by R cube. ஸோ ரூட் ஆஃப் 7 KP by 2 R cube. ஆப்ஷன் சி. இந்த ஃபார்முலாவில் டைரெக்டாக தீட்டோட வேலையை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Two equal and opposite charges. Charge கொடுத்துட்டோம். Are placed at a distance of 1 centimeter forming a dipole and placed in an electric field கொடுத்தாச்சு. The maximum torque on the dipole. டார்க்குக்கு ஃபார்முலா நம்ம பார்த்துருப்போம். மேக்ஸிமம் டார்க் என்னன்னு பார்க்கலாம். டார்க்குடைய ஃபார்முலா PE sin theta. மேக்ஸிமம் டார்க்னு சொல்லிட்டா PE தான். ஏன்னா இந்த தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி ஆயிரும். ஃபார் அ மேக்ஸிமம் டார்க் தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி. அப்போது sin 90 equals to 1. அப்போ இது Pன்னு வந்துடும். ஸோ இட் பிகம்ஸ் Q into separation distance 2D multiplied by E. இது மேக்ஸிமம் டார்க்கோட வேல்யூ. ஸோ Qவோட வேல்யூ என்ன இருக்குது? 2 into 10 to the power of minus 10. 2Dன்றது டைபோல் லென்த்து தான். இது நீங்கள் 2 மட்டும் விட்டுட்டு Dயோட வேல்யூ எழுதலை. இது 1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கதே 2D தான். அப்போ 1 சென்டிமீட்டர் 10 to the power of minus 2. எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ 2 into 10 power of 5. So it becomes 4 multiplied by, so இது ஒரு minus 5 ஆயிரும். So 10 power of minus 7. இப்போ 4 into 10 power of minus 7 Newton meter. So option D. ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதே மாதிரி தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு சார்ஜ் கொடுத்தாச்சு, செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் கொடுத்தாச்சு, மேக்ஸிமம் டார்க் எக்ஸர்டட் பை த ஃபீல்ட் ஆன் த டைபோல். இதை நீங்கள் பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்களா? இப்போ கொஸ்டின் பாருங்கள். சார்ஜ் 0.05 மைக்ரோகுலம் கொடுத்தாச்சு, செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் 30 mm இருக்குது, மேக்ஸிமம் டார்க். அப்போ மேக்ஸிமம் டார்க்குக்கு என்ன ஃபார்முலா? அதே PE தான். ஸோ P equals to Q into 2D into E. ஸோ Qவோட வேல்யூ 0.05 மைக்ரோகுலும் 10 power of minus 6. பவர்லாம் கரெக்டாக போடுங்க. 2D வந்து மொத்தமாக 30 mm. வந்து 10 power of minus 3. எலக்ட்ரிக் ஃபீல்ட் 10 power of 6. அப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இது 3 into 15 150 150 2 பாயிண்ட்னா 1.5. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 5 into 30 150 வந்துடுது. 2 ஜீரோ அழிக்கணும். அப்போ 1.5 into 10 power இது கேன்சல் ஆகுது -3. அப்போது 1.5 into 10 power of -3 நியூட்டன் மீட்டர். ஆப்ஷன் டி. வெரிஃபை பண்ணிக்கோங்க உங்களோட ஆப்ஷன்ஸை. கிளியர்? ஸோ ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A simple pendulum consists of a sphere of mass m suspended by a thread of length L. இப்படி கொடுத்தாச்சு. ஒரு பாப், அதோடைய மாஸ் m இருக்குது, அதோடைய லென்த், ஸ்ட்ரிங்கோடைய லென்த் வந்து L. ரைட்? Carries a positive charge Q
Q ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்தா the pendulum is placed in a uniform electric field of strength E directed vertically upwards above direction இருக்கு. The time period of oscillating pendulum if the electrostatic force acting on the sphere is less than the gravitational forces. இப்போ நார்மலா ஒரு பெண்டுலம் ஆசிலேட் ஆகுதுன்னு சொன்னா அவனுடைய டைம் பீரியட் 2π into root of L by G. இப்போ வேறு எந்த பாசிபிலிட்டி கேஸ் போனாலும் சரி இது அஃபெக்ட் ஆக போகிறது என்னென்னா இந்த எஃபெக்டிவ் ஜி மட்டும்தான். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு நெட் ஃபோர்ஸ் என்னென்னா இந்த இடத்துல டென்ஷன், இங்கே இருக்கக்கூடிய டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இதனால் ஆசிலேட் ஆகுது. இப்போ இங்கே டிரைவ் பண்ணும்போது இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸோடைய ஒரு காம்பனண்ட் தான் இவனுக்கு ஆசிலேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கும். ஸோ அதை வச்சு தான் இந்த டெரிவேஷன்ஸே போட்டிருப்போம். இங்கே வேறு எந்த ஃபேக்டர்ஸில் இன்வால்வ் ஆனாலும் சரி, நீங்கள் ஆசிலேஷன் லெசனில் பார்க்கும்போது ஒரு லிஃப்ட் இருக்கும், லிஃப்ட்டில் நம்ம இந்த பெண்டுலம் ஃபிட் பண்ணியிருப்போம், அப்வோர்ட் ஆசிலேட் ஆகுது, டவுன்வோர்ட் ஆசிலேட் ஆகுது, ஹரிசாண்டல் ஆசிலேட் ஆகுது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இந்த ஜி மட்டும்தான் வேரி ஆக போகுது. இங்கேயும் அதான் மாறப்போகுது. இதோடைய டவுன்வோர்ட் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எம்ஜி, இது இல்லாமல் இந்த சார்ஜினால் இங்கே ஒரு அப்வோர்ட் ஃபோர்ஸ் கிடைக்கும் இந்த பாபுக்கு. இந்த அப்வோர்ட் ஃபோர்ஸோடைய வேல்யூ QE. ஸோ MA equals to QE இவனுக்கு கிடைக்கக்கூடிய ஆசிலேஷன். அப்போ ஆசிலேஷன் A equals to QE by M. ஸோ டவுன்வோர்டு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் MG, அப்வோர்டு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் QE. அதுலேருந்து நான் ஆசிலேஷன் எடுத்துட்டேன் QE by M. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆசிலேட்டிங் பெண்டுலம் the electrostatic force acting on the sphere is less than the gravitational force. அப்போ இதுதான் கிரேட்டர். அப்போது நெட் ஆசிலரேஷன், நெட் எஃபெக்டிவ் ஆசிலரேஷன் என்ன வந்திருக்க முடியும்? G minus A. அப்போது G downwards A upwards இருக்குது. அப்போ G minus A ஓட வேல்யூ என்ன வந்துடுது? QE by M. இது எஃபெக்டிவ் acceleration. அப்போ டைம் பீரியட் becomes 2π into root of L by G minus QE by M. சரியா? இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஒருவேளை எலக்ட்ரிக் ஃபீல்ட் டவுன்வோர்ட் ஆக்டாக இருந்தா அப்போ என்ன வந்திருக்கும்? G plus QE by M வந்திருக்கும். ஓகே, இதே எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரைட் சைடில் ஆக்சிலரேட் ஆயிருந்தா, இதை கிளியர் பண்ணிடுறேன், கவனிங்க. ஒருவேளை எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரைட் சைடில் இருந்தால், ஸோ ஜி வந்து டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகிருக்கும், இவன்கிட்ட இருக்கக்கூடிய சார்ஜினால இந்த சைடு டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும். அப்போ ஜி டவுன்வர்ட்ஸ், இவனுக்கு கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து இந்த டேரக்ஷனில் இருக்கும் QE. அப்போ இதோட எஃபெக்டிவ் ஆக்சிலரேஷன் பார்த்தா QE is equals to MA and A equals to QE by M. அக்சலரேஷன் ரைட் சைடில் இருக்கும். அப்போ இங்கே எஃபெக்டிவ்னு வரும்போது ரெண்டு ஆக்சலரேஷன் பர்பண்டிகுலராக இருக்குது. ஒன்று டவுன்வர்ட்ஸ், இன்னொன்று இதுலேருந்து எனக்கு கிடைக்கக்கூடியது ஆக்சலரேஷன். இது ஃபோர்ஸ், இதுலேருந்து ஆக்சலரேஷன் எவ்வளோ? QE by M. சரியா? அப்போ எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் என்ன பண்ணலாம்? ரூட் ஆஃப் G ஸ்கொயர்ட் ப்ளஸ் A ஸ்கொயர்ட். அப்போ ரூட் ஆஃப் G ஸ்கொயர்ட் அப்படியே இருக்க போது இன்ஸ்டெட் ஆஃப் A நீங்கள் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். Q ஸ்கொயர்ட் E ஸ்கொயர்ட் டிவைடட் பை M ஸ்கொயர்ட். கிளியர்? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அபோர்ட் ஆக்டாக இருந்தால் G net என்ன சொல்லியிருக்கோம்? G minus QE by M. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இது எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் சார்ஜுக்கு தான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லையே அவனுக்கு ஃபோர்ஸ் கிடைக்கும். இது நெகட்டிவ் சார்ஜ் வந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கிடைக்கும். சரியா? அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ G net equals to G plus QE by M. இதே எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரைட்லையோ இல்லை லெஃப்ட் சைடில் ஆக்டாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய G net equal to or effective G squared plus Q squared E squared divided by M squared. சரியா? இதோட ரிசல்ட் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. The minimum velocity V0 such that an electron projected as shown in the figure passed between the plates without touching them. இப்போ இந்த பிளேட்டை டச் பண்ணாமல் இது ட்ராவல் பண்ணுறது எந்த மினிமம் வெலாசிட்டியில் இது என்ட்ரு ஆகிருக்கணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ இது வந்து எலக்ட்ரான், நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இது எலக்ட்ரான், நெகட்டிவ் சார்ஜ், மைனஸ் E. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகுது. எப்போயுமே ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் பாசிட்டிவாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் டிவியேட் ஆகிருக்கும். இப்போ இது வந்து பாசிட்டிவாக இருக்குது, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். இப்போ உள்ளே என்ட்ரு ஆகக்கூடிய பார்ட்டிக்கல் பாசிட்டிவ் சார்ஜாக இருந்ததுன்னு சொன்னால் ப்ளஸ்ஸியாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் டிவைட் ஆகும். இதே நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிக்கலாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் டிவைட் ஆகிருக்கும்.
ரைட். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு இது டிவைட் ஆகும். அப்போ இங்கே எலக்ட்ரான் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்கே ஆக்ட் ஆகக்கூடியது அப்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்வர்ட்ஸ் ஆக்ட் ஆயிருந்தா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் டிவைட் ஆகிருக்கும், இந்த இடத்துல வந்திருக்கும். அப்போது இந்த ஹரிசாண்டல் வெலாசிட்டி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லை, இதை டச் பண்ணாமல் இதை கிராஸ் பண்ணணும். இப்போ டச் பண்ணாமல் இதை கிராஸ் பண்ணணும்னு சொன்னால் இது வெளியில் டிவைட் ஆகி போகணும், என்ன மினிமம் ஹரிசாண்டல் வெலாசிட்டியில் வந்திருக்கணும். இப்போ இதை டச் பண்ணாமல் போனால் இந்த இடத்துக்கு கரெக்டாக இந்த பவுண்டரி வச்சுக்கணும். இந்த பவுண்டரியில் போய் அந்த எலக்ட்ரான் என்ன இருக்கணும், கிராஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடணும். ஸோ டச் பண்ணாமல் போகணும்னா அப்போ இது பேசிக்காக பார்த்தா ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் மாதிரி ஒரு பில்டிங்கோடைய டாப்பில் இருந்து ஒரு பாலை ஹரிசாண்டலாக த்ரோ பண்ணுறோம். அந்த பால் த்ரோ பண்ணும்போது கிரவுண்டில் போய் அந்த பால் விழக்கூடிய ட்ராஜெக்டரி இப்படி தான் இருக்கும். அப்போ அந்த ட்ராஜெக்டரியில் இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நீ த்ரோ பண்ணக்கூடிய ஹரிசாண்டல் வெலாசிட்டி யூன்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த ஹரிசாண்டல் வெலாசிட்டி எல்லா பாயிண்ட்லையுமே மாறாது, பட் வெர்டிகல் வெலாசிட்டி மாறிட்டே இருக்கும். இனிஷியலாக வெர்டிகல் வெலாசிட்டி 0, போக போக அதோட வெர்டிகல் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். when it touches the ground the vertical velocity will be maximum. அதே சினாரியோ தான் இங்கே. ஒரு எலக்ட்ரான் உள்ள என்ட்ரு ஆயிருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால அதோட டீவியேஷன் இப்படி நடக்கும். இந்த பிளேட்ஸை டச் பண்ணாமல், அதாவது பிளேட்டை டச் பண்ணாமல் இங்கே போகாமல் கரெக்டாக அதோடைய பவுண்டரியில் போய் அதை டச் பண்ணியிருக்கணும், பவுண்டரியிலேருந்து வெளியில் வந்துருக்கணும், அதான் கண்டிஷன். அப்போ அதுக்கு என்ன மினிமம் ஹரிசாண்டல் வெலாசிட்டி தான் கேட்குறாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டில் டிவியேட் ஆகி இங்கே வருது, ஆனால் இந்த பிளேட்டை டச் பண்ணாமல் வெளியில் வந்துடுது. ஸோ இதுதான் அதோட பவுண்டரி. அப்போ இதோட ஹரிசாண்டல் ரேஞ்ச் வந்து L, இதோட ஹரிசாண்டல் வெலாசிட்டி வந்து V0. இப்போ இங்கேருந்து த்ரோ பண்ணி இது இங்கே போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும், அந்த டைமை தான் நம்ம இங்கே கேல்குலேட் பண்ண போகிறோம். ரொம்ப முக்கியமாக கவனிங்க. இப்போ ரேஞ்ச் அப்படின்றது ப்ரொஜெக்டைல் மோஷனை பொறுத்த வரைக்கும் ஹரிசாண்டல் வெலாசிட்டி மல்டிப்ளைட் பை த டைம் டேக்கன். இங்கே வரதுக்கு எவ்வளோ டைம் ஆயிருக்கும் அதுதான், அதே தான் நம்ம இங்கேயும் பார்க்க போகிறோம். கவனிங்க. இப்போ இங்கே ஹரிசாண்டல் வெலாசிட்டி வந்து V கொடுத்தாச்சு, இந்த இடத்துல ரேஞ்ச் வந்து L வந்துடுதுமா, ஹரிசாண்டல் வெலாசிட்டி வந்து V0. எவ்வளோ டைம் எடுத்துக்குது அந்த டைமை தான் நம்ம இங்கே கேல்குலேட் பண்ணும். இப்போ இங்கேருந்து எலக்ட்ரான் இங்கே வரதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும், இப்போது இது வெர்டிகலாக கிராஸ் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோனா d/2. இங்கே ஹைட் எப்படியோ அதே மாதிரி தான் இங்கே எலக்ட்ரான் வெர்டிகலாக கிராஸ் பண்ண டிஸ்டன்ஸ் இங்கே d/2 இருக்குது, இங்கே வரும்போது அது 0 ஆயிடுது. அப்போது வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பற்றி பேசினா ஸோ அதோடைய வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஃபார்முலா எடுக்கலாம், S is equals to ut plus half at squared. ஸோ S வந்து பார்த்தீங்கன்னாக்க வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் d/2. இனிஷியலாக இங்கே ஏதாவது வெர்டிகல் வெலாசிட்டி இருந்தானா கிடையாது, இவனுக்கு இனிஷியலாக ஹரிசாண்டல் வெலாசிட்டி மட்டும்தான் இருக்குது, இங்கே வெர்டிகல் வெலாசிட்டி கிடையாது. அப்போ இனிஷியல் வெர்டிகல் வெலாசிட்டி 0 ப்ளஸ் இவனுக்கு கிடைச்ச ஆக்சலரேஷன். இப்போ இவனுக்கு என்ன ஆக்சலரேஷன் கிடைச்சிருக்கும், E/m. எஸ், ஃபோர்ஸ் ma is equals to force ma equals to E. அப்போ ஏயோட வேல்யூ E/m, அதை நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். t². And then d/2 is equals to half E/m into t². இந்த 2 and 2 cancel ஆயிரும். அப்போ time t² is equals to m divided by E, and t is equals to root of md/e. ஸோ இது டைம். இங்கேருந்து எலக்ட்ரான் இதோட எட்ஜில் கரெக்டாக அதை டச் பண்ணி போகிற மாதிரி இருந்ததுன்னா பவுண்ட்ரியை, அதுக்குண்டான டைம் ரூட் ஆஃப் md/e. அந்த வேல்யூ நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ இட் பிகம்ஸ் ரூட் ஆஃப் md/e. இப்போ உனக்கு கேட்டிருக்கு இதில் ஹரிசாண்டல் வெலாசிட்டி. இப்போ V0 ஈக்குவல்ஸ் டு L இன்ட்டு இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆயிரும் E/m into d. ஸோ இப்போ எனக்கு தேவைப்படக்கூடிய ஹரிசாண்டல் வெலாசிட்டி V0 ஈக்குவல்ஸ் டு L E/m into d. ஸோ இது கேர்ஃபுல்லாக கவனிங்க, இந்த கேஸ் கரெக்டாக பாருங்கள். ஸோ எலக்ட்ரான் ஹரிசாண்டலாக இங்கே என்ட்ராயிருக்கு, எலக்ட்ரான் ஹரிசாண்டலாக இந்த இடத்துல என்ட்ராயிருக்கு, நெகட்டிவ் சார்ஜ். இந்த எலக்ட்ரான் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டில் டிவைட் ஆகிருக்கும். ஸோ அதோடைய ட்ராஜெக்டரி இப்படி தான் இருந்திருக்கும், கரெக்டாக அந்த பவுண்டரியில் போய் டச் பண்ணிட்டு வெளியில் வரும். சரியா, ஜஸ்ட் பவுண்டரியை டச் பண்ணுது, இந்த பிளேட் எக்ஸாக்டாக இல்லை. அது இல்லை அப்படின்னா நீங்கள் கம்மியான வெலாசிட்டி கொடுக்குறீங்க, இதை விட கம்மியான வெலாசிட்டி கொடுத்தீங்கன்னா எலக்ட்ரான் இங்கே வந்து டச் ஆகிருக்கும். ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் ஒரு வெலாசிட்டி கொடுக்கணும் ஹரிசாண்டலாக, இந்த ரேஞ்சை கிராஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஹரிசாண்டல் வெலாசிட்டி, அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ப்ரொஜெக்டைல் மோஷன்லேயே இங்கேருந்து நம்ம த்ரோ பண்ணக்கூடிய பால் ஒரு டார்கெட்டை போய் ரீச் பண்ணணும்னா என்ன மினிமம் ஹரிசாண்டல் வெலாசிட்டி கொடுத்துருக்கோம் நம்ம பார்ப்போம். அப்போ இது கன்ஃபார்ம், இந்த எல்ன்ற டிஸ்டன்ஸை அது கிராஸ் பண்ணி ஆகணும். அப்போது
ப்ரொஜெக்டைல் மோஷனோட கம்பேர் பண்ணுறது ரேஞ்ச் ஆயிருது. இந்த எல்ன்றது இதோட ரேஞ்ச் ஆயிருது. இவனுக்கு கொடுக்கக்கூடிய ஹரிசாண்டல் வெலாசிட்டி v நாட். இப்போ இந்த எலக்ட்ரான் இங்கே ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும், அந்த டைமை தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த டைமை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். வெர்டிக்கலாக இதோட ஹைட் h இருக்குது, இதோட டைம் எடுத்தா டைம் t is equals to root of 2h/g எடுப்போம் இல்லையா, அந்த கான்செப்ட் தான். இப்போ இந்த வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் d/2 இனிஷியலாக இங்கே வெர்டிக்கலாக எந்த வெலாசிட்டி நம்ம கொடுக்கல, ஹரிசாண்டல் வெலாசிட்டி மட்டும் தான் இம்பார்ட் பண்ணியிருக்கோம். இனிஷியல் வெர்டிகல் வெலாசிட்டி 0, அதை நான் எழுதிட்டேன். ஹாஃப் இவனுக்கு இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டோட பிரசன்ஸில் தான் இது மூவ் ஆகுது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட பிரசன்ஸில் இவனுக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சலரேஷன் E/m எழுதியாச்சு. டைம் இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா வில் கெட் டைம். இந்த டைமோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, தென் யூ வில் கெட் த ஹரிசாண்டல் வெலாசிட்டி. சரியா, L into root of E/md. கிளியர். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதே பேட்டர்னில் தான் நம்ம அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கொஸ்டின்லையும் ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்துருக்கோம், அதோட டைரக்ஷன் மென்ஷன் பண்ணல. an electron of mass m enters a point a perpendicular. இங்கே ஒரு எலக்ட்ரான் என்டர் ஆகுது. இங்கே எலக்ட்ரானுடைய velocity, initial velocity v, a perpendicular to x-axis with the velocity v, it moves through the electric field and exists at a point b. இந்த இடத்துக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ அதோட trajectory இங்கே இப்படி ட்ராவல் ஆயிருக்கு. The components of velocity at b are shown in the figure. இதோட horizontal velocity கொடுத்தாச்சு, v நாட் தான் இருக்கு. vertical velocity v கொடுத்துருக்கோம். ஹரிசாண்டலாக அதோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2a கிராஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி vertical displacement வந்து d இருக்கு. At b the y component of the velocity remains unchanged. The electric field is given by. இங்கே வரும்போது y component மாறல, x component மட்டும்தான் மாறி இருக்க போகுது. போன கேஸ் என்ன சொன்னோமோ அதே மாதிரி தான் இங்கே. லாஸ்ட் கேஸ் பாருங்க, லாஸ்ட் கேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சப்போஸ் இப்படி இருக்குன்னு வைங்களேன், உள்ள எலக்ட்ரான் என்டர் ஆயிருக்கு. எலக்ட்ரான் இந்த சைடு டிவைட் ஆகும்னு சொல்லியிருக்கேன், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் சைடு இப்போ இந்த சைடு டிவைட் ஆகுது. அப்போ இவனுடைய ட்ராஜெக்டரி ரொம்ப கிளியராக இருக்குது, இந்த டைரக்ஷனில் தான் அது போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க டயக்ராமில். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருந்திருக்கணும், இங்கே வரக்கூடிய எலக்ட்ரான் இப்போ இது பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இப்படி இருந்திருக்கும். இங்கே எலக்ட்ரான் என்டர் இருக்குது, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டில் தான் போயிருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டில் அப்படின்னா இந்த டைரக்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்திருக்கும். ஸோ எலக்ட்ரான் ஹேஸ் பின் டிவியேட். இங்கே கொஸ்டின் கேட்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிட்யூட் கேட்குறாங்க. இது என்ன இங்கே ஒர்க் அவுட் பண்ணுமோ அதே தான் இங்கே பார்க்க போகிறோம். போன ப்ராப்ளம் என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கே. சரி, கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸோ இங்கே எலக்ட்ரான் என்டர் ஆயிருக்கு, இதோடைய வெர்டிகல் வெலாசிட்டி v, இந்த வெர்டிகல் வெலாசிட்டி மாறலை, y காம்பனண்டோட வெலாசிட்டி மாறலை, ஹரிசாண்டல் மட்டும்தான் மாறி இருக்கு. அப்போது இதோடைய டிஸ்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் ஆகிருக்கு, இது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது, இது a, இது d. ஓகே, இது நீங்கள் ப்ரொஜெக்டைல் மோஷனை பார்த்தா இதுதான் ஹரிசாண்டல் ரேஞ்ச். இப்போ ஹரிசாண்டல் ரேஞ்ச் d, அவனுக்கு இருக்கக்கூடிய வெர்டிகல் வெலாசிட்டி v. இப்போ இங்கே வரதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும், இந்த டைமை தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். நல்லா கவனிங்க, இது அப்படியே ரைட் சைட் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்குமா, எஸ், இந்த டிஸ்டன்ஸ். அப்போ இதை நான் a, இதை d, இங்கேருந்து நம்ம த்ரோ பண்ணும்போது ஒரு வெலாசிட்டியில் த்ரோ பண்ணியிருக்கோம். அப்போ டிஸ்டன்ஸ் d ஈக்குவல்ஸ் டு v இன்டு டின்னு எழுதிக்கலாமா, ஹரிசாண்டல் வெலாசிட்டி v, இங்கே வரதுக்கு டைம் t. ஸோ டைம் டீயை நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், வெர்டிக்கல் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ரைட், இப்போ இங்கே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் a ஆயிருச்சா, இவனுக்கு இனிஷியலாக எந்த வெர்டிகல் வெலாசிட்டியும் கிடையாது. ஸோ அப்போ ஹாஃப் இங்கே இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் E/m into t². ஓகே, இப்போ எனக்கு வியோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். v² இருக்குது. அப்போது டைமோடைய வேல்யூ எடுத்துகிட்டு வரதா, டைம் இஸ் ஈக்குவல்ஸ் டு இங்கே என்ன வரலாம், d/v, இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ a இஸ் ஈக்குவல்ஸ் டு half E/m d²/v². அப்போ இதில் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வேணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2ma v² by e into d². கிளியர்? எலக்ட்ரிக் ஃபீல்டோட எக்ஸ்பிரஷன் வந்துடுது 2ma v² by e d². ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இந்த ட்ராஜெக்டரி டயக்ராமோட இது மட்டும் மாறி இருக்கு, ஷேப் மட்டும் தான் மாறி இருக்கு. போன கேஸில் என்ன பார்த்தோமோ அதே தான். இது ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷனோட நீங்கள் கம்பேர் பண்ணி எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A charged particle of mass 1 kilogram and a charge of 2 microcoulomb is thrown from the horizontal ground at an angle theta 45 degree. So இது ஒரு projectile motion பேஸ் பண்ணி, so இப்போ horizontal velocity 25 meter per second, horizontal 45 degree angle throw பண்ணுறீங்க, right? So இந்த particle உடைய mass கொடுத்தாச்சு. so mass வந்து 1 kilogram இருக்கு.
ஸோ சார்ஜ் வந்து 2 மைக்ரோகூலும் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸ் ஹரிசாண்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸிஸ்ட். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய டைரக்ஷன் இப்படி இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது. ஸோ 2 × 10⁻+7. ஏன் இந்த டைரக்ஷன் தான் இருக்கணுமா, லெஃப்ட் சைடில் இருக்கணும், ஹரிசாண்டல் தானே கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக நீங்கள் ரேஞ்ச் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா u² sin 2θ/g. ஸோ இப்போ r = ரேஞ்சோட வேல்யூ u² வந்து பார்த்தீங்கன்னா 25². ஸோ sin 2θ, sin 2θ வேல்யூ 1 வரும். ஏன்னா 40 ஃபீல்டில் த்ரோ பண்ணுறோம், இதில் மேக்ஸிமம் ரேஞ்ச். அப்போ இது 1. ஜியோட வேல்யூ 10. இப்போ ஆரோட வேல்யூ என்ன வந்துருக்கும், 625/10. ஸோ ஈக்குவல்ஸ் டு 62.5/10 62.5 மீட்டர் வந்துடும். இப்போ இந்த ரேஞ்சு நார்மலாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்லைன்னா கிடைக்கக்கூடிய ரேஞ்ச். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ப்ரெசன்ஸில் எனக்கு ரேஞ்ச் அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா, அதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 216, 298, 312.5, 322. இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம எழுதியிருக்கிற இங்கே 62.5 விட அதிகமாக தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த பார்ட்டிக்கலை ஆக்சலரேட் பண்ணியிருக்கணும். ஒருவேளை எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய டைரக்ஷன் இவனை ரிட்டார்ட் பண்ணியிருந்தா, சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லைன்னா இந்த ரேஞ்ச் இருக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரைட் சைடில் இருக்குது, அப்போ இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா இவனுக்கு கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸும் ரைட் சைடில் தான் இருக்கும், ஆக்சலரேஷன் ரைட் சைடு தான் இருக்கும். ஸோ இட் வில் ஆக்சலரேட். இப்போ இந்த ரேஞ்சை விட எனக்கு அதிகமாக தான் கிடைச்சிருக்கும். கிளியர்? அப்போ அதுக்கு உண்டான பாசிபிலிட்டி தான் ஆப்ஷனில் இருக்குது. ஒருவேளை எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷனில் இருந்திருந்தா, இப்போ சார்ஜ் இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது இல்லையா, அப்போ அவனுக்கு ஆப்போசிட் சைடில் தான் ஃபோர்ஸ் கிடச்சிருக்கும், அதை ரிட்டார்ட் பண்ணியிருக்கும். அப்போ ரேஞ்சுன்றது இதை விட கம்மியாக கிடச்சிருக்கும். ஸோ இப்போ இங்கே வெறும் ஹரிசாண்டலாக கொடுத்துருக்காங்க. ஹரிசாண்டலாக கொடுத்துருக்கதை வச்சு நான் எந்த டைரக்ஷன்றதை நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். இந்த டைரக்ஷனில் நான் ப்ரொஜெக்டைல் த்ரோ பண்ணேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷனில் தான் இருக்குது. கிளியர்? இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இது போகக்கூடிய பாத் இப்படி இருக்கும். ஓகே, இதோட இவனுக்கு ஹரிசாண்டலாக கிடைக்கக்கூடிய ஆக்சலரேஷன் F = ma. இந்த ஆக்சலரேஷனோட வேல்யூ QE/m. ரைட்? இப்போ ஹரிசாண்டலுக்கு இந்த ஃபார்முலா நம்ம ரேஞ்சுக்கு டைரெக்டாக எடுத்துக்கிட்டோம். பட் இங்கே ஹரிசாண்டல் ரேஞ்ச் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா நான் டைரெக்டாக யூஸ் பண்ணுறேன். S = ½ AD². ஹரிசாண்டல் ரேஞ்ச் இது R எடுத்துக்கலாம். இனிஷியல் ஹரிசாண்டல் வெலாசிட்டி, ஸோ இது 25னா ஹரிசாண்டல் காம்பனன்ட் 25 cos 45. ஸோ அதோட வேல்யூ இங்கே நான் 25/√2 எழுதிக்கிறேன். ஸோ 25/√2. இப்போ இங்கே டைம் ரொம்ப முக்கியம். டைம் என்னது? டைம் ஆஃப் ஃப்ளைட். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆயிருக்கும். ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து வெர்டிக்கல் ஆக்சலரேஷன் மட்டும்தான் இன்வால்வ் ஆகும், ஹரிசாண்டல் ஆக்சலரேஷன் இன்வால்வ் ஆகாது. இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டில் இந்த டேர்மே இல்லை, ½ AT² இந்த டேர்மே கிடையாது, வெறும் S = UT தான். டைம் ஆஃப் ஃப்ளைட்டோட நான் மல்டிப்ளை பண்ணால் போதும். இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை ஆகிறனால இந்த சார்ஜ் பார்ட்டிகல் ஹரிசாண்டல் ஆக்சலரேஷன் கிடைக்கும். அதை தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஸோ T here time of flight. இப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட்டோட வேல்யூ என்னது? 2u sin θ/g. ஸோ 2u sin θ 25 sin 45 degree divided by 10. So it becomes 50/10. இது ஒரு 1/√2 கேன்சல் ஆனால் 5/√2 வந்துடும். ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட் 5√2 seconds. அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். 5/√2 + ½ ஆக்சலரேஷன் நீங்கள் எழுதிடலாம். ஆக்சலரேஷன் தனியாக கண்டுபிடிங்க. கியூவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 2 மைக்ரோகூலும் இருக்குது. 2 × 10⁻⁻6. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ 2 × 10⁻+7. ஸோ மாஸ் ஆஃப் பார்ட்டிகல் 1. ஸோ இப்போ ஆன்சர் வந்துருக்கும் A. இது 4, இது ஒரு பவர் 1. ஸோ அப்போ 10 வந்துடும். ஸோ 40 × டைம் 5/√2 the whole square. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளோட ஆன்சர். கிளியர்? அப்போது இதை நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். கவனிங்க, இதை நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்போ ரேஞ்சோட வேல்யூ இதை மல்டிப்ளை பண்ணிட்டானாக்க இது 2 ஆயிரும். இது 125/2 ப்ளஸ் இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது 1/2 × 40 மல்டிப்ளைட் பை இது 25/2. ஸோ கேன்சல் பண்ணிடலாம். இது 10 ஆயிரும். ஸோ 125/2 6 62.5. இதோட ஆட் பண்ணோம்னா இது 250. ஸோ 0.5213. ஸோ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 312.5 மீட்டர். ஓகே, ஸோ ஆப்ஷன் இதோடது சி. இப்போ ஹரிசாண்டல் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை ஆகும்போது இந்த டேர்மோட இது சேரும். நார்மல் ப்ரொஜெக்டைல் மோஷனில் இந்த டேர்ம் வராது. ஏன்னா ஹரிசாண்டலாக எந்த ஆக்சலரேஷனும் இல்லை,
ப்ரொஜெக்டைல் மோஷனில் இன்வால்வ் ஆகக்கூடாது ஒரே ஒரு வெர்டிக்கல் ஆக்சலரேஷன், அதுவும் டியூ டு கிராவிட்டி தான். ஹரிசாண்டலாக இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் கிடையாது. இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணுறதுனால ஹரிசாண்டலாக உங்களுக்கு ஆக்சலரேஷன் கிடைக்குது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். A particle of mass 6.4 in the power of minus 27 kilogram and charge 3.2 in the power of minus 19 coulomb is situated in a uniform electric field 1.6 in the power of 5 volt per meter. The velocity of the particle at the end of 2 into 10 to the power of minus 2 meter. ஒரு particular distance travel ஆனதுக்கு அப்புறம் அவனுடைய velocity என்ன? ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ரெஸ்ட் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிருச்சு. இந்த டிஸ்டன்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க 2 into 10 to the power of minus 2 meter. இந்த பாயிண்ட் முடியும் போது அவனுக்கு என்ன வெலாசிட்டி இருக்குன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நார்மல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. இங்கே இவனுக்கு கிடைக்கக்கூடிய அக்சலரேஷன் கான்ஸ்டன்ட், அக்சலரேஷன் இ QE/m, இந்த அக்சலரேஷன் கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட் அக்சலரேஷன் இருக்கும்போது நீங்கள் தாராளம் என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணலாம். v² = u² + 2as, அதை யூஸ் பண்ணிங்கன்னா அக்சலரேஷன் ஏ அதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். கியூவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கோம், 3.2 into 10 power of minus 19. எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ எவ்வளோ, 1.6 into 10 power of 5 divided by mass 6.4 into 10 to the power of minus 27. இதை கேன்சல் பண்ண இது 2, இதை கேன்சல் பண்ண இது 0.8. ஸோ அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0.8னா இது ஒரு 0 கொடுத்துருங்க, 8 ஆயிருச்சு. இது 4ஆக இருக்கும். 10 power of 4னா minus 15 வந்துடுது. இதோட ஒரு 0 கொடுத்துட்டேன், 8. அப்போ இங்கே 4ஓட 19 சேர்த்தோம்னா minus 19 + 4, இது என்ன ஆகும், minus 15 ஆயிரும். 27 மேலே பெருது ஒரு ப்ளஸ் 27 ஆயிரும். அப்போது இதோட வேல்யூ 2, 10 power of 2. அக்சலரேஷனோட வேல்யூ 10 power of 12. ரைட். இப்போது வியோட வேல்யூ தான் கேட்குறாங்க. யூவோட வேல்யூ இது 0 ஆயிடுது, ஈக்குவல் டு 2 into ஏயோட வேல்யூ 8 into 10 power of 12. டிஸ்பிளேஸ்மெண்ட் 2 into 10 to the power of minus 2. அப்போ v² = இது 0. ஸோ இப்போ இது 2 into 2, 8 into 10 power of 10. அது அப்படியே வச்சுக்கோங்க. v ரூட் எடுக்கும் போது 2 into 2 into 8 into 10 to the power of 10. இப்போ வியோட வேல்யூ இதுக்கு 2 வந்துடும், 8க்கு ரூட் எடுத்தால் இது 2√2, இது 10 power of 5. இப்போ வியோட வேல்யூ 4√2 into 10 power of 5 meter per second. ஸோ இது வியோட வேல்யூ 4√2 into 10 to the power of 5 meter per second. ஸோ ஆப்ஷன் டி. கிளியர்? ஸோ இந்த மெக்கானிக்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸும் கேட்பாங்க. சரி, இந்த கொஷினை பாஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த கொஷினோட ஐடியா பாருங்கள், பாஸ் பண்ணிக்கோங்க, சால்வ் பண்ணி பாருங்கள். முடிச்சதுக்கப்புறம் நம்ம சொல்யூஷன்ஸ் போட வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரி, சால்வ் பண்ணியாச்சா? இங்கே கொடுத்துருக்குது எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ், மூவிங் வித் ஸ்பீட் 5 into 10 to the power of +6 meter per second, projected parallel to the electric field intensity 1 into 10 to the power of 3 Newton per coulomb. அப்போ இது எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்குது. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பேரலாக இந்த எலக்ட்ரான் போகுது. நமக்கு நல்லாவே தெரியும், நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகளுக்கு ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டில் கிடைக்கும். அப்போது இந்த டைரக்ஷனில் இவனுக்கு ஃபோர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த எலக்ட்ரானுடைய ஸ்பீட் போக போக குறைஞ்சிக்கிட்டே போகும். இது மீனிங் என்னது, ரிட்டார்டேஷன். அப்போ இங்கே தெளிவாக கொடுத்துட்டாங்க, ஃபீல்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரிட்டார்டேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான், ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த எலக்ட்ரான் பிஃபோர் கமிங் டு ரெஸ்ட். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இவனுக்கு இங்கே ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. யூவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5 into 10 power of +6. இப்போ இங்கேருந்து ஆரம்பித்து ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அவனுடைய வெலாசிட்டி 0 ஆயிரும். அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது ட்ராவல் பண்ணியிருக்கும், எஸ் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, இதுதான் கொஸ்டினாக இருக்குது. இப்போ நீங்கள் தாராளமாக நீங்கள் போகக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் v² = u² + 2as. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால எலக்ட்ரானுக்கு கிடைக்கக்கூடியது ரிட்டார்டேஷன். சரியா? ஏன்னா இந்த டைரக்ஷனில் தான் நீங்கள் த்ரோ பண்ணியிருக்கீங்க, த்ரோ பண்ணது இந்த டைரக்ஷன் பேரலாக தான் த்ரோ பண்ணியிருக்கீங்க. அப்போ இனிஷியல் ஒரு வெலாசிட்டி இருக்குது, இது போக போய் என்ன உனக்கு குறைஞ்சிட்டே இருந்துடும், 0 ஆயிடும். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி கன்ஃபார்மாக 0. இனிஷியல் வெலாசிட்டி அவங்க கொடுத்துட்டாங்க 5 into 10 power of +6. இப்போ இவனுக்கு எவ்வளோ அக்சலரேஷன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம், விச் மீன்ஸ் ரிட்டார்டேஷனால நம்ம நெகட்டிவ் போட்டுக்கலாம். ஸோ முதல்ல மேக்னிட் மட்டும் கண்டுபிடிங்க. மேக்னிட் என்ன வேல்யூ வந்துடுது, E/m. ஸோ ஏயோட வேல்யூ, ஸோ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் 1.6 into 10 to the power of -19 கொடுத்தாச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ 10 power of 3. மாஸ் எவ்வளோ இருக்குது, 9 into 10 to the power of -31.
acceleration value 1.6/9, ரிமைனிங் உள்ளதெல்லாம் 10 உடைய பவர்ஸில் சேர்த்துக்கோங்க. இது ஒரு வேல்யூ கூட கொடுத்துடலாம், இங்கே 16 இங்கே கொடுத்துடலாம். அப்போ இது என்ன ஆயிரும் அப்படின்னாக்கா 2 ஆயிடுது. ஸோ 2 அப்படின்னாக்கா -19 + 2 வந்துச்சுனாக்கா -17 வந்துடும். ஸோ 31 - 17 எடுத்தோம்னா 14 வந்துடும் இல்லையா? 31 மேலே போயிடும். ஸோ 31 மேலே போயிருச்சு அப்படின்னாக்கா இதோட வேல்யூ 14 வந்துடும். அக்சலரேஷனுடைய வேல்யூ கிளியர். இப்போ இதை எடுத்து நான் அதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ அக்சலரேஷன் 16/9 into 10^14. இது எஸ், இது நெகட்டிவில் இருக்கும். ஏன் அது நெகட்டிவில் இருக்கும்? ரிட்டார்டேஷன். சரியா? இது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். இது ஸ்கொயர். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணால் எனக்கு எஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இப்போ இது நெகட்டிவ் அங்கே போயிடுச்சா நேரம் பாசிட்டிவ் வரும். 2 × 16/9 into 10^14 s is equals to இது 25 × 10^+12 ஆயிரும். ஸோ இப்போ s is equals to இது நீங்கள் கொண்டு போயிருங்க 9 × 25 டினாமினேட்டில் இது 2 × 16 அது அப்படியே வச்சுக்கோங்க. மல்டிப்ளை கூட பண்ணிக்கலாம் 32. ஏன்னா ஃபைனலாக எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி ஒரே நம்பர் தான் வரப்போகுது. ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டிஜிட் தான் இருக்குது. ஸோ இது 32 × 10^, இது 14 வந்துடும். இது 2 போச்சுனாக்க டினாமினேட்டில் அப்போ -2 வந்துடும். இப்போ 9 × 25 எவ்வளோ? ஸோ 225/32. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அப்போஸ்ட் இதில் வரக்கூடிய ஒரு சிங்கிள் டிஜிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 தான். இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 32 × 7 போட்டிங்கன்னா ஸோ 224 வந்துடுது. ஸோ ஆல்மோஸ்ட் இதோட வேல்யூ 7. அப்போது ஆன்சர் 7 cm. ஸோ க்ளோசர் டு த ஆன்சர் 7 cm. ஆப்ஷன் சி. கிளியர். எல்லாத்துலேயுமே வந்து சிம்பிள் ப்ராப்ளம் தான் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எ பிளாக் ஆஃப் மாஸ் m having a charge q is kept at rest on a smooth inclined plane of inclination 30 degree. இந்த மாதிரி ஒரு இன்க்ளினேஷனில் 30 டிகிரி இருக்கக்கூடிய இன்க்ளினேஷனில் ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணியாச்சு. ரைட்டா? இப்போ எனக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்கணும். இதுக்கு ஒரு சார்ஜ் கொடுத்தாச்சு, மாஸ் இருக்குது. இந்த மாஸ்னால டவுனோடையும் ஆக்சலரேட் ஆகும். டவுனோட இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் mg sin 30 டிகிரி. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுத்து இதை ரெஸ்ட்டில் வச்சுருக்கணும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டேரக்ஷனில் இருக்கணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்வர்ட்ஸ் இருந்திருந்தா இவனுக்கு கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இந்த டேரக்ஷனில் இருக்கும். ஸோ தட் இட் பேலன்சஸ், ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணியிருக்கும். இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸோடைய மேக்னெட் QE இல்லையா? எலக்ட்ரிக் ஃபோர்ஸோடைய மேக்னெட் QE. ஸோ இப்போ mg sin 30 டிகிரி, sin 30 டிகிரி வேல்யூ 1/2. அது யாருக்கு ஈக்குவலாக இருக்குது? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ Q × E. ஸோ உனக்கு கொஸ்டின் கேட்குறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேட்குறாங்க. அப்போ E is equals to mg/2q. சிம்பிள் கொஸ்டின். ஸோ E equal to mg/2q. இதை கொடுத்தா அந்த சார்ஜ் பார்ட்டிகல் ரெஸ்ட்டில் இருந்திருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். A tiny spherical oil drop carrying a net charge q is balanced in still air. ஸோ ஸ்டில் ஏரில் பேலன்ஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஹெல்ப்பில் அப்போ இதோடைய வெயிட் வந்து யாருக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்திருக்கும். வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் அதோட வெயிட் ஆக்ட் ஆகிருக்கும். இந்த சார்ஜ் பார்ட்டிகளுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்வர்ட்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம்னா அதனால் அப்வர்ட் அவனுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸோ தட் இட் பேலன்ஸ்ட். QE is equals to mg. சரியா? இது ஒரு ஈக்குவேஷன். எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய வேல்யூலாம் கொடுத்தாச்சு. கவனிங்க. when the field is switched off the drop is observed to fall with the terminal velocity. ஸோ ஃபீல்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சுன்னா இது ஒரு டெர்மினல் வெலாசிட்டி அடைட் பண்ணுது. டெர்மினல் வெலாசிட்டி ஃபீல்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. ஃபீல்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சுன்னா இங்கே வெயிட் மட்டும் தான் இருக்கும். அப்போ வெயிட்ன்றது ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆயிருமா? அந்த இது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மேலே யாருமே கிடையாது. இப்போ வெயிட் மட்டும் தான். இப்போ வெயிட்ன்ற ஃபோர்ஸ்னால இந்த பார்ட்டிக்கல் ஆர் இந்த ஆயில் ட்ராப் கண்டினியூஸாக ஆக்சலரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதோட ஸ்பீட் போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு டெர்மினல் வெலாசிட்டி அட்டைன் பண்ணிருச்சு. டெர்மினல் வெலாசிட்டி எப்போ அட்டைன் பண்ணும்? டெர்மினல் வெலாசிட்டின்றது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா அந்த ஆயில் ட்ராப் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் 0வா இருக்கணும். அப்போ டவுன்வர்ட் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை அப்வர்ட் யார் பேலன்ஸ் பண்ணியிருப்பா? அதோடைய விஸ்காஸ் ஃபோர்ஸ். அந்த விஸ்காஸ் ஃபோர்ஸோடைய மேக்னிட்யூட் 6π(r × v). ஒரு ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட்டுக்கு விஸ்காஸ் மீடியமில் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் 6π(r v). இப்போ இந்த ஃபோர்ஸ் பேலன்ஸ்டாக இருக்குது. அப்போ mg ஈக்குவல்ஸ் டு 6π(r × v). இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் நம்மள்ட்ட இருக்குது. அப்போ இதிலிருந்து நான் என்ன கேல்குலேட் பண்ணும்? அந்த ட்ராப்போடைய சார்ஜ் என்னன்னு கேல்குலேட் பண்ணும். இப்போ நான் Qன்னு எடுத்துகிட்டு வந்துட்டா mg/e.
இப்போ எம்மோடைய வேல்யூ டைரெக்டாக அதோடைய மாஸ் நமக்கு கொடுக்கல, இந்த மாஸ் இல்லாமல் தான் இங்கே இருக்குது. இப்போ இந்த மாஸ் அப்படின்றது இங்கே நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஸோ அந்த மாஸில் உனக்கு வரணும் அப்படின்னாக்க 6π ஈட்டா ஆரும் இங்கே பிரச்சனை. ரேடியஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டும் எனக்கு தெரியாது, ரேடியஸ் ஆஃப் த ஆயில் ட்ராப்பும் இங்கே தெரியாது. ஸோ இப்போ இதில் மாஸ் எனக்கு வேணும்னா இங்கே ஜியை கொண்டு போய் கண்டுபிடிச்சிடலாம். யூ ஹேவ் ஈட்டா, யூ ஹேவ் வி, அண்ட் ஆர் தெரியாது. அப்போ ஆர் இங்கே கண்டுபிடிக்கணும். ஆர் இங்கே கண்டுபிடிச்சா மட்டும்தான் மாஸை நீங்கள் கால்குலேட் பண்ணவே முடியும். ஸோ நான் இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி mg ஈக்குவல்ஸ் டு 6π ஈட்டா ஆர் இன்ட்டு வி, இதில் எம்மோட வேல்யூ 4/3 π r cube into g 6π ஈட்டா ஆர் இன்ட்டு வி. ஸோ இப்போ எனக்கு இந்த ரேடியஸோட டேர்ம்ஸ் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நான் ரேடியஸ் கால்குலேட் பண்ணிடுறேன். ரேடியஸ் வச்சுட்டு 1 செகண்ட் நான் இங்கே சார்ஜ் பண்ணுறேன். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எம்ஐ நான் என்ன பண்ணிடலாம், இந்த வால்யூம் இன்ட்டு டென்சிட்டியோட ஃபார்மேட்டில் மாற்றிக்கலாம். ஏன்னா டென்சிட்டி ஈக்குவல்ஸ் டு மாஸ் பை வால்யூமா. இப்போ மாஸ் யாருக்கு ஈக்குவல், டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். டென்சிட்டி வால்யூம் எவ்வளோ, 4/3 π r cube. இதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ நோன் டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. ஒரு பைக்கு ஒரு பை கேன்சல், ஒரு ஆர் ஸ்கொயர்டுக்கு ஒரு ஆர் கேன்சல் ஆயிடுது. இங்கே ஆர் ஸ்கொயர்டு மட்டும்தான் இருக்கும், கேன்சல் ஆயிடுது. ரிமைனிங் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் இது ஒரு 2 டைம்ஸ் வந்துடுது, இது 3 டைம்ஸ் வந்துடுது, ரைட். ஸோ மற்ற எதுவும் கேன்சல் ஆகலை. இப்போ எனக்கு ஆர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல்ஸ் டு இது 3 × 3 9 ஆயிடுது. நம்பர் இது 2 வந்துடும். ஓகேவா, 9/2. இங்கே இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கா, ஈட்டா வி இருக்கும், ரைட்டா. ஈட்டா அண்ட் டெர்மினல் வெலாசிட்டி. டினாமினேட்டரில் இந்த டென்சிட்டி கொண்டு வந்துடுறோம், ஆர் அப்படியே இருந்துச்சு. ஸோ ஜி. ஸோ இது ஆர் ஸ்கொயரோடைய ஃபார்ம். ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 9 ஈட்டா வி / 2 ρg. இப்போ இதை யூஸ் பண்ணி இதில் இருக்க டேர்ம்ஸை வச்சு நான் ஆரை கண்டுபிடிச்சிடலாம். ஆர் தெரிஞ்சுன்னா அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல்ஸ் டு என்னென்ன நோன் டேர்ம்ஸ்லாம் இருக்குது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஆர் ஸ்கொயரோடைய வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல்ஸ் டு 9 அப்படியே இருக்கட்டும். அண்ட் விஸ்காசிட்டி ஆஃப் ஏர் 1.8 × 10⁻15 சாரி 10⁻−5 கொடுத்துருக்கோம். டெர்மினல் வெலாசிட்டி 2 × 10⁻−3 2 × ரோவோடைய வேல்யூ டென்சிட்டி ஆஃப் ஆயில். இங்கே இருக்கிறது இது மாஸ் ஆஃப் த ஆயில். அப்போ இங்கே இருக்கக்கூடிய டென்சிட்டி ஆயிலோடைய டென்சிட்டி. ரைட் சைடில் கிடைச்சது, ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஈட்டா அப்படின்றது இந்த மீடியம், இந்த மீடியம் ஆஃபர் பண்ணக்கூடிய விஸ்காசிட்டி அவனோட. அப்போ 2 × ரோவோட வேல்யூ 900 × ஜியோட வேல்யூ, உங்கள் ஜியோட வேல்யூ தெளிவாக கொடுத்துட்டாங்க 9.8 யூஸ் பண்ண சொல்லி. ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு ரூட் வந்துடும், பர்ஃபெக்ட் ரூட் வர சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நான் சிம்பிளிஃபை பண்ணால் இது கேன்சல் ஆயிரும் 100. இப்போ இது ரெண்டுமே கேன்சல். இப்போ ரிமைனிங் உள்ள நம்பர்ஸை மட்டும் நான் கேர்ஃபுல்லாக எடுத்து எழுதினா போதும். இதில் இருக்க ஒரு 10, இதில் இருக்க ஒரு 10 நான் டேரெக்டாக கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ இதை நான் பண்ணினாக்கா என்ன வந்துடும், வேல்யூ எனக்கு 0.9 வந்துடும் 2 டேபிள்ஸில். இது 4.9. இப்போ டேரெக்டாக நான் கேன்சல் பண்ணிட்டா இது 9/49 எழுதிடலாமா. 0.1 0.1 கேன்சல் பண்ணிடலாம், இல்லை 0.2 கேன்சல் பண்ணிடலாம். இன்டூ ரிமைனிங் உள்ளது 10 பவர்ஸ் மட்டும்தான். அதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இது ரெண்டையும் சேர்த்தா -8, இதோட சேர்ந்ததுன்னா இது -10 ஆயிரும் இல்லையா. இது ரெண்டுமே -8, இதோட சேர்ந்தா -10. அப்போ ஆர் ஈக்குவல் டு என்ன வேல்யூ வந்துடும், இது 3/7 × 10⁻−5 மீட்டர். இது ஆரோட வேல்யூ 3/7 × 10⁻−5 மீட்டர். இப்போ இந்த ஆரோட வேல்யூ வச்சுட்டேன். இதை வச்சுட்டு நான் என்ன கண்டுபிடிக்கலாம், இதோடைய வெயிட்டு சார்ஜை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகேன் நான் மாஸை கால்குலேட் பண்ணி தான் அது வரணும். ஸோ அதனால் நான் டேரெக்டாக இங்கே ஃபார்முலா எழுதிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரியா, அதை கிளியர் பண்ணிடுறேன். இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம சார்ஜ் தானே கண்டுபிடிக்கிறோம். இந்த சார்ஜை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். Q மாஸோட வேல்யூ நமக்கு தெரியும், வால்யூம் இன்டு டென்சிட்டி G / E யோட வேல்யூ. சரியா, இப்போ இந்த வேல்யூஸ் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 4/3 3 டினாமினேட் வந்துட்டோம். பை R cube வேல்யூ இருக்குது. ஸோ 3/7 × 10⁻−5 the whole cube multiplied by density 900, இது 9.8. ஸோ ஈயோட வேல்யூ அங்கே கொடுத்துருக்காங்க. ஈயோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, 81 π / 7 × 10⁻+5. ஸோ இதை கம்ப்ளீட்டாக சிம்பிளிஃபை பண்ணுவோம். கவனிங்க, கேர்ஃபுல்லாக கவனிங்க, என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இந்த பை கேன்சல் ஆயிடுது. ஓகே, இந்த டேர்ம்ஸை கவனிங்க, மீதி இருக்கிறத கேன்சல் பண்ணுவோம்.
மீதி உள்ள டேர்ம்ஸை பார்த்தீங்கன்னா q ஈக்குவல்ஸ் டு இது 4 அப்படியே இருக்குது, இது 3 கியூப் 27 ஆயிரும். டினாமினேட்டில் இருக்கிற 7 கியூப் அப்படியே கீழே எழுதிடுறேன், டைரெக்டாக கொண்டு போயிடுறேன். 3 இன்ட்டு இது 7 கியூப் ஆயிடுது, ரைட். இது 81/7 அப்படியே இருக்கட்டும். இது 10⁵. இதில் 10⁻⁻15, இதோட வேல்யூ 900 மல்டிப்ளைட் பை 9.8. சரியா? ஸோ நம்பர்ஸை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இது சிம்பிளிஃபை பண்ணால் இது 3 ஆயிரும், ரைட். இப்போ இது 3 ஆயிடுச்சுன்னு சொன்னால் இந்த 3 and 3யோட 900 கேன்சல் பண்ணிடலாம், 100. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் இது 7 ஸ்கொயர்ட் ஆயிரும். ஓகே, அப்போது க்யூவோட வேல்யூ 4 இன்ட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இது 9.8 வந்துடுது. 10உடைய பவர்ஸ் இது +5 எங்கே போனால் என்ன ஆயிரும், -5 ஆயிரும். அப்போ -20, -20ல் ஒரு 2 போச்சுன்னா இது -18 ஆயிடுது. டிவைட் பை இங்கே இருக்கிறது 7 ஸ்கொயர் என்ன ஆயிடுது, 49 ஆயிடுது. ஓகேவா? அப்போது இந்த ஒரு 98ல் இருக்கக்கூடிய 0 அங்கே கொடுத்துருங்க. அப்போ 4 இன்ட்டு 98 டிவைட் பை 49 இன்ட்டு 10⁻−19 ஆயிரும். இதை கேன்சல் பண்ணால் 2. அப்போ சார்ஜ் ஈக்குவல்ஸ் டு 8 இன்ட்டு 10⁻−19 கூலும். இது சார்ஜோட வேல்யூ 8 இன்ட்டு 10⁻−19 கூலும். ஆப்ஷன் டி. சரியா? இதில் விஸ்கஸ் ஃபோர்ஸோடைய கான்செப்ட் ரொம்ப முக்கியம், அது மெக்கானிக்ஸில் இன்வால்வ் இருக்கும், அதை படிச்சுக்கணும். ஓகேவா? A sphere carrying a charge is just at rest without falling down, touching a vertical wall by applying a horizontal electric field. ஸோ ஒரு ஸ்பியர் கொடுத்துருக்கோம், இங்கே ஒரு ஹாரிசாண்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணியாச்சு. இவனுக்கு இருக்கக்கூடிய சார்ஜினால இவனுக்கு இந்த டைரக்ஷனில் தான் ஃபோர்ஸ் கிடச்சிருக்கும், ரைட். த சார்ஜ் ஆன் த ஸ்பியர் 0.01 கூலும். இஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த வால் அண்ட் த ஸ்பியர் 0.2. அப்போ இதோடைய வெயிட்டை யார் பேலன்ஸ் பண்ணியிருக்கா, ஃப்ரிக்ஷன் பேலன்ஸ் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் அது அப்படியே ரெஸ்ட்டில் தான் இருந்திருக்கு. அப்போ அதில் மாஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது கீழே விழாமல் இருக்கணும்னா எம்ஜி வேல்யூ யாருக்கு ஈக்குவல், ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவல். அப்போ எம்ஜி வேல்யூ ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவல்னா ஃப்ரிக்ஷன் யாருக்கு ஈக்குவல், μ × n. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் தான் யார், நார்மல் ரியாக்ஷன். அப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸோட வேல்யூ μ × E × அதோடைய சார்ஜ் கொடுத்துருக்கோமா, Q × E. இப்போ எனக்கு மாஸ் வேணும் அப்படின்னா μ Q E / m, ஐம் சாரி G. ஸோ இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுங்க. மியோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, மியோட வேல்யூ 0.2, சார்ஜ் வந்து கொடுத்துருக்குது 0.01 கூலும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணது 100 N/கூலும், ரைட். ஸோ ஜியோட வேல்யூ 10. ஸோ இப்போ m ஈக்குவல்ஸ் டு 0.2, இரண்டு அப்படியே கேன்சல் பண்ண 100 மல்டிப்ளை பண்ணால் டிவைட் பை 10 மேலே போனால் -1 ஆயிரும். அப்போ இதெல்லாமே கிராமில் கொடுத்துருக்காங்க. அப்போது m ஈக்குவல்ஸ் டு இது கிலோகிராமில் வந்துருக்கும் ஆன்சர். ஏன்னா எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்குது SIயில் இருக்குது. அப்போது 2 × 10⁻−2 × 10⁻+3 கிராம். அப்போ m ஈக்குவல்ஸ் டு 20 கிராம் ஆயிரும். ஸோ மாஸ் பிகம்ஸ் 20 கிராம். ஆப்ஷன் 2. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதை தெளிவாக பாருங்கள். an inclined plane making an angle 30 degree with the horizontal. இது தெளிவாக இருக்குது. is placed in a uniform horizontal electric field 200 N/Coulomb கொடுத்துருக்கோம். A body of mass 1 kg and charge 5 millicoulomb is allowed to slide down from rest at a height of 1 meter. இங்கிருந்து வந்துருக்கு. Coefficient of friction வந்து 0.2னா find the time taken by the body to reach the bottom. இப்போ இங்கிருந்து இங்கே வரதுக்கு அவனுக்கு எவ்வளோ டைம் ஆயிருக்கும், அதான் கொஸ்டின். இந்த டைம் எனக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஐடியா, இது ரெஸ்ட்லேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இது 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க, இது வந்து 1 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. அப்போ இங்கேருந்து இந்த இன்க்ளைன் பிளேனோட லென்த் எவ்வளோ இருக்கும், we know that. இந்த லென்த் எல் எடுத்தாச்சு. இப்போ சைன் 30 டிகிரின்னு எடுத்தால் எனக்கு ஆப்போசிட் சைடு 1, ஹைபாட்னஸ் எல், இது 1/2 வந்துடுது. ஸோ 1/L. அப்போ எல் வந்து 2 மீட்டர் ஆயிடுது. இந்த எல் வந்து டிஸ்டன்ஸ் 2 மீட்டர். இந்த லென்த்தை கிராஸ் பண்ணி வரணும், எவ்வளோ டைம் எடுத்துக்கும். அப்போ ரெஸ்ட்லேருந்து வந்துருக்கு. ரெஸ்ட்லேருந்து வந்துட்டா நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் பண்ணலாம். எல் இஸ் ஈக்குவல்ஸ் டு இனிஷியல் வெர்டிகல் வெலாசிட்டி ஆர் இனிஷியல் வெலாசிட்டி இந்த இடத்துல 0. அப்போ ½ a t². அப்போ t² ஈக்குவல் என்ன எழுதலாம், 2L/a. இப்போ எனக்கு லென்த்து தெரியும்.
இப்போ எனக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது என்னது, இந்த அக்சலரேஷன் T எடுத்துட்டா 2L/A. நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, இவனுக்கு கிடைச்ச நெட் ஆக்சலரேஷன். இங்கேருந்து இங்கே வர வரைக்கும் உனக்கு ஆக்சலரேஷன் என்ன, இங்கே என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது, வெயிட்டோடைய ஒரு காம்பனண்ட் இருக்குது, வெயிட்டோடைய ஒரு காம்பனண்ட் இருக்குது, அது mg sin 30 டிகிரி. இது இல்லாமல் ஃப்ரிக்ஷன் ஆக்டாக இருக்குது, ஃப்ரிக்ஷனோடைய வேல்யூ F is equals to μn. அது இல்லாமல் இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்டாக இருக்குது, யாருடைய ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஸோ இப்போ இந்த மூணுமே இன்வால்வ் ஆகி தான் இதோட ஆக்சலரேஷனை டிசைட் பண்ண போகுது. அதை நம்ம இங்கே தெளிவாக பார்க்கணும். இந்த டெரிவேஷனை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இது டைம் கண்டுபிடிச்சிருக்கோம் 2L/A. இதில் எனக்கு ஏ தான் முக்கியம். இந்த ஏவை நம்ம லாஸ் ஆஃப் மோஷன் ஐடியாஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, இதை தனியாக வச்சுக்கிறேன். அப்போ டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல்ஸ் டு √2L/A. ஸோ இதை நான் ரீட்ரா பண்ணிக்கிறேன். கவனிங்க, கேர்ஃபுல்லாக கவனிங்க. இன்க்ளைன் பிளேனில் இருக்குது. ஸோ இவனுடைய இன்க்ளைன் பிளேனில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸோடைய காம்பனன்ட் mg sin 30 டிகிரி. இது இல்லாமல் ஃப்ரிக்ஷன் ஆக்டாக இருக்குது. ஃப்ரிக்ஷனுடைய ஐடியாஸ் பாருங்கள். ஃப்ரிக்ஷன் இங்கே தான் இருக்கும், இந்த டைரக்ஷனில் தான் ஃப்ரிக்ஷன் ஆக்டாக இருக்கும். எஸ், இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஹரிசாண்டலாக இருக்குது. ஹரிசாண்டலாக இருக்குன்னா இவனுக்கு கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸும் ஹரிசாண்டலாக தானே இருக்கும். இந்த டைரக்ஷனில் உனக்கு ஃபோர்ஸ் கிடச்சிருக்கு, சரியா? இது எலக்ட்ரிக் ஃபோர்ஸோட டைரக்ஷன். ஹரிசாண்டல் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. இப்போ இவனுக்கு சார்ஜ் Qன்னு இருந்ததுன்னா இந்த ஹரிசாண்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால இவனுக்கு கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னது, ஹரிசாண்டல் தான் இருக்கும். இப்போ இந்த ஃபோர்ஸை நான் ரெண்டு காம்பனண்டாக பிரிக்கலாம். இது 30 டிகிரின்னு சொன்னால் இங்கே ஒரு இன்க்ளைன் போட்டுருவோம். அப்போ இதுவும் 30 டிகிரி வரும் இல்லையா? ஹரிசாண்டலோட இந்த இன்க்ளேஷன் 30 டிகிரி, அதே பேர் தானே இங்கே வருது. ஹரிசாண்டலோட இந்த இன்க்ளேஷன் 30 டிகிரி பேரில் தானே இருக்குது. அப்போ இது யார் வந்துருவா, F cos 30 டிகிரி. இது யார் வந்துருவா, F sin 30 டிகிரி. காம்பனண்டாக பிரிச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நார்மல் ரியாக்ஷன் அபோர்ட்ஸ் ஆக்டாக இருக்கும். நார்மல் ரியாக்ஷன் இந்த வெயிட்டோட இன்னொரு காம்பனண்ட் ஆக்டாக இருக்கும் இந்த டைரக்ஷனில், mg cos 30 டிகிரி. ஸோ இந்த ஃப்ரிக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமாக வரப்போது μ × n. அந்த நார்மல் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணுறது. ஒன்று mg cos 30 டிகிரி, F sin 30 டிகிரி. ஸோ இங்கே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடியது தான். இது டவுன்வர்டு தான் ஆக்சலரேட் ஆகுது. அப்போ டவுன்வர்ட் நெட் ஆக்சலரேஷன் வரும்போது டவுன்வர்டு இருக்கக்கூடிய g sin 30 டிகிரி இல்லை டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எடுத்துக்கோங்க. டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ma mg sin 30 டிகிரி மைனஸ் இங்கிட்ட ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் யார் யாரெல்லாம் ஆக்டாக இருக்கா, F cos 30 டிகிரி இருக்குது, அதோட ஃப்ரிக்ஷனும் ஆக்டாக இருக்குது இல்லையா? ரொம்ப முக்கியமான. இப்போது இந்த F cos 30 டிகிரி வேல்யூலாம் தெரியும், F கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. இங்கே ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கும் போது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். கேபிட்டல் F ஓட வேல்யூ தட் இஸ் Q × E. Q ஓட வேல்யூ நம்ம கொடுத்துருக்கிறது 5 மில்லி கூலும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது 200. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணினா அதோட ஆன்சர் வந்து 1 நியூட்டன் வந்துடும். இது 1000, இது 10⁻³ கேன்சல் ஆகிடும். இங்கே ஃப்ரிக்ஷன் இருக்குல்ல F, இது ரொம்ப முக்கியமாக நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃப்ரிக்ஷனோட வேல்யூ μ × n. ஸோ μ மல்டிப்ளைட் பை n. என்னுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா n டவுன்வர்ட்ஸ் mg cos 30 டிகிரி, F sin 30 டிகிரி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறேன். இப்போ mg cos 30 டிகிரி ப்ளஸ் F sin 30 டிகிரி. சரி, இப்போ ஒவ்வொரு வேல்யூஸாக சப்ஸ்டிட் பண்ணுவோம். மியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மியூ வேல்யூ 0.2, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் 0.2, மாஸ் 1 கிலோகிராம், இது G10 எழுதிக்கலாம், cos 30 டிகிரி √3/2 ப்ளஸ் எஃபோட வேல்யூ 1 ஆயிருது, sin 30 டிகிரி வேல்யூ 1/2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஸ்மால் எஃபோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ ஸ்மால் எஃபோட வேல்யூ 0.2 இருக்குது. உள்ள டைரெக்டாக இந்த 0.2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணிட்டா இந்த இடத்துல 22 வந்துடும். ஸோ இதை நான் 0.2 உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன்னா இது என்ன, இது 2 ஆயிருது. அப்போ இந்த 2 × 2 கேன்சல் ஆயிருமா? ஒரு ஸ்டெப் வேணால் எழுதிக்கோங்க. இங்கே எழுதிக்கிறேன். இதை மல்டிப்ளை பண்ணும்போது இது 2 ஆயிரும், √3/2 ப்ளஸ் இது 0.2/2. ஸோ கேன்சல் ஆச்சுன்னா இது 0.1. இந்த எஃபோட வேல்யூ இது கேன்சல் பண்ணிட்டோம்னா 2 and 2 கேன்சல் ஆயிருது, இது 0.1. அப்போ √3 1.732, இது ஒரு சேர்த்தோம்னா 0.1. அப்போ வந்து 1.832 வந்துடும். இது எஃபோட வேல்யூ. ஸோ எனக்கு எஃபோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, கேபிட்டல் எஃபோட வேல்யூ தெரிஞ்சு. தென் அந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம், கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா,
இதில் நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். எம்மோட வேல்யூ 1 எடுத்துக்கிறேன். அக்சலரேஷன் A இது 1 into g வந்து 10 sin 30 degree 1/2 மைனஸ் இந்த f cos θ f ஓட வேல்யூ 1 cos 30 degree √3/2 ப்ளஸ் f ஓட வேல்யூ ஸ்மால் f 1.832. கிளியர்? அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 5 மைனஸ் இது 1.732 divided by 2 plus 1.832 5 மைனஸ் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.866. இப்போ 0.866 ப்ளஸ் 1.832. ஸோ இந்த வேல்யூ பார்க்கலாம். இப்போ அக்சலரேஷன் ஏயோட வேல்யூ 5 மைனஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ரெண்டையும் ஆட் பண்ணால் 8 9 ஸோ 2.698. அப்போ 5 மைனஸ் 2.698 ஸோ இப்போ 2.302 வந்துடுது. ஆக்சலரேஷனோட அப்ராக்சிமேட் வேல்யூ எவ்வளோ? 2.302. இது ஆக்சலரேஷனோட வேல்யூ. ஸோ எனக்கு ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இது கம்ப்ளீட்டாக அதை ஒர்க் அவுட் பண்ணணும். ரைட்? இது ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சுன்னா அதை வச்சுட்டு நான் டைம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டைம் ரொம்ப ஈஸி. ஸோ டைமுக்கு நம்ம வச்சிருக்கிற எக்ஸ்பிரஷன் 2L/A. ஸோ டைம் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 L-ஓட வேல்யூ 2 வந்துச்சு. அக்சலரேஷனோட வேல்யூ 2.302. ஸோ இதை எடுத்தோம்னா இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 2 வந்துடும். டினாமினேட்டர் ரூட் எடுத்தால் 2.302. இதை நான் அப்ராக்ஸாக என்ன பண்ணிக்கிறேன்னா வேல்யூஸ்லாம் பாருங்கள் டிஸ்டிங்காக தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டைம் அப்ராக்ஸாக என்ன பண்ணிக்கிறேன் 2/√2 எடுத்துக்கிறேன். இப்போ டைம் அப்ராக்ஸாக இது கேன்சல் பண்ண இது ரூட் வந்துருமா? அப்போ ரூட்டோட வேல்யூ என்ன வந்துடும்? 1.414. அப்போ டைம் அப்ராக்ஸாக என்ன வந்துடுது? 1.414. அப்போ 1.414 க்ளோஸராக இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் 1.3. ஏன்னா இதுக்கு நீங்கள் ரூட் எடுக்கணும். ரூட் எடுக்கிறதுக்கு பதிலாக நான் அப்ராக்ஸாக எடுத்துக்கிறேன். அப்போ இது அதிகமாச்சுன்னா இன்னும் உங்களோட வேல்யூ கம்மி தானே ஆகும். அப்போ 1.41க்கு க்ளோஸராக இருக்கிறது 1.3 செகண்ட்ஸ். ஓகே.